chapter of human physiology, excretory products and elimination. எல்லாம் வந்தாச்சா? ஜாயின் பண்ணியாச்சா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஒரு ஹாய் போடுங்க, ஹார்ட் போடுங்க. கம் ஆன், ஜாயின் ஆர் லைவ். எல்லாரும் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின். தேர்ட் சாப்டர் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன், ஹியூமன் ஃபிசியாலஜியோட தேர்ட் சாப்டர்ல இருக்கும். ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பார்த்துட்டோம். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் பார்த்துட்டோம். தேர்ட் சாப்டர் இருக்கிற எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் பார்க்க போகிறோம். excretory products and elimination. Yes, நம்ம வெயிட்டே பண்ண வேணாம், டக்குன்னு சாப்டருக்குள்ள போயிடலாம். So as I told you, we are going to see human physiology ஓட third chapter, excretory products and elimination. So இங்க நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்ற இன்ட்ரடக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் லோவர் ஆர்கானிசம்ஸோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் எப்படி எலிமினேட் ஆக போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். Shall we go into the chapter? Yes, good. Excretory products. Excretory products include எதெல்லாம் எக்ஸ்கிரீட் பண்ண போகுது. நம்ம பாடி வந்து எப்பயுமே our body's mechanism எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாடி நம்மளுக்கு ரொம்ப அந்த பொருள் வந்து நம்ம பாடிக்கு தேவையா இருந்தாலும் எக்ஸஸாக இருந்தால் நம்ம பாடி அதை வச்சுக்காது. இட் வில் கிவ் இட் அவுட். சேம் வே நம்ம பாடியில் ஒரு மெட்டபாலிசம் நடக்கிறப்ப, நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கிறப்ப பை ப்ராடக்ட்ஸாக சில விஷயங்கள் ஃபார்ம் ஆகும். அதுவுமே நம்ம பாடிக்கு தேவையில்லாத விஷயங்கள், அதுவுமே நம்ம பாடியை விட்டு எக்ஸ்கிரீட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் நம்ம பாடியை விட்டு வெளியில் போயிட்டுருக்கு. பட் இந்த சாப்டரில் நம்ம மேஜராக நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் பற்றி பார்க்குறப்ப நமக்கு எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் அமோனியா, சாரி ஒரு நிமிஷம், ஓகே, அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், இதை பற்றி தான் மேஜராக நம்ம பார்க்க போகிறோம். அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ given out of our body. Okay, water and ions like sodium, potassium, chlorine, phosphate, sulfate, இதெல்லாமே நம்ம பாடியில் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அக்யூமுலேட் ஆகக்கூடிய விஷயங்கள். பட் எக்ஸஸாக இருக்கிறது, டூ மச் ஆஃப் சோடியம் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் தி ஹார்ட், அதுவுமே வெளியில் போகணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ராவாக எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அவர் பாடி ட்ரைஸ் டு எலிமினேட் இட். ஸோ எக்ஸ்க்ரீஷன் நடக்கும். ஆனால் மேஜராக நம்ம இந்த சாப்டரில் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தீஸ் சப்ஸ்டன்சஸ், எப்படி இந்த சப்ஸ்டன்சஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி தீஸ் ஆர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக கிடைக்கிற ஒரு பை ப்ராடக்டாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஜெக்ஷன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது, இன்ஜெக்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. எக்ஸசிவ்லி இன்ஜெஸ்டட் நியூட்ரியன்ஸ் ஆர் அப்சார்ப்ட் இன்டு தி பிளட் and they accumulate in the blood. எக்ஸஸாக நம்ம சாப்பிட்டாலும் they get accumulated in the blood. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வாட் இஸ் எக்ஸ்கிரீஷன்? எக்ஸ்கிரீஷன் இஸ் மெயின்லி கன்சர்ன்ட் வித் தி எலிமினேஷன் ஆஃப் நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட். நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டால் அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். ஓகே, அமோனியா, nitrogen containing compounds. Ammonia, urea, uric acid are the nitrogenous waste excreted by animals. Okay, clear? இதுதான் introductionல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. Now we are going to எல்லா சாப்டர்லயும் ஸ்டார்டிங்ல hi gamer, big fan ma'am, thank you so much. Tamil Kumaran, very good evening. Daily lectures please ma'am கொடுத்துடலாம். லைவ் சாட் ரீட் பண்ணுறேன். சாரி எஸ் டக்குன்னு எனக்கு சாரி தமிழ், நான் உடனே பார்த்துருக்கணும் தான். ஐ இம்மீடியட்லி ரெஸ்பாண்ட் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரக் ஆனதுனால நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்டூடெண்ட்ஸோட டைம் எடுத்துக்கிட்டோமே, லோட் ஆகிறதுக்கெலாம் டைம் ஆயிடுச்சு. தட் இஸ் வை. ஓகே, நாட் ஆடிபிள், கேட்கலையா நான் பேசுறது? யோகேஷ் கேட்கலையாடா கண்ணா? am I audible? Now it's okay. Good. அப்படின்ட்டு இல்லை, அப்படியே சி
நம்ம பாடியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம போக போக படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இதெல்லாம் இந்த என்டையர் சாப்டர்ல இந்த சோடியம், பொட்டாசியம், குளோரின், பாஸ்பேட், சல்ஃபேட்ஸ் இந்த மாதிரி டேர்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால இதை ஸ்பெசிஃபிக்காக போய் மனப்பாடம் பண்ணணும்னு உனக்கு தேவையே இருக்காது. இது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் யூஸ் டு இட். ஓகேயா? எஸ் டெய்லி லெக்சர்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, எஸ். ஸோ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் நம்ம ப்ரீதிங் படிக்கிறப்பவும் சரி, பாடி ஃப்ளூயிட்ஸ் படிக்கிறப்பவும் சரி, ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து லோவர் ஆர்கானிசம்ஸோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸையும் பார்த்தோம். அதே மாதிரி நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் லோவர் ஆர்கானிசம்ஸும் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்க்கணும் தான். ஸோ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் லோவர் ஆர்கானிசம்ஸ் பார்க்கணும். மோஸ்ட் இன்வெர்டிபிரேட்ஸ் இங்கே நீட் கான்டெக்ட்ல நம்ம கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா, நீட் கான்டெக்ட்ல எப்படி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இன்வெர்டிபிரேட்ஸ் யூஸ் simple tubular structures. They use simple tubular structures. ஒரே நிமிஷம். They use simple tubular structures for excretion. அப்போ யாரு complex structures use பண்ணுவா? Vertebrates use complex tubular organs. So யாரு simpler tubular organs use பண்ணுவா? Invertebrates. So invertebrates use simple tubular structures for excretion. Example இங்க nephdiria கொடுத்திருக்காங்க. Vertebrates use complex structures like kidneys. Clear-ஆ? ஓகே, இன் டீட்டெயில் பார்ப்போம். இதில் இந்த ரெண்டு வேர்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கேமர், யோகேஷ், தமிழ் எல்லாருமே இது தெரிஞ்சுக்கோங்க. இது டஃப்பாக இருக்கா? இந்த செஷனுக்கு அப்புறம் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். தமிழ் கவலைப்படாதீங்க. ஸோ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து சிம்பிள் டியூபுலர் ஆர்கன்ஸ். எக்ஸாம்பிள் நெஃப்டீரியா. வெர்டிபிரேட்ஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் டியூபுலர் ஆர்கன்ஸ். நம்மளுக்கு நீட் கான்டெக்ட்ல இதை மாற்றி கொடுக்குறப்ப சென்டென்ஸ் மாற்றி கொடுப்பாங்க, அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புரோட்டோநெஃப்டீரியா. ஸோ நெஃப்டீரியாவுக்கு முன்னாடி அந்த எவல்யூஷன் நடக்கிறப்ப ஆர்கானிசம்ஸ் நெஃப்டீரியாவுக்கு முன்னாடி இருக்கிறது புரோட்டோநெஃப்டீரியா வித் ஃப்ளேம் செல்ஸ். இது யாருக்கெல்லாம் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டிஹெல்மின்தஸ், ரோட்டிஃபெரஸ், cephalochordates, Amphioxus example use protonephdiria for excretion. So protonephdiria for excretion use பண்றது யாரு? Platyhelminthes, rotiferous, some annelids, not all annelids. ஏனா roundworm also comes under, earthworm also comes under annelid அதான். ஆனா it uses nephdiria. Okay, ஸோ அதனால தான் சம் அனலிட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ், ஃபிளாட்வர்ம்ஸ், எக்ஸாம்பிள் பிளனேரியா, ரோட்டிஃபெரஸ், சம் அனலிட்ஸ் அண்ட் cephalochordates, Amphioxus, they use protonephdiria for excretion. புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து நெஃப்டீரியா யூஸ் பண்ணுறதும் earthworm uses nephdiria. அதுவுமே அனலிட்ஸ் கீழே தான் வருது. அதனால தான் சொன்னேன் இங்கே சம் அனலிட்ஸை நோட் பண்ணிக்கோ. Some annelids uses protonephdiria, whereas earthworm uses nephdiria. So nephdiria helps to remove nitrogenous waste and maintains fluid and ionic balance. இங்க protonephdiria இன்னொரு மெயின் பாயிண்ட் நீ என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டனா, that is protonephdiria ஓட primary function வந்து osmoregulation. இப்போ மற்ற எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ப்ரைமரி ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸ்க்ரீட்டிங் த வேஸ்ட், அதுக்கப்புறம் ஆஸ்மோ ரெகுலேஷனும் பண்ணும் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். பட் புரோட்டோநெஃப்டீரியாவோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டால், ப்ரைமரி ஃபங்க்ஷன் இஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன். அதுக்கு அடுத்து இட் இஸ் எக்ஸ்க்ரீஷன். கிளியரா? எஸ், நெஃப்டீரியாவுக்கு இட் இஸ், இங்கே பாரு அடுத்து என்ன வந்துருச்சு, நெஃப்டீரியாவுக்கு remove nitrogenous waste and maintains fluid and ionic balance. Clear? Yes? Clear? அடுத்து malpighian tubules. Structural organization ல நம்ம படிச்ச ஒண்ணுதான் malpighian tubules. Malpighian tubules are excretory organs of insects. Cockroach ல நம்ம படிச்சதுதான். They remove nitrogenous waste and
also help in osmoregulation. But ஆனா இதோட primary function வந்து excretion தான். அதுக்கு அப்புறம் தான் osmoregulation. அடுத்த excretory organ எதுன்னு கேட்டிங்கன்னா antennal glands. Antennal glands or அதுக்கு இன்னொரு பேர் என்ன? Antennal glands or green glands. They perform excretory function in crustaceans. Crustaceans like prawns. Okay? Clear? Spider scorpion ஓட excretory organ என்னன்னு கேட்டா coaxial gland. Coaxial gland is the excretory organ of spider, scorpion, அதுக்கெல்லாம் வந்து it is coaxial gland. Okay? Crustaceans க்கு தான், prawns க்கு தான் antennal glands, அதுக்கு இன்னொரு பேர் என்ன? Green glands. Clear? Yes? Okay. அடுத்து நம்ம பார்க்க போறது proboscis gland. Proboscis gland is the excretory organ of hemichordates. Example balanoglossus. இதெல்லாம் animal kingdomல நம்ம படிச்சது தான். hemichordates ஓட எக்ஸாம்பிள் என்னது? balanoglossus. ஸோ இதுதான் proboscis அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் நம்மளுக்கு அந்த proboscis gland இருக்கு. This is the excretory organ of hemichordate. Example balanoglossus. Finally we are coming to kidneys. Kidneys are the excretory organs of vertebrates. Vertebrates use இங்கேயுமே சொல்றேன் pad kidneys for excretion as well as osmoregulation. So primary function என்னன்னு கேட்டா excretion. Okay? Protonephridia க்கு மட்டும்தான். Is it clear? Yes. Thank you Hawkeye. Thank you Anu. Yes. Ma'am, what would be இருக்கும் 3 hours இருக்கும். கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் யூரின் ஃபார்மேஷனாக கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்கணும் இல்லையா? 3 hours இருக்கும். 3 hours இருக்கும் தமிழ். ஓகே, ஸோ கிட்னிஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ் ஓட excretory organ. Protonephridia is an excretory organs of platyhelminthes, some annelids, rotiferous, cephalochordates அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதோட primary function என்ன? Osmoregulation. ஓகே, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்கிரீஷன். மற்ற நம்ம பார்த்த எல்லா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனோட primary function is excretion and also it helps in osmoregulation. Clear? புரிஞ்சுதா? Yes. So அடுத்து நம்ம பார்க்க போறது modes of excretion. Okay, thank you Sharmika, thank you Tamil, thank you so much. So modes of excretion, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம nitrogenous waste பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ammonia, urea, uric acid. So ammonotelism is the process of excretion of in the form of ammonia. Excretory products in the form of ammonia நம்ம excrete பண்றது ammonotelism. Excreted in the form of urea is ureotelism. Excreted in the form of uric acid is uricotelism. Ammonia வை excrete பண்ற animals பேர் aminotelic animals. Urea வை excrete பண்ற animals பேர் ureotelic. Uric acid excrete பண்ற animals பேர் uricotelic. So அது நம்ம பார்க்க போறோம். So ammonotelism, process of elimination of nitrogenous waste in the form of ammonia. Process of elimination of nitrogenous waste in the form of ammonia. Ammonia is the most toxic form of nitrogenous waste. So இங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன், please note பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு question எப்படி வரும் அப்படின்னா, based on toxicity, amount of water required and solubility, இது எல்லாமே நம்ம பார்க்குறப்ப ஸோ டாக்ஸிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். டாக்ஸிசிட்டி எடுக்கிறப்ப எது ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னு கேட்டா அமோனியா தான் ரொம்ப டாக்ஸிக். அமோனியாக்கு அப்புறம் யூரியா, யூரியாக்கு அப்புறம் தான் யூரிக் ஆசிட். இது நான் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கேன், ஜாஸ்தியிலேருந்து கம்மி ஆகிறது. ஸோ டாக்ஸிசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமோனியா இஸ் மோர் டாக்ஸிக், கம்பேரிட்டிவ்லி யூரியா இஸ் லெஸ் டாக்ஸிக். ரொம்ப லீஸ்ட் டாக்ஸிக் எதுன்னு கேட்டால் யூரிக் ஆசிட். புரிஞ்சுதா? அப்புறம் அடுத்து திஸ் இஸ் டாக்ஸிசிட்டி. ஓகே, அடுத்த நம்ம வாட்டர் ரெக்வயர்ட் ஃபார் எலிமினேஷன். வாட்டர் ரெக்வயர்மெண்ட் ஃபார் elimination.
வாட்டர் ரெக்வயர்ட் ஃபார் எலிமினேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா எதுக்கு நிறைய வாட்டர் தேவைன்னா அமோனியாவுக்கு நிறைய வாட்டர் தேவை. அமோனியாவுக்கு நிறைய வாட்டர் தேவை, அதுக்கப்புறம் யூரியா, அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுவுமே டிசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதியிருக்கேன். ஸோ அமோனியாவுக்கு நிறைய தண்ணி தேவை எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கு. அதை கம்பேர் பண்ணுறப்ப யூரியாவுக்கு கொஞ்சம் கம்மியாக, யூரிக் ஆசிட்க்கு லீஸ்ட் வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எலிமினேஷன். யா, வெரி குட், வெரி குட் ஸ்ரீவர்ஷா, வெரி குட். கிளியர்? ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சால்யூபிலிட்டி. சால்யூபிலிட்டியில் அப்படின்னு சால்யூபிலிட்டின்னு பார்க்குறப்ப அமோனியா இஸ் ரெடிலி சால்யூபிள். அமோனியா இஸ் ரெடிலி சால்யூபிள் கம்பேர்ட் டு யூரியா அண்ட் யூரிக் ஆசிட். புரிஞ்சுதா? அமோனியா குவிக்காக சால்யூபிள் ஆகிடும், அதுக்கு அடுத்து யூரியா, அதுக்கு அடுத்து தான் யூரிக் ஆசிட். புரிஞ்சுதா? ஸோ 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். பேஸ்ட் ஆன் எல்லாத்துக்குமே ஒரே ஆர்டர் தான். அமோனியா இஸ் மோர் டாக்ஸிக், needs more water and it is quickly soluble. So அதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். now let's move into the aminotelism or the process of eliminating ammonia. So ammonia நான் சொன்ன மாதிரி most toxic, first point, readily soluble, quickly soluble and excreted by diffusion through the ammonia is readily soluble in water and is generally excreted by diffusion through gill surface. So since it is required more water for eliminating ammonia, generally தண்ணியில் இருக்கிற உயிரினங்கள் தான் அமோனியா எக்ஸ்கிரீஷனை அமோனியா ஃபார்மில் வெளியில் கொடுக்கும். ஸோ அமினோடெல்லிக் அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் போனி ஃபிஷ்ஷஸ், ஆஸ்டிக்டீஸ் நம்ம அனிமல் கிங்டமில் படிப்போம். அக்வாட்டிக் பார்த்துக்கோ, அக்வாட்டிக் ஆம்ஃபிபியன்ஸ், அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ், those which is living in water. ஏன்னா it needs more water, quicker it gets soluble and it gets excreted out of the body. Clear? Yes. Solubility na mix ஆகிறது. What is solubility in excretory products na? Quicker mix ஆகி இப்போ தண்ணியோட வேகமாக மிக்ஸ் ஆனால் தண்ணிக்கு தனியாக வெளியில் போயிடும் இல்லையா, தனியாக இல்லாமல். ஸோ அதுதான் solubility அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ bony fishes ammonia diffuses through gill membrane. ஏன்னா they have gills இல்லையா. And kidneys do not play a significant role in the excretion of ammonia. அமோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது கிட்னிஸ் கிடையாது. Kidneys cannot excrete in the form of ammonia. அதனால தான் நம்ம பாடியில் அமோனியா பை ப்ராடக்டை ப்ரொடியூஸ் ஆனாலும் இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் அஸ் யூரியா இன் த லிவர். லிவரில் யூரியாவை கன்வெர்ட் ஆகி தான் நம்ம பாடியை விட்டு எக்ஸ்க்ரீட் ஆகுது இல்லையா. ஸோ ஏன்னா நம்ம பாடியோட எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் என்னது? தேங்க்யூ ஹாக்கை. நம்ம பாடியோட எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் என்னது? கிட்னி. நம்ம பாடியில் கிட்னி அமோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன் டு liver. Clear? Yes. What are the examples of aminotelism? Aminotellic animals are bony fishes, aquatic amphibians, aquatic insects. Clear? Yes. So அடுத்து நம்ம பார்க்க போறது Uricotelism, Uricotelism. Urea and uric acid are less toxic compared to ammonia. Ammonia compare பண்றப்ப Urea and uric acid is less toxic nitrogenous waste excreted by terrestrial animals. Yeah, because it needs less water for excretion. Compared to ammonia, urea ku uric acid ku kammiyana thanni dhaan theva. Purinjudha? So now seeing Uricotelism, excretion of nitrogenous waste in the form of urea. Animals which excrete urea are called Uricotellic animals. Example, marine fishes, that is cartilaginous fishes. அததான் நம்ம conrictes அப்படின்னு சொல்லுவோம். bony fishes ostictes அப்படின்னு சொல்லுவோம். So cartilaginous fishes, terrestrial amphibians, aquatic amphibians will come under aminotellic animals. Mammals, இது எல்லாமே they excrete the nitrogenous waste in the form of
urea. Example ரொம்ப முக்கியம். Aquatic amphibians, aquatic insects, bony fishes will come under ammonotelic animals. Cartilaginous fishes, terrestrial amphibians, mammals will come under ureotelic animals. They excrete urea. What is the advantages of ureotelism? Urea is less toxic. தெரியும். It is less soluble. இதெல்லாம் நான் சொன்னதா ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, solubility எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறப்ப ammonia and it could be accumulated in blood or body fluids up to a certain extent without toxic effects. அதனால தான் நம்மளுக்கு யூரியா பாடி பிளாடரில் ஸ்டோர் ஆகிட்டு இட் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். உடனே யூரின் ஃபார்ம் ஆக நம்ம பாடியை விட்டு வெளியில் போகிறதில்ல. இட் இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் இன் தி பிளாடர் as well as கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா நம்ம சர்க்குலேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா டு மெயின்டைன் ஆஸ்மோலாரிட்டி. அதெல்லாம் நம்ம அடுத்து படிக்க போகிறோம். லெஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் is less amount is required for excretion. Yes, யாரு birds, reptiles na pellet formல. Very good Tamil, very good. Okay, clear? So அடுத்து நம்ம பார்க்க போறது how is this urea getting converted? So urea synthesis and its excretion. So ammonia form ஆகிறது it is getting converted into urea in the liver அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் through a pathway called urea cycle or ornithine cycle. Urea formed in the liver is released into the bloodstream, அதாவது hepatic vein. liverலேருந்து வெளியில் வர vein hepatic vein. ஸோ எனக்கு லிவரில் தான் அம்மோனியா யூரியாவை கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ ஹெப்பாட்டிக் வெயினில் தான் என்ன ஜாஸ்தியாக இருக்கும், யூரியா ஜாஸ்தியாக இருக்கும். the blood vessel question தான் இது. the blood vessel which has more amount of urea content எதில் இருக்கும்னா ஹெப்பாட்டிக் வெயினில் கேரி ஆகிற பிளட்டில் நிறைய யூரியா இருக்கும். ஏன்னா அப்போ தான் யூரியா ப்ரொடியூஸ் ஆகி லிவர்லேருந்து வெளியில் வருது. ஹெப்பாட்டிக் வெயின் மூலமா வெளியில் வருது. இட் இஸ் கம்மிங் from and joining the inferior vena cava and joining the systemic circulation. Okay, so adu na thiruppi na explain pandren. So kidneys filter urea from blood and excretes it through urine. So inga just romba deep ah dhaan therinjikka venda urea cycle, but very easy. Ammonia enakku kedaikudhu, adula ammonia is produced in my body. Carbamyl phosphate synthetase அப்படின்ற enzyme மூலியமா it is going to combine with carbamyl phosphate and form citrulline. Okay, ammonia is going to combine with ammonia CO2 ஓட சேர்ந்து carbamyl phosphate synthetize மூலியமா carbamyl phosphate it is going to produce citrulline. இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. லிவர் செல்ஸ் இருக்கு இல்லையா, செல்ஸோட மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. மற்றது எல்லாமே சைட்டோபிளாசம்ல நடக்கும். citrulline with the help of enzyme arginosuccinate synthetase, okay, aspartate ஓட சேர்ந்து it will give arginosuccinate. இந்த arginosuccinate will lysis, அதாவது it is going to break down into fumarate and arginine. இந்த arginine water ஓட react ஆகி it produces urea and ornithine. Urea it is going to go out of the body. Ornithine திருப்பியும் it will combine with carbamylophosphate, ornithine carbamyl transferase மூலமா again it will come into the circle and again it will form citrulline. அந்த மாதிரி எனக்கு போய்க்கிட்டே இருக்கும். So ornithine என்றது I require this for the process. இது சும்மா ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்படி தான் என் பாடியில் யூரியா அம்மோனியா யூரியாவாக கன்வெர்ட் ஆகுது. கிளியரா? ஜஸ்ட் பேசிக் தான், இது ரொம்ப டீப்பாலாம் தெரிஞ்சுக்க வேணாம், ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் அ சிலபஸ், பட் டோன்ட் ஆர்ஜின் டெலீட்டட். ஆமாம்மா, இல்லை தமிழ் அதான் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், இல்லை இது எப்படி யூரியாவாக மாறுதுன்னு தெரிய வேணாமா, இந்த பேர்லாம் கூட தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, தேவையில்லை. ஓகேயா? கிளியரா? ஸோ இங்கே நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து ஹவு இஸ் இட் கம்மிங் டு த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூரியா ஃபார்ம்ட் இன் த லிவர் is released into the bloodstream through hepatic vein. அப்போ இது சர்க்குலேஷனுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹெப்பாட்டிக் வெயின் இருக்குது, ஹெச்வினா ஹெப்பாட்டிக் வெயின் வச்சுக்கோ. ஹெப்பாட்டிக் வெயின்லேருந்து
It is going inferior vena cava போயிட்டு inferior vena cavaல இருந்து it is going and joining the systemic circulation. So அப்போ inferior vena cava மூலமா it will again go to the right atrium. Right atrium ல இருந்து right ventricle. ஏனா ventricle ல இருந்து blood it is going out. So அப்போ right ventricle ல இருந்து again it will go to the lungs. lungs க்கு போகும் இல்லையா lungs க்கு போயிட்டு திருப்பியும் it will come through the pulmonary vein come to the left atrium திருப்பி left atrium ல இந்த left ventricle and aorta மூலமா it will go to the body parts. புரிஞ்சுதா இப்படி வெளியில ஹார்ட்டை விட்டு வெளியில வரப்ப அதுல கிட்டத்தட்ட நம்மளோட கார்டியாக் அவுட்புட் வந்து மோஸ்டா நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கல தான் கார்டியாக் அவுட்புட்டா கன்சிடர் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 70 ml cardiac output is 70 ml இல்ல cardiac output is 5000 or 5 liters or 5000 ml இல்லையா 5000 ml of blood is pumped out. கரெக்டா இந்த 5000 ml ல 1/5 of the blood தான் கிட்னிக்கு ஃபில்ட்ரேஷனுக்காக போகுது. ஓகேயா this is how it goes. Yes, hi Sikara, hi Kevin, hi. So இப்போ எனக்கு hepatic veinல தான் எனக்கு hepatic vein மூலமா liverல இருந்து யூரியா வெளியில வந்து inferior vena cava join பண்ணி right atrium போயிட்டு அங்க இருந்து right ventricle போய் lungs-க்கு போய் திருப்பி left atrium வந்து left ventricle ல இருந்து it goes and joins the systemic circulation. புரிஞ்சுதா ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க இன்ஃபீரியர் வீனா காவா ஆஃப் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போயிட்டு இப்படி தான் அதில் ஹார்ட்டை விட்டு எனக்கு 5000 ml இஸ் கம்மிங் அவுட் இல்லையா ஸோ அதில் 1/5 தான் கிட்னிக்கு ஃபில்ட்ரேஷனுக்கு போகுது. இஸ் இட் கிளியரா புரிஞ்சுதா ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன் மேமல்ஸ். இன் மேமல்ஸ் சம் நான் சொன்னேன் இல்லையா நம்ம பாடியில் சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா will be filtered out by the kidneys is retained within the interstitium. So இந்த இடத்துல collecting duct ல இருந்து கொஞ்சம் யூரியா வெளியில வரும். வெளியில வந்துட்டு again it goes into the circulation இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல இருக்கும். In order to regulate the எதுக்காக அது தேவை அப்படின்னா osmolarity gradient மெயின்டைன் பண்றதுக்கு. இந்த ஏரியாவெல்லாம் நம்ம interstitium அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியாலாம் இருக்குல்ல திஸ் இஸ் த இன்டர்ஸ்டீஷியம் அதே மாதிரி இதுவும் இன்டர்ஸ்டீஷியம்னு சொல்லுவோம் ஓகேயா. ஸோ அந்த இன்டர்ஸ்டீஷியத்தில் எனக்கு அந்த ஆஸ்மோலாரிட்டி மெடுலரி இன்டர்ஸ்டீஷியமில் ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேயா கிளியரா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா is been retained within the interstitium of kidneys to regulate the osmolarity gradient. Okay? Yes. புரிஞ்சுதா அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி எல்லாம் வரும். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஸ்லோவாக நம்ம போயிட்டு இருக்கோம் தமிழ். Uricotelism. So Uricotelism are animals which excrete nitrogenous waste in the form of uric acid. Animals which excrete uric acid are called uricotelic animals. நீங்க ஆல்ரெடி சொன்னதா reptiles, birds, snails and terrestrial insects are uricotelic. Least soluble. Very less amount of water is required. It can be excreted as paste or pellets. And in humans, uric acid is formed as a final oxidation product of purine catabolism. So purine is a nitrogenous base. So purines வந்து நம்மளுக்கு அதோட breakdown நடக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு uric acid form ஆகும். Clear-ஆ? Okay? These are the important points that you have to know. Yes? Clear. So now நீங்கள் தமிழ் நீங்கள் கேட்ட மாதிரி கிட்னி பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இஸ் இட் கிளியர் so far? ஸோ அமினோடெலிசம் யூரியோடெலிசம் யூரிகோடெலிசம் பார்த்துருக்கோம். அமினோடெலிக் அனிமல்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்? போனி ஃபிஷஸ், அக்வாட்டிக் ஆம்ஃபிபியன்ஸ், அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ். யூரியோடெலிசம் யூரிகோடெலிக் அனிமல்ஸ் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா கார்டிலேஜினியஸ் ஃபிஷஸ், டெரெஸ்ட்ரியல் ஆம்ஃபிபியன்ஸ், மேமல்ஸ் பார்த்தோம். யூரிகோடெலிக் யாருன்னா பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ். டாக்ஸிசிட்டி படி பார்த்தா அமோனியா ரொம்ப டாக்ஸிக், யூரியா கொஞ்சம் கம்மி, யூரிக் ஆசிட் லீஸ்ட் டாக்ஸிக். எதுக்கு நிறைய தண்ணி தேவைன்னா அமோனியாக்கு நிறைய தண்ணி தேவை,
அதுக்கு அடுத்து யூரியா, அதுக்கு அடுத்து கம்மி தான் யூரிக் ஆசிட். சாலிபிலிட்டி எது தண்ணியோட வேகம் மிக்ஸ் ஆகும், அமோனியா வேகம் மிக்ஸ் ஆகும், யூரியா கொஞ்சம் கம்மி, least is uric acid. Is it clear? Yes, okay. Now moving into the human excretory system. So human excretory system consists of kidneys paired irukku, ureters paired irukku. So paired kidney, pair of ureters, oru urinary bladder, oru urethra, oru urinary bladder, oru urethra. Idu pair na rendu. Okay, as you can see, 2 kidneys, 2 ureters, 1 urinary bladder, 1 urethra. So this is the நம்மளோட human excretory system. இதுல kidneys பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த டயகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா the red color is renal artery, blue color is renal vein. Renal artery enters the kidney, renal vein leaves the kidney, ureter also leave the kidney. Okay, so detailed structure of heart number kidney number பார்க்க போறோம். Sorry. So kidney ஓட structure reddish brown. பார்க்க எப்படி இருக்கும்? reddish brown bean shapeல இருக்கிற structure. எங்க இருக்கும் அப்படினா see நம்மளுக்கு வந்து 3 types of vertebra, cervical, thoracic, lumbar அப்படினு 3 vertebrae இருக்கும். cervicalல 7, okay, thoracicல 12, lumbarல 5 இருக்கும். So அப்போ T12 னு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து thoracic vertebra, L3 னு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து lumbar vertebra. So அப்போ இதுதான் T12, okay, இதுதான் L3. இந்த ஸ்பேஸ்க்கு நடுவுல தான் நம்ம கிட்னி லொக்கேட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? ஸோ T12க்கும் L3க்கும் நடுவுல அதை என்ன சொல்லலாம், இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், லாஸ்ட் thoracic and third lumbar vertebraன்னு சொல்லலாம். ஓகே, கிளியரா? எஸ், சேம் ஆர்டர் ஃபார் டாக்ஸிசிட்டி, சாலிபிலிட்டி அண்ட் வாட்டர் ரெக்வைர்ட். கரெக்ட் தமிழ், ஆமா. ஓகே, ஸோ ரெட்டிஷ் ப்ரௌன்ல இருக்கும், பீன் ஷேப்ல இருக்கும், பார்க்க இப்படி பீன் மாதிரி இருக்கு இல்லையா, பீன் ஷேப்ல இருக்கும். அண்ட் சிச்சுவேட்டட் பிட்வீன் த T12 and L3. T12 na last thoracic and third lumbar vertebra. Kidneys are positioned, enga position ஆயிருக்கு அப்படின்னா to the dorsal inner wall of abdominal cavity. இது thoracic cavity, இது abdominal cavity. abdominal cavity ஓட dorsal inner wall லொக்கேட் ஆயிருக்கு. மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். எப்பயுமே மெஷர்மெண்ட்டை ஜாஸ்தியிலேருந்து கம்மி படிக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லென்த்து 10 to 12, ஓகே, வித்து 5 to 7, திக்னஸ் 2 to 3, 10 to 12, 5 to 7, 2 to 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. லென்த்து 10 to 12, வித்து 5 to 7, திக்னஸ் 2 to 3. அதோட வெயிட் எவ்வளோ இருக்கு? 120 to 170 grams. Weight எவ்வளோ? 120 to 170 grams. Is this clear? 10 to 12, 5 to 7, 2 to 3. Weight வந்து 120 to 170. Sorry. அப்போ நான் இதை ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி நான் வந்து கிளாஸ் எடுக்கிறது தமிழ்? ஓகே, கிளியரா? cavity அப்படின்னா ஸ்பேஸ், thoracic cavity அதாவது நம்மளோட breathing and exchange of gases, lungs is located inside the thoracic cavity, thoracic chamber அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கேருந்து மேலே thoracic, இங்கேருந்து கீழே abdominal. ஓகே, புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, அடுத்து as you can see இதில் ஸ்ட்ரக்சர் நம்ம உள்ள டீப்பாக இப்போ போக போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹீலியம் அப்படின்னா இட் இஸ் அ நாச்னா ஒரு சின்ன முடிச்சு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப், இது ரொம்ப முக்கியம், இன்னர் கான்கேவ் சர்ஃபேஸ், கான்வெக்ஸ் இல்லை கான்கேவ் சர்ஃபேஸ் ஆஃப் த கிட்னி. அது வழியாக தான் யூரேட்டர், பிளட் வெசல், நர்வ்ஸ் என்டர் ஆர் லீவ் த கிட்னி. அது வந்து இட் வில் என்டர் ஆர் லீவ் த கிட்னி. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா renal artery is entering the kidney. Blueல மாத்திர
renal vein is going out of the kidney. Ureter is also going out of the kidney. So ureter, blood vessels and nerves enter or leave the kidney. எல்லாமே enterன்னு சொல்ல முடியாது. Ureterனா it is coming out of the kidney. Vein is also coming out of the kidney. Renal artery is going inside the kidney. So what is this renal capsule? Renal capsule என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the dense, இது ரொம்ப முக்கியம், dense connective tissue sheath. sheathனா ஒரு covering அப்படின்னு அர்த்தம். இந்த அவுட்டரா இங்க தெரியுது இல்லையா, இதுதான் இந்த dense tissue sheath. This is the dense tissue sheath which is called as renal capsule. அடுத்து வந்து renal pelvis. renal pelvis. renal pelvis எப்படின்னா funnel shapeல இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. what is this funnel shape அப்படின்னு கேட்டா இதுதான் இந்த funnel shape. இந்த ஏரியா இருக்கு இல்லையா, as you can see இந்த funnel shapeல இருக்கிற இந்த ஏரியா தான் renal pelvis. Okay, the outer protective covering tissue sheath of protection is the dense connective tissue capsule. Funnel shaped space of kidney inner to helium. helium இங்க இருக்கு, இந்த முடிச்சு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் helium. So helium க்கு இன்னரா I have the pelvis, and calyx is nothing but cup shaped projections of renal pelvis. இந்த cup shaped projections எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த cup shaped projections, அந்த u மாதிரி போட்டிருக்கேன்ல, அந்த cup shaped projections தான் I call it as, this is helium. இந்த இடத்துல நான் ஒரு முடிச்சு போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் helium. ஓகே, so இந்த cup shaped projections தான் callus. கிளியரா, இது புரியுதா? so அப்போ நான் திருப்பியும் சொல்றேன், as you can see the dense connective tissue sheath இருக்கு இல்லையா, that envelope that cover the kidney is nothing but renal capsule. இந்த இடத்துல இந்த வெசல்ஸ் எல்லாம் உள்ள வருது, வெயின்ஸ் வெளில போகுது, ஆர்டரிஸ் உள்ள வருது, இந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் which is nothing but helium. அதுல funnel shapeல இருக்கிறது pelvis. இந்த இடத்துல இந்த கப் ஷேப்ல இந்த மாதிரி யூ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கப் ஷேப்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, these all are called as callus. புரிஞ்சுதா? these are called as callus. அது மட்டும் இல்லாம இந்த tissues, கிட்னியோட tissues you can differentiate as outer cortex and inner medulla. cortex and medulla நம்ம பிரிக்கலாம். so அடுத்து நம்ம அதுதான் நம்ம பார்க்க போறோம். the renal capsule பார்த்துட்டீங்க, pelvis பார்த்துட்டீங்க, callus இந்த cup shaped, இந்த cup shaped இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் callus. இந்த renal tissues நான் outer cortex and the inner position is medulla. இங்க தெரியுதா? as you can see this area is the cortex, இந்த area தான் medulla. so the medulla is in the form of conic, ஒரு கோன் ஷேப்ல இருக்கா, கோனிக்கல் மாஸ், அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. inner medular tissues are arranged as conical mass called medullary pyramids. they are called as medullary pyramids. the base of இப்போ வந்து நான் இந்த medullary pyramid நான் இங்க வரையறேன், இப்படிதான் இருக்கு இல்லையா, medullary pyramid இப்படிதான் இருக்கு. so இந்த டாப் இந்த போர்ஷன் தான் வந்து I call it as base. இதுதான் base. இந்த நான் ரவுண்ட் பண்ணிருக்கிற இந்த பார்ட் தான் அபெக்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப இதுதான் பேஸ், ரைட்டா? அப்போ இதுதான் அபெக்ஸ். புரிஞ்சுதா? ஸோ த பேஸ் ஆஃப் மெடுலரி பிரமிட் அப்போ எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு? இட்ஸ் ஃபேஸிங் த கார்டெக்ஸ். த பேஸ் இஸ் ஃபேஸிங் த கார்டெக்ஸ். அப்போ அந்த அபெக்ஸ் எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? ரீனல் கேலிஸ். ரீனல் கேலிஸ்னா நான் என்னன்னு சொன்னேன்? ரீனல் கேலிஸ் இஸ் நத்திங் பட் த கப் ஷேப், இந்த யூ ஷேப் ப்ரொஜெக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுதானே ரீனல் கேலிக்ஸ்ன்னு சொன்னேன். அப்போ அபெக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு? அபெக்ஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரொஜெக்டிங் இன்டு த ரீனல் கேலிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டெக்ஸ் ரீஜன் இருக்குல்ல, இந்த கார்டெக்ஸ் ரீஜன் இந்த கார்டெக்ஸ் ரீஜன் எல்லாமே it is extending in between the medullary pyramid.
medullary pyramid க்கு நடுவுல extend ஆகி போகுது. That is called as columns of Bertini. That is called as columns of Bertini. Is it clear? Students follow பண்ணுங்க. No. Apex is not called as calyx. Apex a calyx ன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த cup shaped projection of the pelvis. Pelvisல இருந்து cup shaped projection தான் calyx ன்னு சொல்லுவாங்க. அந்த calyx உள்ள அந்த apex project ஆயிருக்குன்னு சொல்றாங்க. We cannot call it as calyx. No. That's not right. Okay? Yes. So அப்போ medulla is in the form of pyramids. Medulla are in the form of pyramids. So pyramid oda base வந்து cortex நோக்கி இருக்கு. pyramid oda apex வந்து calyx நோக்கி இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா தமிழ்? So apex தான் வந்து it is into the calyx. Base is facing the cortex. ஏன்னா renal tissues cortex னும் medulla னும் நம்ம பிரிக்கிறோம். இந்த outer region இதெல்லாம் தான் வந்து இந்த outer region இதெல்லாம் தான் வந்து cortex. அந்த cortex தான் in between the medullary pyramid உள்ள போகிறது தான் it is called as column of Bertini. Is called as column of Bertini. Clear? Yes. So next we are going to talk about the functions of kidney. Very important. So first function of kidney is to remove waste from blood, nitrogenous waste, urea, osmoregulation க்கு help பண்ணும், maintenance of normal blood pressure. Excess of sodium அதிகமா இருந்தா it is not good for heart. Blood pressure அதிகமா இருக்க கூடாது. So excess of sodium also has to be removed. Bone mineralization. நம்மளுக்கு bloodல calcium ஓட அளவு maintain ஆகணும். calcium ஓட level கம்மியானா நம்ம blood நம்ம bone is made up of calcium இல்லையா? So calcium boneல இருந்து அரிச்சு bloodக்கு வரும். That is also been done by a hormone. அதெல்லாம் நம்ம chemical control and coordinationல நம்ம parathyroid hormone அப்படின்னு நம்ம படிப்போம். So that will help in bloodல calcium level கம்மியாகிறப்ப அது போய் boneல இருந்து calcium அரிச்சிட்டு வரும். So அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா bloodல calcium level maintain ஆகணும். And it also helps in RBC production by secreting the hormone erythropoietin. RBC ப்ரொடக்ஷனுக்குமே இது ஹெல்ப் பண்ண போது எரித்ரோபோயட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை இது செக்ரீட் பண்ண போகுது. கிளியரா? எஸ். ஸோ சூப்பர். ஓகே தமிழ். வர்ஷா ஹாய். பைரவி, பவாரவி. எஸ். ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே சிக்காரா. நவ் கிளியர். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி: osmoregulation, removal of waste, maintenance of normal blood pressure, bone mineralization, and stimulating RBC production by secreting hormone erythropoietin. Okay, so அடுத்து நம்ம பார்க்க போறது ureters. What is this ureter அப்படினு கேட்டிங்கனா a pair of tube that is coming out of the kidney, a pair of muscular tube that carries urine from the kidney to the urinary bladder. கிட்னில இருந்து யூரினரி பிளாடருக்கு கேரி பண்ணிட்டு வரும். அதோட மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். 25 to 30 சென்டிமீட்டர் லென்த்தில் 3 மில்லிமீட்டர் டயமீட்டர். டயமீட்டர் எவ்வளோ இருக்கும்? 3 மில்லிமீட்டர். எவ்வளோ லென்த்தில் இருக்கும்? 25 to 30 சென்டிமீட்டர். கிளியரா? ஸோ அடுத்து நம்ம யூரினரி பிளாடர். இதுதான் யூரினரி பிளாடர். ஸோ யூரினரி பிளாடரில் இஃப் யூ கேன் see, this is nothing but the smooth muscles. In the smooth muscles there is another name called as detrusor muscle. In the smooth muscle la namalku stretch receptors irukum. So bladder fill ஆகி stretch ஆகிறப்ப தான் நம்மளுக்கு urinate பண்ற அந்த feeling வரும். So it is made up of smooth muscle. In the orifice அப்படின்னா opening அர்த்தம். The word orifice means opening. And இது bladder ஓட neck, இது urethra. This is the urethra. Urethra வந்து மேல்ல நீளமா இருக்கும், ஃபீமேல்ல ஷார்ட்டா இருக்கும். அதுவும் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அதான் நம்ம பார்க்க போறோம். As you can see, the urethra is lengthy in male, short in female. So urethra, a tubular structure emerging from the neck of the bladder and opens into the exterior. Exteriorக்கு urine வெளியில அனுப்புறதுக்கு through urethra தான் நடக்கும். Malesல it is longer, 20 centimeter. Female 2 to 4 centimeter.
Male urethra is a urinogenital duct. Ma'am, அது urinogenital duct because it transports both urine and sperm. Spermayum urine transport பண்றதுனால it is called as urinogenital duct. Female urethra transports only urine. So urethra is regulated by an inner involuntary sphincter and outer voluntary sphincter. So sphincter muscles தான் நம்மளுக்கு வந்து அது ரிலாக்ஸ் ஆனா யூரின் வெளியில வரும். ஸோ அதில் இப்போ யூரெத்ரா ஆரம்பத்தில் இருக்குன்னா இது இன்னர் ரீஜன் அப்படின்னா இது அவுட்டர் ரீஜன் எடுத்துக்கிட்டோன்னா இன்னர் இன்வாலன்ட்ரி ஸ்பின்ஸ்டர் அது வந்து இன்வாலன்ட்ரியாக இருக்கும். அவுட்டர் வாலன்ட்ரி ஸ்பின்ஸ்டர் அதனால தான் நம்மளுக்கு யூரினோட அர்ஜென்சி இருந்தாலும் we are able to control the urine. ஸோ யூரினேட் பண்ணுற அந்த ஃபீலிங்கை நம்மளால் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி அவுட்டர் வாலண்டரி ஸ்பின்ஸ்டர். நீட்டுக்கு எந்த சென்டர்னு எப்படி தெரியும்? இன்னும் சென்டர் எங்க அப்படின்னு சொல்லலை யாஷ். ஓகே, தேர் ஆர் அவுட் ஆஃப் என்சிஆர்டியாக சில பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் நீட்டில் கேட்டிருக்காங்க தமிழ். ஓகே, ஸோ ஹால் டிக்கெட் வரப்போ தான் என்ன சென்டர்னு தெரியும். இப்போ சிட்டி இன்டிமேஷன் தான் என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு யூ கேன் என்டர் இன்சைட் த என்டிஏ வெப்சைட்டில். நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் போடுறப்ப லாகின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்படி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் இன்டிமேஷன் தெரியும். எந்த சென்டர்னு கரெக்டாக போல சிட்டி தான் எந்த சிட்டியில் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்டர் எப்படின்றது ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறப்ப தான் தெரியும். ஓகே ஆயாஷ்? ஓகே, clear? All okay? Yes. So now we are moving into structure of nephron. So idu varaiku we learned about the kidney la enna parts irukku adoda dimensions adu ellame namba paathom. Adutha namba paaka poradhu structure of nephron. Clear? Thank you Tamil, thanks for replying. Good. Yes students, please be attentive. எல்லா பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். தமிழ் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க கண்ணா. இட் இஸ் கம்ப்ளீட்லி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் த பாயிண்ட்ஸ் விச் ஐ எம் டெல்லிங் ஹியர் இஸ் வித் நீட் பர்ஸ்பெக்டிவ் தான். ஓகே, கிளியரா? ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். வாட் இஸ் திஸ் நெஃப்ரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெஃப்ரான் இஸ் தி ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. நெஃப்ரான் தான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. கிட்னியை யூரின் ஃபார்ம் ஆகி யூரின் வழியாக நைட்ரஜினியஸ் வேஸ்ட்டை வெளியில் அனுப்புறதுக்கு இந்த நெஃப்ரான் ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு கிட்னிலையும் 2 கிட்னி இருக்கு இல்லையா, பேர் ஆஃப் கிட்னி. ஒவ்வொரு கிட்னிலையும் 1 million காம்ப்ளெக்ஸ் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் நெஃப்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கிட்னி, ஈச் கிட்னி ஹேஸ் 1 million காம்ப்ளெக்ஸ் டியூபுலர். சொன்னேன் இல்லையா, complex tubular structures. Vertebrates, they are made up of complex tubular structures. Excretory organs first. Invertebrates la simple tubular structures. So complex tubular structures called nephron. Each nephron la 2 parts irukku. One glomerulus, innone tubule. So one glomerulus, innone tubule. Glomerulus endradhu blood capillary, a tuft of capillary. Tubule endradhu nammaloda Bowman's capsule, PCT, DCT, loop of Henle. இதெல்லாமே tubule வரும். ஓகே, ஸோ அப்போ glomerulus and renal tubule அப்படின்றது தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரானை 2 பார்ட்டாக பிரித்து glomerulus and renal tubule. புரிஞ்சுதா? எஸ் தமிழ், வெரி குட். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. ஸோ அப்போ வாட் இஸ் திஸ் glomerulus? glomerulus என்ன அப்படின்னு நான் என்ன சொன்னேன்? இட் இஸ் நத்திங் பட் ரீனல் ஆர்டரி. ஹார்ட்டுக்கு கிட்னிக்குள்ள ஹார்ட்டே வருது, கிட்னிக்குள்ள பிளட் எடுத்துட்டு வர அந்த பிளட் வெசல், அந்த ஆர்ட்ரி தான் ரீனல் ஆர்ட்ரி. இந்த ரீனல் ஆர்ட்ரி டார்சல் அயோட்டாவோட பிரான்ச். அயோட்டாலேருந்து பிளட் வெளியில் வந்து டார்சல் அயோட்டாலேருந்து பிரிகிறது தான் ரீனல் ஆர்ட்ரி. இட் கேரிஸ் பிளட் டு கிட்னி ஃபார் ஃபில்ட்ரேஷன். நான் என்ன சொன்னேன்? கிட்டத்தட்ட ஹார்ட்டை விட்டு 5000 ml ஆஃப் பிளட் வெளியில் வருது கார்டியாக் அவுட்புட் per minute. அதில் 1/5 1100 to 1200 ml ரீனல் ஆர்ட்ரி மூலிமா கிட்னிக்கு வருது.
எதுக்கு வருது? ஃபில்ட்ரேஷனுக்கு வருது. எதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு? யூரியாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரீனல் ஆர்ட்ரியிலேருந்து பிரிகிற ஒரு பிளட் வெசல் தான் அஃபரண்ட் ஆர்டீரியோல். புரிஞ்சுதா? ரீனல் ஆர்ட்ரியிலேருந்து பிரியது ஆர்டீரியோல். எப்பயுமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பாடி ஃப்ளூயிட்ஸில் எப்படி பார்த்தோம்? எப்படி நம்ம பிளட் ஃப்ளோ ஆகி பிரியுது? ஆர்ட்ரிஸ், மேஜர் ஆர்டரி அயோட்டாலேருந்து ஆர்டரிஸ், அதுக்கப்புறம் ஆர்டீரியோல்ஸ், கேப்லரிஸ், வென்யூல்ஸ், வெயின்ஸ், மேஜர் வெயின், அப்படி தான் வரும் இல்லையா? ஸோ அப்போது இந்த ரீனல் ஆர்ட்ரி என்னவா பிரியுது? ஆர்டீரியோலாக பிரியுது. ஸோ பெரிய இடத்துலேருந்து இன்னும் சின்னது. தி ஸ்பேஸ் இஸ் பிகமிங் ஸ்மால். Afferent arteriole. It is a branch of renal artery. So afferent arteriole, AFF, அதுதான் it enters the Bowman's capsule. அடுத்து what is this glomerulus? இந்த ஆர்டீரியோல் இருக்குல்ல, அஃபரண்ட் ஆர்டீரியோல் இன்னும் சின்னதாக கேப்லரியா மாறப்போகுது. அந்த கேப்லரி, டஃப் ஆஃப் கேப்லரியை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்? glomerulus. இந்த capillaries எல்லாம் திருப்பியும் it is going to form afferent arteriole. திருப்பி எப்படியா என்னவா வெளியில வரப்போகுது? When it is coming out, it comes as afferent arteriole. அதான் பாரு, afferent arteriole. Afferent arteriole is entering and it is forming tuft of capillary and going out of the Bowman's capsule as afferent arteriole. So அப்போ எனக்கு கிட்னிக்குள்ள blood filtration எடுத்துட்டு வரது. வெரி குட் தமிழ். ஸோ அப்போ ரீனல் ஆர்ட்ரி blood எடுத்துட்டு வருது கிட்னிக்கு. அந்த ஆர்ட்ரி வந்து அஃபரண்ட் ஆர்டீரியோலா இன்னும் ஃபைன் பிரான்ச்சா பிரியுது. அந்த அஃபரண்ட் ஆர்டீரியோல் இட் இஸ் பிகமிங் அ டஃப் ஆஃப் கேப்லரி அஸ் glomerulus. அது திருப்பியும் பவுமன்ஸ் கேப்சூலை விட்டு வெளியில் வரப்போ, பவுமன்ஸ் கேப்சூல்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த யூ ஷேப்ட் கப் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதான் பவுமன்ஸ் கேப்சூல். ஸோ அந்த பவுமன்ஸ் கேப்சூலில் என்ட்ரு ஆகிறது அஃபரண்ட் ஆர்டீரியோல், வெளியில் போகிறது எஃபரண்ட் ஆர்டீரியோல். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. ஸோ afferent arteriole which is entering the Bowman's capsule. Efferent arteriole is a narrow blood vessel. இன்னும் சின்னதா, afferent arterioleோட சின்னதா இருக்கும். Formed by convergence of glomerulus capillaries and it is carried away by the efferent arteriole. So அப்போ blood வந்து it is carried away, Bowman's capsule குள்ள enter ஆயிட்டு Bowman's capsule விட்டு வெளில போகிறப்ப it is going as efferent arteriole. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ glomerulus is nothing but a capillary, tuft of capillary. அது ஒரு blood vessel தான். Afferent arteriole, glomerulus, efferent arteriole, இது எல்லாமே it is blood vessel தான். புரிஞ்சுதா? So what is this Malpighian body? Malpighian body or renal corpuscle, அதுவும் அதுக்கு பேரு. ஸோ இந்த glomerulus-ஓட சேர்ந்து, இந்த glomerulus-உம் இந்த tuft of capillaries-உம் சேர்ந்தது தான், இந்த glomerulus-உம் இந்த Bowman's capsule-உம் சேர்ந்தது தான் Malpighian body or renal corpuscle. Glomerulus along with Bowman's capsule is called Malpighian body. And renal corpuscles are located in the cortex. இது ரொம்ப முக்கியம்ப்பா. எது எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? ஏன்னா நம்ம கிட்னியை கார்டெக்ஸ் மெடுலான்னு பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போது எனக்கு இந்த Malpighian பாடி, அதாவது நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சரில் அதை ரெண்டாக பார்த்தோம், ரைட்? எஸ், எஃபரண்ட் ஆர்ட்ரிஸ் வந்து இட் வில் ஃபர்தர், நான் அடுத்து சொல்கிறேன் தமிழ், இந்த பாயிண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீ வந்து நோட் பண்ண வேண்டியது, நான் இப்போ சொல்லியிருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோ. afferent arteriola it is entering, efferent arteriola it is going out. இந்த efferent arteriola அடுத்து என்ன ஆக போகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த tuft of capillaries-உம் இந்த Bowman's capsule-யும் சேர்ந்தது தான் நான் Malpighian பாடின்னு சொல்கிறேன். அது பேர் ரீனல் கார்பசல். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கிட்னியோட கார்டெக்ஸில் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, அதுதான் இங்கே பாயிண்ட் சொல்கிறாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீனல் டிபியூல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா நெஃப்ரான் இஸ் மேடப் ஆஃப் glomerulus அண்ட் ரீனல் டிபியூல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ரீனல் டிபியூல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? Bowman's capsule-லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கப் ஷேப் Bowman's capsule-லேருந்து எனக்கு ரீனல் டிபியூல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த
Bowman's capsule, the renal tubule begins with a double-walled cup-like structure called Bowman's capsule. ஏன்னா ஏன் இதுக்கு double-walled அப்படின்னு கேட்டா, as you can see, இந்த இடத்துல let me change the color, blue colorல நான் போட்டுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து sorry இது ஒரு லேயர் தெரியுதா, இது ஒரு லேயர். இன்னொரு லேயர் பாத்தீங்கன்னா இது அப்படியே இந்த டஃப் ஆஃப் கேப்லரிஸ் சுத்தி இருக்கு. as you can see இப்படி இருக்கும், அந்த கேப்லரிஸ் சுத்தி லைன் பண்ணிருக்கும், அது இன்னொரு லேயர். ஸோ இதுதான் டபுள் லேயர் Bowman's capsule which encloses the glomerulus. ஸோ இது எப்படி என்க்ளோஸ் ஆயிருக்கு, glomerulus-ஐ இப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதான் அங்கே சொல்றாங்க. the space between, ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸை தான் யூ கால் இட் அஸ் கேப்சுலார் ஸ்பேஸ். ஓகே, அந்த இடத்துல தான் எனக்கு என்ன கலெக்ட் ஆகும், glomerular filtrate அங்கே தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு என்ன கலெக்ட் ஆகும், ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆகிட்டு இட் வில் பிசிடிக்கு போகும். இதுக்கப்புறம் எனக்கு பிசிடி, லூப் ஆஃப் ஹென்லி, டிசிடின்னு போகும். புரிஞ்சுதா, கிளியரா? ஸோ அப்போது ரீனல் டிபியூல் அப்படின்றது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் Bowman's capsule. Bowman's capsuleனா என்ன, a double layered cup like structure, a double layered cup like structure. ஓகேயா, அந்த டபுள் லேயருக்கு நடுவில் as you can see this space is the capsular space. அதில் தான் எனக்கு என்ன கலெக்ட் ஆகுது, ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆக போகுது. அந்த ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆகி இட் வில் கோ டு த பிசிடி. பிசிடி போய் லூப் ஆஃப் ஹென்லி போய் டிசிடி போய் கலெக்டிங் டக்ட் போகும். அந்த இடத்துல நம்மளுக்கு ரீஅப்சார்ப்ஷன் செக்ரீஷன்லாம் நடக்கும். கிளியரா? ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராக்சிமல் கான்வல்யூட்டல் டிபியூல். ஸோ Bowman's capsule ஆரம்பித்து அடுத்து எனக்கு இருக்கிற அந்த டியூப் தான் பிசிடி, ப்ராக்சிமல் கான்வல்யூட்டல் டிபியூல். ப்ராக்சிமல் அப்படின்னா கிட்ட, அதாவது Bowman's capsuleக்கு கிட்ட இருக்கிறதுனால இது ப்ராக்சிமல் கான்வல்யூட்டல் டிபியூல். டிஸ்டில் அப்படின்னா Bowman's capsule கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிசிடி, டிஸ்டில் கான்வல்யூட்டல் டிபியூல். ஸோ ப்ராக்சிமல் கான்வல்யூட்டல் டிபியூல் Bowman's capsule இருந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஹைலி, திஸ் இஸ் ஆல்சோ ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர். அதுவுமே எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, கார்டெக்ஸ். ஸோ அப்போது மால்பிகியன் பாடி ஆர் ரீனல் கார்பசல். ரீனல் கார்பசல்னா என்ன, Bowman's capsuleம் glomeruluம் சேர்ந்தது தான் ரீனல் கார்பசல். அதுவும் கார்டெக்ஸில் தான் இருக்குது, கிட்னியோட கார்டெக்ஸில். பிசிடியும் கார்டெக்ஸில் தான் இருக்குது. இந்த பிசிடியில் தான் மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் சொல்யூட்ஸ் நடக்க போகுது. ஸோ பிசிடி இஸ் த பிளேஸ் ஃபார் மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன். அப்போ மினிமம் ரீஅப்சார்ப்ஷன் எங்கே நடக்கும் மேம் அப்படின்னா அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி. ஓகே, ஸோ வால் ஆஃப் பிசிடி இஸ் லைன்ட் பை, பிசிடியும் சரி லூப் ஆஃப் ஹென்லி டிசிடி இது எல்லாமே it is lined by cuboidal epithelium da. The renal tubule is made up of cuboidal epithelium. Adula PCT is specially made up of brush bordered cuboidal epithelium. அதாவது அந்த cuboidal epitheliumக்கு மேல இப்படி ஒரு cuboidal epitheliumக்கு மேல எனக்கு இந்த மாதிரி இருக்கும் brush border, இந்த டூத் பிரஷோட brush மாதிரி இருக்கும். brush border cuboidal epithelium PCT-ல. ஓகேயா, எதுக்காகனா for maximum reabsorption. எதுக்காகனா maximum reabsorption. கிளியரா? ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க, this is very important. PCT simple cuboidal, ஆனா key feature என்ன, அதுல வந்து brush border இருக்கு, அது microvilli அப்படின்னு சொல்லலாம். loop of Henle is also made up of simple squamous cuboidal epithelium தான், thin இல்ல thick. அதே மாதிரி டிசிடி வந்து சிம்பிள் கியூபாய்டல் தான். தின் செக்மெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சிம்பிள் ஸ்குவாமஸ். அந்த இடத்துல குவிக்காக டிஃப்யூஷன் நடக்க ஈஸியாக இருக்கும். ஸோ தின் செக்மெண்ட் தான் சிம்பிள் ஸ்குவாமஸ். திக் செக்மெண்ட் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி சிம்பிள் கியூபாய்டல்.
DCT simple cuboidal. So அப்போ renal tubule it is made up of cuboidal epithelium. Clear? Okay. So அடுத்து நம்ம பார்க்க போறது loop of Henle. ஏன் அதுக்கு loop of Henle அப்படினா ஒரு U shape loop மாதிரி இருக்கு இல்லையா அதனால தான். Okay? Clear? இதுதான் loop of Henle. இதுல திக்கு தின்னு நான் என்ன சொன்னேன்னு இப்ப புரியுதா இந்த லூப் ஆஃப் அசெண்டிங் லிம்ப் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தின்னா இருக்கு இந்த இடத்துல திக்கா இருக்கு இல்லையா சோ அதுதான் வந்து தின் அண்ட் திக்குன்னு நான் போன ஸ்லைட்ல சொன்னேன் ஓகே இதுதான் இது தின் செக்மெண்ட் ஆஃப் அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி இது திக் செக்மெண்ட் ஆஃப் அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி கிளியரா ஓகே புரிஞ்சுதா ஓகே PCT is followed by loop of Henle so இதுதான் PCT ல இருந்து it is coming as loop of Henle ல இருந்து போறது DCT அதுக்கு அப்புறம் வரது collecting duct so the hairpin shaped Henle's loop is the part of the tubule which has descending and ascending limb limpனா என்ன அந்த மாதிரி அந்த ஷேப் இருக்கு இல்லையா அதுதான் இது கீழ வருது இது இப்படி கீழ வருதா இது இப்படி மேல போகுது கீழ வரத descending limb அப்படினு சொல்றோம் மேல போறத ascending limb அப்படினு சொல்றோம் புரிஞ்சுதா கிளியரா எஸ் சோ descending அதே மாதிரி descending limb of loop of Henle is permeable to water அதாவது descending limb ல இருந்து என்ன வெளியில வரும்னு கேட்டிங்கனா வாட்டர் தான் வரும் எலக்ட்ரோலைட் வராது ஒரு விஷயத்தை படி இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ descending limb permeable to water impermeable to electrolyte னு படிக்காத descending limb permeable to water அப்ப ascending limb is impermeable to water descending limb permeable to water ascending limb impermeable to water அப்ப என்ன permeable ascending limb ல எது permeable electrolyte descending limb எது impermeable salts NaCl okay ஒரு விஷயம் படிச்சாதான் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்க முடியும் clear-ஆ yes okay then நம்ம பார்க்க போறது distal convolutal tubule இந்த ascending limb இருக்கு இல்லையா இந்த ascending limb வந்து the ascending limb வந்து இது போய் எங்க மீட் ஆகுது it is meeting the distal convolutal tubule ascending limb போய் மீட் ஆகுற distal convolutal tubule is permeable to water and salts இந்த DCT ல இருந்து water and saltsமே அது permeable தான் வெளில வரலாம் okay it is permeable to water and salts is it clear புரிஞ்சுதா yes so PC நம்ம Bowman's capsule என்ன பேத்தோம் cup shaped double walled structure அங்க இருந்தே எனக்கு renal tubule ஸ்டார்ட் ஆயிருது ஒரு structure of nephron are nothing but the functional unit of kidney இல்லையா அந்த nephron ரெண்டா பிரிக்கிறேன் ஒன்னு glomerulus இன்னொன்னு renal tubule அந்த renal tubule எங்க இருந்து ஆரம்பிக்குது Bowman's capsule இருந்து ஆரம்பிச்சு PCT வந்து loop of Henle போய் DCT போகுது இது எல்லாமே renal tubule Bowman's capsule PCT loop of Henle DCT ஓகேயா புரிஞ்சுதா எஸ் நம்மளுக்கு வந்து renal tubule அப்படினா கலெக்டிங் டக்ட்டையும் சொல்லலாம் ஓகே so நம்மளுக்கு வந்து nephron ஸ்பெசிஃபிக்கா nephronோட tubules நம்ம ஸ்பெசிஃபிக்கா பேசுறப்ப we have to talk only about நம்ம கலெக்டிங் டக்ட் அதுக்குள்ள கொண்டு வர முடியாது so renal tubule இங்க நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றப்ப இப்போ find the odd one out which are not the renal tubule னு கேட்டு அங்க ஆப்ஷன் கலெக்டிங் டக்ட் கொடுத்தா கலெக்டிங் டக்ட் renal tubule எடுத்துக்க முடியாது with context to the nephron so nephrons ஓட ஸ்ட்ரக்சர் நம்ம கன்சிடர் பண்றப்ப we cannot consider the collecting duct as tubule அப்படினு சொல்றாங்க but kidneys and overall பார்க்கறப்ப it is also tube தான் okay புரிஞ்சுதா சோ அப்ப क्वेश्चन கேக்குறப்ப நீட்ல கலெக்டிங் டக்ட் நான் வந்து renal tubule கீழ கொண்டு வரணுமானா வேண்டாம் ஓகே எஸ் சோ அடுத்து நம்ம பார்க்க போறது
collecting duct. DCT opens into a straight tube called collecting duct. Collecting duct is a common duct. அதாவது இப்ப பார்த்தனா இதுதான் collecting duct இல்லையா? இந்த collecting ductல இது ஒரு nephron. இந்த nephron வந்து இங்க join ஆகுது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு nephron வந்து join ஆகும். இந்த இடத்துல ஒரு DCT. இங்க ஒரு DCT வந்து join ஆகும். இங்க ஒரு DCT வந்து join ஆகும். இங்க ஒரு DCT already join ஆகி இருக்கு. So collecting duct is a common duct. A single ஒரு collecting ductல இது ஒரு single collecting duct தான். ஒரு single collecting ductல நிறைய nephrons ஓட DCT வந்து join ஆகும். நிறைய nephrons ஓட DCT வந்து join ஆகும். yes நம்மளுக்கு வந்து அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டா ரீனல் நெஃப்ரான் கான்டெக்ஸ்ட்ல ரீனல் டிபியூலா நம்ம கலெக்டிங் டக்டை எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய நெஃப்ரான்ஸ் வந்து ஒரு கலெக்டிங் டக்ட்ல ஜாயின் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். ஓகே, ஆமாம், அப்படி சொல்ல முடியாது. கரெக்ட் தமிழ். ஓகே, என்டையர் இனிஷியல் பார்ட் ஆஃப் கலெக்டிங் டக்ட் லைஸ் இன் தி அப்போ இந்த மேலே இருக்கிற நான் என்ன சொல்லியிருக்கேன், பவுமன்ஸ் கேப்சூல் ஆர் மால்ஃபிகியன் பாடி, பிசிடி, டிசிடி, இது எல்லாமே கார்டெக்ஸ் ரீஜனில் இருக்குது. லூப் ஆஃப் ஹென்லி மெடுலரி ரீஜனில் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்டெக்ஸ் வந்து கலெக்டிங் டக்ட் வந்து இது இங்கே வரைக்கும் கார்டெக்ஸ்னா இது மெடுலா இல்லையா? இது கார்டெக்ஸ்னா இது மெடுலானா அப்போது எனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகி கார்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகி மெடுலா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? கார்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகி மெடுலா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு நான் லைன் வரைகிறேன் அப்படின்னா இது கார்டெக்ஸ், இது மெடுலா. அப்போது எனக்கு இந்த கலெக்டிங் டக்ட் இருக்கு இல்லையா? இந்த கலெக்டிங் டக்ட் வந்து it is starting from the cortex and extending into the medulla. அதுதான் இங்க சொல்றாங்க. It is initial part of the collecting duct lies in the cortex and the remaining part extends into the medulla. புரிஞ்சதா? அதுதான் இங்க சொல்றாங்க. Yes, clear-ஆ? Okay. So entire collecting duct is freely permeable. So if a descending loop of Henle is permeable to water, ascending limb is permeable to electrolyte pannola, ana in the collecting duct fullave is permeable to water and the last part is permeable to urea. இந்த last part இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருந்து எனக்கு யூரியா வெளியில வரும். இந்த இடத்துல இருந்து எனக்கு என்ன வெளியில வரும்? யூரியா வெளியில வரும். கிளியரா? புரிஞ்சுதா? Is it clear? So what is this common collecting duct? அதுக்கு பேர் duct of Bellini. column of Bertini வேற, duct of Bellini வேற. column of Bertini என்ன சொன்னேன்? எனக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இந்த பிரமிடுக்கு மெடுலரி பிரமிடுக்கு நடுவில் அந்த கார்டெக்ஸ் உள்ள எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் column of Bertini. ஓகே, இது வந்து duct of Bellini. duct of Belliniனா நிறைய கலெக்டிங் டக்ட். இங்க ஒரு கலெக்டிங் டக்ட் இருக்கா? இங்க ஒரு கலெக்டிங் டக்ட் இருக்கா? ரெண்டு கலெக்டிங் டக்ட் இருக்கு. நியூமரஸ் கலெக்டிங் டக்ட் ஜாயின் அண்ட் ஃபார்ம் அ காமன் கலெக்டிங் டக்ட். இது வந்து காமன் கலெக்டிங் டக்டா ஆகும். அதுதான் வந்து duct of Bellini which opens at the apex. இதுதான் மெடுலாவோட பேஸ் இல்லையா? இதுதான் அபெக்ஸ். இந்த அபெக்ஸ்ல வந்து அபெக்ஸ் ஆஃப் மெடுலரி பிரமிட் த்ரூ ரீனல் பாப்பிலே. ஸோ அப்போ எனக்கு இந்த காமன் கலெக்டிங் டக்ட் வந்து ரீனல் பாப்பிலே வந்து ரீனல் பாப்பிலேருந்து ரீனல் கேலிக்ஸ்க்கு போய் ரீனல் கேலிக்ஸ்ல இருந்து தான் ரீனல் பெல்விஸ்க்கு போகும். ஸோ இப்படி தான் எனக்கு யூரின் ஃபார்ம் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ கலெக்டிங் டக்ட்லேருந்து வெளியில் வர யூரின் எங்கே ஃபர்ஸ்ட் வரும்? ரீனல் காமன் கலெக்டிங் டக்ட்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் எங்கே வரும்? காமன் கலெக்டிங் டக்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? duct of Bellini. அதுலேருந்து எங்கே போகும்? ரீனல் பாப்பிலே. ரீனல் பாப்பிலேருந்து எங்கே போகும்? ரீனல் கேலிக்ஸ். ரீனல் கேலிக்ஸ்லேருந்து எங்கே போகும்? ரீனல் பெல்விஸ். அதை அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ ரீனல் பாப்பிலே எங்கே ஓப்பன் ஆகுது? சாரி, ரீனல் பாப்பிலே sorry
sorry. Okay. Renal papillae which leads to renal pelvis. Okay, so இங்க பார்க்கலாம். இதுதான் transport of urine. எங்க இருந்து ஆரம்பிச்சு collecting ductல இருந்து எங்க வருது, common collecting ductக்கு வருது. அங்க இருந்து எங்க போகுது, renal papillae. renal papillae ல இருந்து renal calyx, அங்க இருந்து renal pelvis. pelvis ல இருந்து ureter போய் urinary bladderக்கு போய் urethra வழியா வெளியில போயிடுது. This is the transport of urine. urine ஓட pathway, transport of urine. clear ah? okay, அதுதான் இந்த ஸ்லைட்லயும் நான் சொல்லியிருந்தேன். that's what has been mentioned in this slide. இங்க என்ன சொல்லியிருக்கேன், இங்க ஒரு கலெக்டிங் டக்ட் இருக்கு, இங்க ஒரு கலெக்டிங் டக்ட் இருக்கு. ரெண்டு கலெக்டிங் டக்டும் காமனா ஒரு கலெக்டிங் டக்ட்ல வந்து மீட் ஆகுது. அதோட பேர் தான் டக்ட் ஆஃப் பெலினி. அங்க இருந்து எங்க போகுது, ரீனல் பாப்பிலே. ரீனல் பாப்பிலேல இருந்து எங்க போகுது, ரீனல் கேலிக்ஸ். கேலிக்ஸ்ல இருந்து எங்க போகுது, பெல்விஸ். பெல்விஸ்ல இருந்து எங்க போகுது, பெல்விஸ்ல இருந்து இட் இஸ் கோயிங் டு தி யூரேட்டர். யூரேட்டர்ல இருந்து பிளாடர் போய் பிளாடர்ல இருந்து யூரேத்ரா வழியா இட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த பாடி. இஸ் இட் கிளியர்? glucose urine la irunda, it is a condition called diabetes mellitus. sugar, blood sugar glucose urine la irukka koodadu. okay, அப்படி glucose urine la irundichna some defect irukku, blood la excess glucose irukku kuda artham. so that means a condition called diabetes mellitus. okay Sharmika? yes. so அடுத்து we are moving into just in the structure நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, we have a pair of kidney. ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி தான். pair of kidney இருக்கு. renal artery is bringing blood to the kidney. renal vein இங்க காமிச்சிருக்காங்க, renal vein இந்த சின்ன லைன் காமிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் renal vein. let me change the color, அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா. இதுதான் renal vein. so renal vein is taking blood out of the kidney. எனக்கு அதே மாதிரி ureter is taking the urine to the urinary bladder. urethra வழியா it is going out of the bladder. எனக்கு there is a thick dense tissue, connective tissue sheath which is enveloping the kidney, which is called renal capsule. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல funnel shaped renal pelvis, அப்புறம் cup shaped renal calyx இருக்கு. renal tissues அவுட்டர் கார்டெக்ஸ்னும் மெடுலானும் என்னால் பிரிக்க முடியும். இந்த கார்டெக்ஸ் மெடுலாக்கு நடுவில் இப்படி போகிறது தான் ஐ கால் இட் அஸ் காலம் ஆஃப் பர்டினி. புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். இது நம்மளோட அட்ரினல் கிளாண்ட். ரீனல் ஆர்ட்ரி பிளட்டை கொண்டு வருது, ரீனல் வெயின் ஹார்ட்லேருந்து பிளட்டை வெளியில் எடுத்துகிட்டு போகிறது. இது அ பிரான்ச் ஆஃப் டார்சல் அயோட்டா. அதுக்கப்புறம் யூரேட்டர், யூரினரி பிளாடர், யுரேத்ரா. இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? yes, good. so next we are moving into tubular capillaries. தமிழ் ஒரு question கேட்டேலியா, efferent arteriole என்னவா ஆகும் அப்படின்னு. so இந்த டயக்ராம்ல PCTயும் DCTயும் சுத்திட்டு இருக்கிறது தான் tubular capillary. அந்த tubular capillaryன்றது efferent arteriole இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு blood vessel. இப்போ நான் சொல்றது புரிஞ்சுதா? what is this tubular capillary? இந்த tubular capillaryன்றது efferent arteriole Bowman's capsule விட்டு வெளியில வந்து it surrounds the PCT and DCT as tubular capillary. so அதுதான் இது. இது வெளியில வந்துட்டு PCT இங்க சுத்தி இருக்கு, இங்க DCT சுத்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் tubular capillary. tubular capillary ல இருந்து இன்னும் ஃபர்தரா பிரிகிற மைன்யூட் வெசல் தான் வாசா ரெக்டா. வாசா ரெக்டான்றது லூப் ஆஃப் ஹென்லியை சுற்றி ஓடுற இந்த பிளட் வெசல். பேரலாக ஓடுது இல்லையா, இந்த தெரியுது இல்லையா, இப்படி ஓடுது இல்லையா, இது எல்லாமே வாசா ரெக்டா. ஸோ லூப் ஆஃப் ஹென்லியை சுற்றி இருக்கிற கேப்பிலரி வாசா ரெக்டா, பிசிடி டிசிடியை சுற்றி இருக்கிற கேப்பிலரி tubular capillary. கிளியரா? புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? எஸ்.
எஸ் ஒரு கிட்னியால் கூட நார்மலாக சஸ்டெயின் ஆக முடியும். பீட் ஷர்மிகா தெளிவாக கேட்டுக்கோ, பீட் இட் இஸ் அ ஹெல்த்தி கிட்னி. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது அந்த மாதிரி டிஃபெக்ட் எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இட் இஸ் டிஃபிகல்ட். பீட் அ வெரி ஹெல்த்தி கிட்னி, எஸ் ஒன் கிட்னி இஸ் enough for survival. ஓகே கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன், அது நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கார்டெக்ஸில் என்ன இருக்கும், மெடியூலால என்ன இருக்கும்னு நம்மளுக்கு தெரியணும். கார்டெக்ஸில் renal corpuscle. Renal corpuscle என்றது it is nothing but glomerulus plus Bowman's capsule. இது கார்டெக்ஸ்ல இருக்கும். அடுத்து PCTU கார்டெக்ஸ்ல இருக்கும். அடுத்து DCTU கார்டெக்ஸ்ல இருக்கும். இது எல்லாமே இந்த PCT DCTன்றது tubule. அதே மாதிரி பிளட் வெசல் பர்டிபுலார் கேப்பிலரி, பர்டிபுலார் கேப்பிலரியும் கார்டெக்ஸ்ல தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கார்டெக்ஸ் ஆஃப் கிட்னில இருக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. அடுத்து கிளியரா இது? எஸ். அப்போ மெடியூலால என்ன இருக்கும்? மெடியூலால என்ன இருக்கும்? Let me write it here. Is this visible? மெடியூலால எனக்கு லூப் ஆஃப் ஹென்லி இருக்கும். லூப் ஆஃப் ஹென்லினா டிசெண்டிங் லிம்ப் இருக்கும், அசெண்டிங் லிம்ப் இருக்கும். அதுக்கு அடுத்து எனக்கு வாசா ரெக்டா. இதுவுமே எங்கே இருக்கும்? மெடியூலால இருக்கும். இதுவுமே எங்க இருக்கும்? மெடியூலால இருக்கும். கிளியரா? இஸ் திஸ் விசிபிள் which I have written? If not, is it visible? I think so. This is not visible. நான் இதை அழிச்சிட்டு எழுதுறேன். இப்போ மெடியூலால என்னெல்லாம் இருக்கும், கார்டெக்ஸ்ல என்னெல்லாம் எழுதணும் நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ மெடியூலால என்ன இருக்கும் அப்படின்னு எழுதுறேன். மெடியூலால லூப் ஆஃப் ஹென்லி, டிசெண்டிங் லிம்ப், அசெண்டிங் லிம்ப் இருக்கும். அடுத்து எனக்கு வாசா ரெக்டா இது மெடியூலால இருக்கும். ஆனால் எனக்கு கலெக்டிங் டக்ட் இருக்கு இல்லையா? கலெக்டிங் டக்ட் வந்து கார்டெக்ஸ்ல ஆரம்பிச்சு மெடியூலா வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ கார்டெக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும், மெடியூலால என்னெல்லாம் இருக்கும்னு புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். ஓகே. ஸோ அப்போ PCT, DCT, பர்டிபுலார் கேப்பிலரிஸ், மால்ஃபிகியன் பாடி, அதுக்கு இன்னொரு பேர் ரீனல் கார்பஸல், இது எல்லாமே கார்டெக்ஸ்ல இருக்கும். மெடியூலால லூப் ஆஃப் ஹென்லி, வாசா ரெக்டா இருக்கும். கலெக்டிங் டக்ட் starts from the cortex and extends into the medulla. Clear? Okay. வாசா ரெக்டா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வாசா ரெக்டாவும் வேணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து டு மெயின்டைன் மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம்க்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. அடுத்து வாட் இஸ் திஸ் ரீனல் வெயின்? ரீனல் வெயின் அப்படின்றது பர்டிகுலர் கேப்பிலரிஸ் எல்லாமே இட் வில் ஜாயின் டு ஃபார்ம் வென்யூல்ஸ். அப்படி தானே நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல் இருக்க போது வென்யூல்ஸ் ஆயிட்டு இட் வில் ஃபார்ம் ரீனல் வெயின்.
First, it forms tubular capillaries will form venules and form major vein. It is carrying filtered blood. So, which blood vessel has least amount of urea na renal vein. Most amount of urea appadina hepatic vein. So, enakku urea எதில் அதிகமாக இருக்கும், எந்த பிளட் வெசலில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெப்பாட்டிக் வெயினில் அதிகமாக இருக்கும். ஓகே, எதில் யூரியா கம்மியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி லெஸ் இன் ரீனல் வெயின். புரிஞ்சுதா? கிளியரா? இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ யூரியா is more in hepatic vein. Urea is very less in renal vein. Most of urea will be filtered out through the urine. அதுக்கப்புறம் filter ஆகி தான் blood circulationக்கு திருப்பி renal vein மூலியமா வெளியில வரும். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். அது மட்டும் இல்லாமல் as you can see here, Malpighian, tubule, PCT, DCT is situated in the cortex, whereas loop of Henle dips into the medulla. புரிஞ்சுதா? Tubular capillaryயும் PCTயும் DCTயும் சுற்றி தான் இருக்கு இல்லையா? ஸோ அதுவுமே it is there in the cortex. Vasa recta is there in the medulla. Clear? Yes? All clear? Yes students? ஸோ இது வரைக்கும் we have seen about the tubules எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், structures எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ please don't forget to join the WhatsApp community. Join பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணுங்கள், நம்ம கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் சப்போர்ட் ஆர் நியூ சேனல் Xylem NEET Pro தமிழ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராம்நகர் பிரான்ச், அதாவது Xylem Coimbatore கேம்பஸ் ராம்நகர் கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் இருக்குது. அங்கே வந்தீங்க அப்படின்னா ஆல் யுவர் டவுட்ஸ் ரிலேட்டிங் டு நீட் நான் அடுத்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், பண்ணலாமா வேண்டாமா, எல்லா ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் உங்களுக்கு நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அந்தந்த சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டிஸோட இன்புட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கம் அண்ட் மீட் அஸ். ஓகேயா? கிளியரா? ஓகே. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டைப் ஆஃப் நெஃப்ரான்ஸ். ஸோ டைப் ஆஃப் நெஃப்ரான்ஸ், 2 டைப் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்குது. ஒன்று கார்டிக்கல் நெஃப்ரான், இன்னொன்று ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். ஓகேயா? இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அண்ட் லூப் ஆஃப் ஹென்லி. ஸோ இதில் பேரில் இருக்கிற மாதிரி கார்டிக்கல் நெஃப்ரான் இஸ் லொக்கேட்டட் மெஜாரிட்டி இன் த கார்டெக்ஸ், ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் டிப்ஸ் இன் டு தி மெடுலா. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நெஃப்ரான்ஸோட 85% ஆஃப் நெஃப்ரான்ஸ் இஸ் கார்டிக்கல் நெஃப்ரான், 15% ஆஃப் நெஃப்ரான் தான் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். புரிஞ்சுதா? ஸோ 85% is cortical nephron, 15% is juxtamedullary nephron. அதோட ஸ்ட்ரக்சர்ஸில் Xylem NEET தமிழ் சேனலில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஓல்டாக பழைய வீடியோஸ் இருக்குது, அப்டேட்டட் இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் இப்போது Xylem NEET Pro தமிழ் சேனலில் எல்லாம் லேட்டஸ்ட் அப்டேட்டட் வீடியோஸ் வித் ஃபார் focusing this NEET, especially this NEET 2026 with in-depth content knowledge கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் தமிழ். ஓகே? எஸ். ஸோ கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ், the loop of Henle is, ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லூப் ஆஃப் ஹென்லி வந்து ஷார்ட்டாக இருக்கும் and only very little into the medulla. Malpighian body அப்படின்றது என்னது? What is Malpighian body? Glomerulus plus Bowman's capsule. அது எங்கே இருக்கும்னா அவுட்டர் கார்டெக்ஸில் இருக்குமா, அவுட்டர் கார்டெக்ஸ். ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸோ இப்படி நம்ம இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஸோ இப்படி இருக்கிறப்ப இது என்டையராக கார்டெக்ஸ் ரீஜன் தான். இதில் இந்த ரீஜன் வந்து அவுட்டர் கார்டெக்ஸ்னு வச்சுக்கலாம், இந்த ரீஜனை வந்து இன்னர் கார்டெக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்படி இருக்கிறப்ப ஓகே
இப்படி வரும். இன்னர் கார்டெக்ஸ். அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படின்னா இங்க இருக்கும். அதுதான் வித்தியாசம். இந்த இடத்துல இருக்கும். Bowman's capsule, tuft of capillaries, PCT, loop of Henle. So outer cortex, inner cortex. So outer cortex la enna irukku? Outer cortex la enna locate ஆயிருக்கு? Malpighian body. Malpighian body is nothing but glomerulus plus Bowman's capsule. Yes. So vasa recta is absent. Vasa recta. So ஏனா what is vasa recta? Vasa recta is a blood vessel that is surrounding the loop of Henle. In the cortical nephron la loop of Henle ரொம்ப சின்னதா தான் இருக்கு. இங்க பாத்தீங்க இல்லையா, இதுதான் அந்த சின்னதா இருக்கிற loop of Henle. அதை சுத்தி அந்த vasa recta இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டி ஒண்ணுதான். So இருந்தாலுமே it is very highly reduced. So this form, they form about 85% of the total nephrons. Clear? So அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டயகிராம் தான் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து இதுதான் வந்து outer cortex. இதுதான் வந்து inner cortex. Okay, so அப்போ Malpighian body என்றது என்னன்னு சொன்னேன்? Bowman's capsule plus glomerulus. Okay, outer cortex la இருக்கு. இது வந்து it's a cortical nephron. This is a cortical nephron. இதுதான் வந்து juxta medullary nephron. Juxta medullary nephron. Okay, இது வந்து cortical nephron. So cortical கிட்டத்தட்ட 85% of nephron is cortical nephron, 15% juxtamedullary nephron. அதோட structure எப்படி இருக்கு? The loop of Henle runs deep into the medulla. The loop of Henle runs deep into the medulla. அதனால அதை சுத்தி இருக்கிற vasa recta is highly developed. அதை சுத்தி இருக்கிற vasa recta எப்படி இருக்கு? Well developed. Malpighian body எங்க இருக்கு? Malpighian body lies in the inner cortex. Malpighian body எங்க இருக்கு? Inner cortex. So 15% is 15% of the total nephron is juxtamedullary nephron. Okay, and juxtamedullary nephrons are mainly water conservation. Juxtamedullary nephrons are mainly important. The deep running into the medulla is very necessary for water conservation. Water reabsorption க்கு ரொம்பவே முக்கியம். vasa recta கேக்குறீங்களா? So vasa recta னா என்ன? நான் என்ன சொன்னேன்? efferent arteriole ல இருந்து வெளியில வர அந்த ஒரு efferent arteriole ல இருந்து பிரியிற ஒரு capillary தான் tubular capillary. அந்த tubular capillary வந்து PCTயும் DCTயும் சுத்தி இருக்கும். அந்த capillary இன்னும் minute capillary-ஆ பிரிஞ்சு vasa recta loop of Henle சுத்தி இருக்கும். அதுதான் நம்ம vasa recta அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? சோ அப்போ vasa recta ரொம்ப நல்லா டெவலப் ஆகி நீளமா வரணும், சுத்தி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு loop of Henle இருந்தாதான் vasa recta அதை சுத்தி இருக்கும். juxtamedullary nephronல தான் loop of Henle டீப்பா இருக்கு. கரெக்டா? டீப்பா இருக்கு. அதனால அதை சுத்தி vasa recta இருக்கு. cortical nephronல loop of Henle கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இதுதான் medulla. medullaல கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. சோ அதனால அதை சுத்தி vasa recta இருக்காது. இருந்தாலும் ரொம்ப ஒரே லேயரா ரொம்ப அத காயில்டாலாம் இருக்காது அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுதா? கிளியரா? Yes. This is about the type of nephrons. Clear? Yes. Tamil, Sharmika, Hawkeye, Anu, is it clear? Yes. புரிஞ்சுதா? அடுத்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் டாபிக் போக போறோம், which is urine formation. Formation of urine. This is actually a very important topic.
நிறைய பேருக்கு டவுட் இருக்கிற டாபிக். ஸோ இதில் யூரின் ஃபார்மேஷனில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப் இருக்குது. glomerular filtration, tubular reabsorption, tubular secretion. Okay, so glomerular filtration is also called as ultrafiltration. Glomerular filtration is also called as ultrafiltration. ஏன் நான் சொல்றேன், glomerulusல மட்டும்தான் filtration நடக்கும். filtration நடக்கிறது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா it is only in the glomerulus. okay, அடுத்து tubular reabsorption. reabsorption நான் எங்க இருந்து நடக்குது, from filtrate, from filtrate into blood. திருப்பியும் okay. secretion அப்படினா into the filtrate, into the filtrate from blood vessel or blood vessel கூட வச்சுக்கலாம். இது கிளியரா புரிஞ்சுக்கோ. கிளியரா? okay, so glomerular filtration is also called as ultrafiltration, tubular reabsorption, tubular secretion. from filtrate into blood நான் reabsorb பண்ணிக்கிறேன், bloodல இருந்து திருப்பி filtrate குள்ள கொடுக்கிறது tubular secretion. இந்த 3 ஸ்டெப் தான் எனக்கு யூரின் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. கிளியரா? எஸ், குட். அடுத்து glomerular filtration first step. ஸோ அப்போ எனக்கு afferent arteriole வழியா blood வந்து உள்ள வருது, afferent arteriole வழியா blood உள்ள வந்து it is going into the stuff of capillaries and then again it is going out of afferent arteriole. புரிஞ்சுதா? it is coming inside tuft of capillaries வழியா pass ஆயிட்டு again it is going out. இங்க எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு என்ன கலெக்ட் ஆகுது, filtrate கலெக்ட் ஆகுது. filtrate அங்க தான் கலெக்ட் ஆகுது. ஸோ இந்த capsular ஸ்பேஸ்ல தான் எனக்கு அந்த filtrate கலெக்ட் ஆகுது. filtrate எப்படி கலெக்ட் ஆகுது அப்படின்னா because of the pressure exerted. ஸோ afferent arteriole பார்த்தீங்கன்னா it is very wide. when it is coming inside it's becoming very narrow. வெளியில போகிறப்போ it is becoming very narrow. so because there is a pressure created, and the pressure நால the filtrate is pushed out. some particles or some substances are pushed through this. இந்த capillaries வெளியில push ஆகுது. அதுதான் வந்து எனக்கு இங்க filtrate கலெக்ட் ஆகுது. கரெக்டா? புரிஞ்சுதா? அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. on an average நான் சொன்ன மாதிரி தான் 1/5,000 to 1,200, that is nearly 1/5 of the blood pumped out of the heart is coming to the kidney for filtration. So in the glomerular filtration is a pressure based filtration. Yeah, because there is pressure exerted on the walls of the blood vessel. In the high regulation of high blood pressure in the glomerulus is causing glomerular filtration. Correct? ஏனா afferent arteriole thick-ஆ இருக்கு, capillaries மாறுறப்ப தின்னா இன்னும் கொஞ்சம் நேரோவா ஆகுது, afferent arteriole வெளியில போறப்ப நேரோவா இருக்கு. ஸோ அப்போ blood வந்து உள்ள ஃப்ளோ ஆகிறப்ப ப்ரெஷரா with high pressure it is flowing inside the capillaries. ஸோ அந்த ப்ரெஷர்னால எனக்கு filtrate கலெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட யூரியாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கும் ஃபில்ட்ரேஷனுக்காக 1/5 of the blood is coming to the kidney. ஸோ அப்போ renal blood flow எவ்வளோ இருக்கு, 1100 to 1200, 1100 to 1200 ml. இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம், திருப்பியும் ஹைலைட் பண்ணுறேன். per minute, per second, per hour கொடுத்தா தப்பு. 1100 to 1200 ml per minute. ஓகேயா? கிளியரா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்குது இல்லையா, எனக்கு பவுமன்ஸ் கேப்சூல்ல கலெக்ட் ஆகிற ஃபில்ட்ரேட் எதை கிராஸ் பண்ணி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் மெம்பரேனை கிராஸ் பண்ணி வருது. நம்மளுக்கு எப்படி டிஃப்யூஷன் மெம்பரேன்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ டிஃப்யூஷன் மெம்பரேன் இருந்த மாதிரி இங்கே ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ இஸ் மேட் அப் ஆஃப் three layers. So what is this filtration membrane? Filtration membrane is constituted by அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா glomerular capillary wall and inner wall of Bowman's capsule. Inner wall of Bowman's capsule. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் இருக்கிற basement membrane, capillary basement membrane. இது மூணும் சேர்ந்தது தான் filtration membrane. As you can see the picture, இங்கே தெரியுதா, இதுதான் வந்து capillary is made up of endothelial cells. அந்த endothelial cells ஒரு substrate மேலே ஒட்டி இருக்கணும் இல்லையா, அதுதான் இந்த substrate. This is the substrate of capillary. என்ன capillary? glomerular capillary. அதுக்கப்புறம் இருக்கிற inner layer of Bowman's capsule. Can you see this? இந்த inner layer, இந்த பச்சை கலரில் தெரியுது இல்லையா, இதுதான் inner layer of Bowman's capsule. அது எப்படி கண்ணா பின்னான்னு இருக்கு இல்லையா, இந்த inner layer of Bowman's capsule தான் it is made up of special type of epithelial cells called as podocyte. Special type of epithelial cells which is podocytes. ஓகே, இந்த podocytes எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா can you see ஒரு மாதிரி irregular ஷேப்பாக அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த irregular ஷேப்பாக அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால எனக்கு இந்த மெம்பரேனில் there will be some kind of slit or pores. அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், filtration pore or filtration slit. இது வழியாக தான் எனக்கு ஃபில்ட்ரேட் எஸ்கேப் ஆகிட்டு பவுமன்ஸ் கேப்சூலில் கலெக்ட் ஆக போகுது. அதுதான் இங்கே கலெக்ட் ஆகிருக்கிற ஃபில்ட்ரேட். புரிஞ்சுதா? கிளியரா? இஸ் இட் கிளியர்? எஸ், ஆல் கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் 3 layers. ஒன்று கேப்பிலரியோட எண்டோத்தீலியம், அது மேலே ஒரு சப்ஸ்ட்ரேட் மேலே தான் அது செட் ஆக முடியும். அதுக்கு இருக்கிற அந்த கேப்பிலரி பேஸ்மெண்ட் மெம்பரேன். அதுக்கப்புறம் இருக்கிற பவுமன்ஸ் கேப்சூல், இன்னர் வால் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல். அவுட்டர் இல்லை, இன்னர் வால் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் கால் போடோசைட்ஸ். கிளியரா? எஸ், ஓகே. இப்படி தான் எனக்கு வந்து ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆகுது. ஸோ ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்னா என்னன்னு சொன்னேன்ல, த எபித்திலியல் செல்ஸ் ஆஃப் அரேஞ்ச்ட் இன் இன்ட்ரென்டிக், அதாவது குறுக்க மறுக்க அரேஞ்ச் ஆகிட்டு இட் இஸ் லீவிங் அ ஸ்பேஸ் கால்ட் அஸ் ஸ்லிட் போர்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் தட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் ஃபில்ட்ரேஷன். ஸோ அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிளட் இஸ் ஃபைன்லி ஃபில்டர்ட். எதை ஃபில்டர் பண்ணுறோம்? பிளட்டு. ஸோ இதில் இந்த ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன் வழியாக என்னெல்லாம் வரும் அப்படின்னா, all constituents of plasma except proteins, all constituents of plasma except proteins will pass into the lumen of Bowman's capsule. Micromolecules மட்டும்தான் இருக்கும். Micromolecules and water is present in the blood forms the filtrate. Glomerular filtrate is nothing but blood without blood cells. Blood cells na enna? Blood without RBC, WBC, platelets. இது எதுவுமே இருக்காது. and plasma proteins-உம் இருக்காது. plasma proteins-உம் இருக்காது. ஸோ அப்போ இந்த ஃபில்ட்ரேட்டை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, glomerular filtrate is nothing but blood without blood cells and plasma proteins னு சொல்லலாம். இல்லைனா plasma without plasma proteins னு சொல்லலாம். கிளியரா? எஸ், குட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற
வேல்யூஸ் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தெரியணும். glomerular filtrateல it contains large amount of water and other dissolved substances. So அப்போ இந்த Bowman's capsule இருக்கு இல்லையா, இந்த Bowman's capsule, இதுதான் Bowman's capsule. ஓகே, இதுதான் வந்து glomerulus, இது afferent arteriole, இது efferent arteriole. ஓகே, இந்த Bowman's capsuleல எனக்கு என்ன கலெக்ட் ஆயிருக்கு, ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆயிருக்கு. இந்த ஃபில்ட்ரேட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா it contains urea, uric acid, creatine, amino acids, glucose, sodium, potassium, vitamins எல்லாமே இருக்கு. புரிஞ்சுதா? இது எல்லாமே இந்த ஃபில்ட்ரேட்ல கலெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த குளுக்கோஸ்லாம் நம்ம பாடிக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் எப்படி நம்ம வெளியில் அனுப்ப முடியாதே. ஏன்னா இந்த ஃபில்ட்ரேட்ல கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும், இப்படி பிசிடிக்கு போகும், பிசிடிலேருந்து லூப் ஆஃப் ஹென்லி போகும், அப்புறம் டிசிடி போகும், அப்படின்னு இட் ஹேஸ் டு கோ இல்லையா, இப்படி தான் போயிட்டுருக்கும். ஆனால் எனக்கு குளுக்கோஸ் அமினோ ஆசிட்லாம் என் பாடிக்கு தேவை. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது. அது என்ன நடக்குதுன்னு அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இங்கே glomerular filtration ரேட்டை பற்றி என்ன தெரியணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு 1100 to 1200 ml ஆஃப் blood per minute கிட்னிக்கு வருது இல்லையா. ஸோ அப்படி கிட்னிக்கு வர பிளட்ல கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ glomerular filtrate கிடைக்குது அப்படின்னா 125 ml per minute, which is almost 180 liter per day. ஸோ அப்போது இங்கே கலெக்ட் ஆகிற ஃபில்ட்ரேட் கிட்டத்தட்ட 180 லிட்டர் பர் டே எனக்கு கலெக்ட் ஆகுது. ஃபில்ட்ரேட் எவ்வளோ கலெக்ட் ஆகுது, 180 லிட்டர் பர் டே. ஆனால் 180 லிட்டர் ஆஃப் யூரினா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது இல்லை, 1.5 லிட்டர் ஆஃப் யூரின் பர் டே நம்ம வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். 1.5 லிட்டர் தான். அப்போ பாக்கி இருக்கிறதுலாம் என்ன ஆகுது, இட் இஸ் ஆக்சுவலி reabsorbed into our body. புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல இந்த glomerular filtrate வந்து it will be isotonic to blood. Isotonic to blood. ஸோ பிளட்டோட ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 300 milli-osmol per liter. ஸோ அப்போது இந்த glomerulus-ல இருக்கிற ஃபில்ட்ரேட்டோட ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோ இருக்கும், அதுவும் 300 milli-osmol per liter. புரிஞ்சுதா? That is also 300 milli-osmol per liter. Isotonic to blood. Isotonicனா same composition. Hyperனா ஜாஸ்தி, concentration of the salts is high. Hypertonic. Hypona கம்மி. ஸோ அப்போது பிளட்டும் இந்த ஃபில்ட்ரேட்டும் காம்போசிஷன் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? எஸ், புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம போக போகிறது டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 180 லிட்டர் பர் டே எனக்கு ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆகுது. ஆனால் அதுலேருந்து யூரின் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, 1.5 லிட்டர் பர் டே. அப்போ மீதி இருக்கிறதுலாம் என்ன ஆகுது, வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ரெஸ்ட்? ரெஸ்ட் இஸ் பீன் reabsorbed. The rest is being reabsorbed by the renal tubule. PCTல தான் maximum reabsorption நடக்குது இல்லையா, glucose, amino acids அது எல்லாமே it is reabsorbed by the body. Absorption of selected materials takes place from the filtrate into blood. So filtrateல இருந்து the filtrate form ஆயிருச்சு, ஃபார்ம் ஆயிருக்கிற எல்லாமே வெளியில் போகணும்னு இல்லை, அதில் இருக்கிற குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், வாட்டர் எல்லாம் நம்ம ரீஅப்சார்ப் பண்ணிக்கணும், நம்ம பாடிக்கு அது தேவை. ஸோ அதை ரீஅப்சார்ப் எங்கே பண்ணிக்கிறோம், அந்த ஃபில்ட்ரேட்லேருந்து திருப்பி பிளட்டுக்குள்ளே நம்ம ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதை சுற்றி இருக்கிறது என்ன கேப்பிலரி, பர்டிகுலர் கேப்பிலரி.
லூப் ஆஃப் ஹென்லியை சுற்றி இருக்கிறது வாசா ரெக்டா. ஸோ அப்போது பிளட்டுக்குள்ளே ரீஅப்சார்ப் ஆகிக்குதுன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? டியூப்லேருந்து பிளட் வெசலுக்குள்ளே போகுது. டியூப் என்ன? பிசிடி. பிசிடியை சுற்றி இருக்கிறது பர்டிகுலர் கேப்லரி. டியூப் என்ன? லூப் ஆஃப் ஹென்லி. லூப் ஆஃப் ஹென்லியை சுற்றி இருக்கிறது வாசா ரெக்டா. ஸோ அப்போது டியூப்லேருந்து பர்டிகுலர் கேப்லரிக்குள்ளேயோ இல்லைனா வாசா ரெக்டாக்குள்ளேயோ ரீஅப்சார்ப் ஆகிக்கும். மெஜாரிட்டி வில் பி ரீஅப்சார்ப்ட். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ த டியூப்ல இருக்கிற cuboidal epithelial cells, different segments of renal tubule. PCT இருக்கிறது brush border. Loop of Henle simple cuboidal. DCT simple cuboidal. இந்த cuboidal cells எல்லாமே it is going to reabsorb. Filtrate இருந்து bloodக்குள்ள reabsorb பண்ணிக்க போகுது. Either actively or passively. Passive reabsorption நடக்கிறது diffusion மூலமா. Active நடக்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி ATP வேணும். ஸோ ஆக்டிவ் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப தேவைன்னா எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ்க்கெலாம் நம்ம பாடிக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால அதை காசு கொடுத்தாவது நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ குளுக்கோஸ் அமினோ ஆசிட் சோடியம் இஸ் பீன் ஆக்டிவ்லி அப்சார்ப். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் எல்லாம் பார்க்கறது கிடையாது. கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டை மீறி அதிகமாக இருந்தாலும் வில் ரீஅப்சார்ப் பிளட்டுக்குள்ள. பாசிவா நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டு வாட்டரும் பாசிவாக ரீஅப்சார்ப் ஆகும். ஏன்னா ஆப்வியஸாக டியூப்பில் தான் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டு வாட்டர் அதிகமாக இருக்கும். டியூபுக்குள்ளே பிளட் வெசலில் கம்மியாக இருக்கும். ஸோ பாசிவாக எந்த ஒரு எனர்ஜியும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வழியாகவே பாஸ் ஆகி வந்துடும். புரிஞ்சுதா? திஸ் இஸ் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ ரீஅப்சார்ப்ஷனாக தெளிவாக தெரிஞ்சுக்கோ. Reabsorption means reabsorbing from filtrate into blood. Into blood na into blood vessel. So அப்போ glucose amino acids நம்ம பாடிக்கு தேவை. அதனால அது கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் பிளட்டில் அதிகமாகவே இருந்தாலும் ஃபில்ட்ரேட்டில் இருந்துச்சுன்னா எப்படியாவது நம்ம அதை எடுத்துப்போம். ஆனால் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் அண்ட் வாட்டர் பாசிவாக, இப்போ ஒரு விஷயம் பாசிவாக மூவ் ஆகணும்னா அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு வரும். ஸோ டியூப்பில் ஃபில்ட்ரேட்டில் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் வாட்டர் அதிகமாக இருக்கும், பிளட்டில் கம்மியாக இருக்கும். ஸோ பர்டிகுலர் கேப்லருக்குள்ளேயும் வாசா ரெக்டாக்குள்ளேயும் ஈஸியாக பாசிவாக மூவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ இது எல்லாமே இட் இஸ் ரீஅப்சார்ப்ட் ஆக்டிவ்லி ஆர் பாசிவ்லி. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ maximum reabsorption is happening. Tubular reabsorption. அடுத்து tubular secretion. Secretion என்ன? From blood into tubule. From blood into tubule or into filtrate. From blood into filtrate. Okay, from blood into filtrate. ஸோ அப்போது செலக்டிவ்லி செக்ரீட், செலக்டிவாக ரொம்ப அதிகமாக இருக்கிற விஷயங்கள் லைக் பொட்டாசியம், சோடியம்லாம் நம்ம பாடியில் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை பாதிக்கும். அது மாதிரி அயான்ஸ் லைக் K+, H+, அமோனியா ஆர் செக்ரீட்டட் இன்டு த ஃபில்ட்ரேட். பிளட்லேருந்து ஃபில்ட்ரேட்டுக்கு நம்ம கொடுத்துடுறோம். ஸோ டியூபுலர் secretion helps in எதுக்கு tubular secretion help இருந்து in maintaining the blood-ஓட ionic and acid base balance maintain பண்றதுக்கு. blood-ல ionic balance-ஐயும் acid base balance-ஐயும் maintain பண்றதுக்கு இந்த secretion முக்கியம். ஸோ பிளட்டில் அயானிக் காம்போசிஷன் கரெக்டாக இருக்கணும். பிளட்டோட அயானிக் காம்போசிஷனில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருக்குது, எனக்கு சம் அயான்ஸ் ஹேஸ் டு பி கிவன் அவுட் அப்படின்னா அது வந்து செலக்டிவாக திருப்பியும் பிளட்லேருந்து ஃபில்ட்ரேட்டுக்கு செக்ரீட் ஆகிடும். இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ அஃபரண்ட் ஆர்டீரியோல் வழியாக எனக்கு பிளட்டு உள்ளே வருது, எஃபரண்ட் ஆர்டீரியோல் வழியாக வெளியில் போகுது, அது பர்டிகுலர் கேப்லரியா இப்படி போகுது. திஸ் இஸ் பர்டிகுலர் கேப்லரி. ஸோ அப்போது டியூப்லேருந்து பிளட்டுக்கு எடுக்கிறோம். டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். திருப்பியும் பிளட் வெசல்லேருந்து டியூபுக்குள்ளே கொடுக்குறோம், ஃபில்ட்ரேட்குள்ளே.
tubular secretion. புரிஞ்சுதா? Clear-ஆ? So these are the 3 steps which is very important in the formation of urine. Clear-ஆ? So இது வரைக்கும் urine formationல 3 step. Glomerular filtration or ultrafiltration, tubular reabsorption, tubular secretion அப்படின்னு நம்ம 3 விஷயம் பார்த்திருக்கோம். Okay, அடுத்து we are going to see about functions of ஒரு tubule function அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி we are just going to take a 5 minutes break. ஒரு 5 minutes break போய்க்கலாம். break. Okay. இப்போ time என்ன? Time is correct 8. We'll meet at 8:05. Okay. 8 to 8:05. Clear-ஆ? Okay. Yes.
ஹாய் ஹலோ வெல்கம் பேக். பிரேக் முடிஞ்சிருச்சு, அழிச்சிடலாம். பிரேக் முடிஞ்சிருச்சு, 5 நிமிஷம் பிரேக் முடிஞ்சிருச்சு. எஸ் ராஜேஷ் இருக்கியாடா கண்ணா? ரீஅப்சார்ப்ஷன் திருப்பி எடுக்க சொல்லியிருக்கியே. ராகேஷ் ராகேஷ் சாரி ராஜேஷன் போட்டுனா ராகேஷ். ஹலோ வெல்கம் பேக். பிரேக். எஸ். So, Rakesh Irkia, you had asked about reabsorption, right? Reabsorption திருப்பி எடுக்க சொல்லியிருக்கேன். So, reabsorption அப்படின்றது, are you there? So, tubular reabsorption அப்படின்னா ஃபில்ட்ரேட்ல இருந்து பிளட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே அந்த ஃபில்ட்ரேட்டில் இருக்குது. அதெல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணிக்க போகிறோம். வாட்டரும் நம்ம ரீஅப்சார்ப் பண்ணிக்க போகிறோம். ஓகேயா? ஸோ அந்த மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் நம்மளுக்கு ஃபில்ட்ரேட்லேருந்து பிளட்டுக்கு நடக்க போகுது. ஏன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த ஃபில்ட்ரேட் ஒரு நாளைக்கு 180 லிட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் அதுலேருந்து யூரினை நம்ம பாடியை விட்டு வெளியில் வர்றது 1.5 லிட்டர் தான். ஸோ 180 லிட்டர் ஆஃப் ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆகுது. யூரினா வெளியில் வர்றது 1.5 தான். அப்போ பாக்கி இருக்கிறது என்ன ஆகுது? திருப்பியும் நம்ம பாடிக்குள்ளே ரீஅப்சார்ப் ஆகிக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். இதில் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், பாசிவ் அப்சார்ப்ஷன் சொன்னது தான் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னா சில குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா என்ன? மூமெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். எப்பயுமே அப்படி தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் நடக்கும். இங்கே நான் என்ன சொல்கிறேன், எனக்கு டியூப்ல இருந்து, அதாவது ஃபில்ட்ரேட்ல இருந்து பிளட்டுக்கு ரீஅப்சார்ப்ஷன் நடக்கிறத பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டியூப்ல எனக்கு குளுக்கோஸ் பிளட்டை விட கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஃபில்ட்ரேட்டில் பிளட்டை விட குளுக்கோஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பிளட்ல குளுக்கோஸ் இருக்கும், அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அந்த குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் கொஞ்சம் கூட அந்த ஃபில்ட்ரேட்டில் மிக்ஸ் ஆகி யூரின் வழியாக வெளியில் போகக்கூடாது. அப்படி இருந்தால் இட்ஸ் அ கண்டிஷன். நம்ம பாடி அதை திருப்பி எடுத்துக்கணும். எப்படியாவது எக்ஸ்ட்ரா எனர்ஜியை யூஸ் பண்ணியாவது எடுத்துக்கணும். அதுதான் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். பாசிவ் அப்சார்ப்ஷன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டு, வாட்டர்லாம் ஃபில்ட்ரேட்டில் அதிகமாகவும் பிளட் கேப்பிலரியில் கம்மியாகவும் இருக்குது. அதாவது பர்டிகுலர் கேப்பிலரியும் வாசா ரெக்டாலையும். ஸோ அங்கே பாசிவாக எந்த ஒரு எனர்ஜியும் யூஸ் ஆகாமல் பாசிவாக அது மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. எஸ். நவ் மூவிங் இன் டு தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டியூபியூல். ஒவ்வொரு டியூபியூலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு அடுத்து நம்ம போக முடியும். ஸோ ப்ராக்சிமல் கான்வல்யூட்டல் டியூபியூல் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இங்கே அப்சார்ப்ஷனும் நடக்கும், செக்ரீஷனும் நடக்கும். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன், 80% ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன் ஹேப்பன்ஸ் இன் தி பிசிடி. பிசிடியில் தான் 70 to 80% ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இஸ் பீன் ரீஅப்சார்ப். அண்ட் இங்கே தான் 100% ஆஃப் glucose and amino acid is also reabsorbed. புரிஞ்சுதா? 100% of glucose and amino acids is reabsorbed in PCT. 70 to 80% of water and electrolyte is also reabsorbed. And PCT is made up of brush border cuboidal epithelium. ஒரு தடவை நீட்ல காலம்னார் எபித்தீலியம் கொடுத்தாங்க, அதை நீங்க கவனிக்கல. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. PCT is made up of brush border cuboidal epithelium. PCT is also the major site for absorption of water and solutes. Major site for reabsorption is PCT. ஓகேயா? அதே மாதிரி இங்கே செக்ரீஷனும் நடக்கும். என்ன செக்ரீட் ஆகும்? இந்த டயக்ராம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திஸ் டயக்ராம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே.
இந்த diagram தெரியுதா? நான் zoom பண்ணியிருக்கேன். I have zoomed this part. So இந்த இடத்துல if you see இப்படி arrow up போட்டிருக்குல்ல, அதுல H plus ammonia secrete into the tubule. Tubule இருந்து இப்படி arrow போட்டிருக்கிறது வெளியில வருது அப்படின்னு அர்த்தம். வெளியில என்ன வருது? K plus water NaCl H bicarbonate HCO3 minus. இது எல்லாமே it is coming out. கிளியரா? அதே மாதிரி DCTல K plus H plus, இங்க NaCl water bicarbonate. இது PCT, இது DCT. ஓகே, loop of Henle descending limbல இருந்து water, இது descending limb. ascending limbல இருந்து NaCl வெளியில வருது. Is it clear? Students, are you following? புரிஞ்சுதா? clear-ஆ? yes? so இந்த diagram ரொம்ப important. இந்த arrow mark போட்டு கேட்பாங்க. is it clear? okay. இப்போ sorry. yes. அது zoom பண்ணது. ஐயோ ஒரு நிமிஷம். அது zoom பண்ணதுனால அது நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, எஸ், புரிஞ்சுதா? so PCT ஒரே நிமிஷம். yes. so 70 to 80% of water and electrolytes, all nutrients, 100% of nutrients is being reabsorbed. 100% of nutrients is being reabsorbed. 70 to 80% of electrolytes is being reabsorbed. okay. 70 to 80% of electrolytes. so PCTல எனக்கு secretionும் நடக்குது. அதாவது it is secreted into the tubule. bloodல இருந்து டியூபுக்குள்ள filtrateக்குள்ள என்னெல்லாம் secrete ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா H plus secrete ஆகுது, ammonia secrete ஆகுது. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. H plus and ammonia is secreted into the tubule. எதுக்காக secrete ஆகுதுன்னா in order to, இதுதான் ரொம்ப முக்கியம், in order to maintain pH and ionic balance. in order to maintain pH and ionic balance க்கு this is very very important. அதுக்கப்புறம் reabsorption secretionலாம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இப்போ அந்த PCTல இருக்கிற filtrate வந்து bloodோட மேட்ச் ஆகிறப்ப அது ஐசோடானிக்கா இருக்கும். bloodக்கு ஐசோடானிக்கா இருக்கும். bloodோட காம்போசிஷனும் PCTல இருக்கிற filtrateோட அந்த ionic composition will be same. isotonic to blood. is it clear? புரிஞ்சுதா? so PCT, functions of PCT. PCT ஓட function என்ன? PCT helps in maximum reabsorption.
70 to 80% of electrolyte, 100% of glucose, amino acid, nutrients எல்லாம் திருப்பி எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம சில பல செக்ரீஷன்ஸும் நடக்கும். செக்ரீஷன்ஸ்னா from blood into the tube. அப்படி என்ன செக்ரீட் ஆகுது? H plus ammonia. ஏன் செக்ரீட் ஆகுது? in order to maintain pH and ionic balance. கிளியரா? ஸோ இப்படி செக்ரேஷன் அப்சார்ப்ஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பிசிடியில் இருக்கிற ஃபில்ட்ரேட்டையும் பிசிடியில் இருக்கிறது ஃபில்ட்ரேட் பிளட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப அது அயானிக் காம்போசிஷன் சேமாக இருக்கும் விச் வில் பி ஐசோடானிக் டு பிளட். அப்போ ஃபில்ட்ரேட்டோட ஆஸ்மோலாரிட்டி பிசிடியில் இருக்கிற ஃபில்ட்ரேட்டோட ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோ? 300 மில்லி ஆஸ்மோல் பர் லிட்டர். கிளியரா? ஓகே. அடுத்து லூப் ஆஃப் ஹென்லி. லூப் ஆஃப் ஹென்லியில் டிசெண்டிங் லிம்ப் இருக்கு, அசெண்டிங் லிம்ப் இருக்கு. ஸோ அப்போ டிசெண்டிங் லிம்ப் அப்படின்னா ஸோ இதுதான் லூப் ஆஃப் ஹென்லி. இதுதான் லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னா இதுல இது டிசெண்டிங் லிம்ப், இது அசெண்டிங் லிம்ப், இது டிஎல் டிசெண்டிங் லிம்ப், இது அசெண்டிங் லிம்ப். திஸ் இஸ் லூப் ஆஃப் ஹென்லி. ஓகே. இந்த அசெண்டிங் லிம்பை விட்டு என்ன வெளியில வரும்னா வாட்டர் வெளியில வரும். வாட்டர் வெளியில வரும். அசெண்டிங் லிம்ப் டிசெண்டிங் லிம்பை விட்டு வாட்டரும் அசெண்டிங் லிம்பை விட்டு என்ன வெளியில வரும்னா NaCl வெளியில வரும். கரெக்டா? புரிஞ்சுதா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கம் ஆன். பக்கா. தேங்க்யூ ஷர்மிகா. ஸோ டிசெண்டிங் லிம்பை விட்டு வாட்டர், அசெண்டிங் லிம்பை விட்டு NaCl. ஸோ டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் loop of Henle, LOH na loop of Henle is permeable to water but almost impermeable to electrolyte. இதே இந்த இடத்துல இப்போ என்னன்னா ஆஸ்மோலாரிட்டியை பற்றி பேச போகிறாங்க. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்க. பிசிடியில் இருந்த ஃபில்ட்ரேட் ஐசோடானிக் டு பிளட் 300 மில்லி ஆஸ்மோலாக இருந்துச்சு. ஸோ அது கீழே வர வர தண்ணி எல்லாம் வெளியில போயிருச்சுன்னா ஆப்வியஸா அதோட ஆஸ்மோலாரிட்டி என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ தண்ணி எல்லாம் வெளியில போயிருச்சுன்னா இதுக்குள்ள என்ன கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்? சால்ட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ டிசெண்டிங் லிம்ப்ல சால்ட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஆஸ்மோலாரிட்டி will increase. As the isotonic filtrate moves down through the descending limb, it loses water and its concentration of the filtrate concentration increase ஆகும். concentration அப்போ எனக்கு இது என்ன ஆகும்? ஹைப்பர்டானிக் ஆகும். 300ல இருந்து it will become 1200. osmolarity of the filtrate increases. so அப்போ டிசெண்டிங் லிம்ப் வழியா கீழே வர 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 எனக்கு என்ன ஆகுது? ஆஸ்மோலாரிட்டி 300ல இருந்து 1200க்கு இன்க்ரீஸ் ஆகுது. எதுல? டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி. டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிக்குள்ள இருக்கிறது ஃபில்ட்ரேட். டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிக்குள்ள இருக்கிறது ஃபில்ட்ரேட். ஃபில்ட்ரேட்டோட ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சுதா? கிளியரா? இதுவே எனக்கு வந்து ascending limb of loop of Henle. இதுதான் ascending limb of loop of Henle விட்டு என்ன வெளியில வருது? NaCl வெளியில வருது. ஸோ NaCl வெளியில வர இந்த filtrate மேலே போக 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 the concentration of the filtrate reduces. அப்போ osmolarity என்ன ஆகும்? decrease ஆகும். osmolarity will also decrease. ascending limb of loop of Henle is impermeable to water. But it will allow transport of electrolyte. அதனால concentration of the filtrate gets diluted. concentration எப்படி ஆகும்? dilute ஆயிடும். So reabsorption எங்க மினிமமா இருக்கு? ascending limb of loop of Henle reabsorption is minimum. This segment plays a major role in the maintenance of osmolarity in the interstitium. So அப்போ ascending limb வழியா எனக்கு filtrate போக 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 concentration of the filtrate குறையும், dilute ஆகும், osmolarity decrease ஆகும். புரிஞ்சுதா? so decrease ஆயிட்டு இந்த இடத்துல when it is reaching the DCT, இதுதான் DCT இல்லையா?
இந்த பார்ட் தான் DCT. ஸோ DCTயை ரீச் ஆகிறப்ப பிளட்டோட கம்பேர் பண்ணுறப்ப it becomes hypotonic. பிளட்டோட கம்பேர் பண்ணுறப்ப it becomes hypotonic. DCT எனக்கு filtrate in the DCT is hypotonic to blood. தெரியுதா? Sorry. Hypotonic 200 தான். 200. So அப்போ distal convoluted PCT ஓட function maximum reabsorption. Loop of Henle, descending limb permeable to water, ascending limb permeable to electrolyte. அப்போ DCT ஓட function என்ன? Yes students? Hi Jasira, hi. DCT ஓட function conditional reabsorption. அப்படினா என்ன மேம்? நார்மலா இல்லாம நம்ம பாடியில when we are getting dehydrated இல்ல நம்மளுக்கு வந்து severe loss of water from body நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பாடியோட ionic balance bloodல fluid ionic balance மெயின்டைன் பண்றதுக்கு வாட்டரையும் சோடியமையும் reabsorb பண்ணும். Sodium and water will be reabsorbed. Conditional reabsorption. நம்ம பாடியில ஒரு condition உருவாகிறப்ப and it is also capable of reabsorption of bicarbonate. Bicarbonateயும் reabsorb பண்ணிக்கும். DCTலையும் selective secretion நடக்கும். PCTலையும் selective secretion தான், DCTலையும் selective secretion தான். PCTல H plus ammonia secrete ஆகும். இங்க என்னெல்லாம் secrete ஆகுது? இங்க potassium ions, ammonia, hydrogen. Hydrogen நாவே pH sodium potassium balance. இதுக்கு எனக்கு tubular DCTல selective secretion நடக்கும். So PCTலையும் selective secretion நடக்கும். அது எதுக்கு? To maintain pH and ionic balance in the body fluid. DCTலையும் selective secretion நடக்கும். என்னெல்லாம் secrete ஆக போகுது? secrete ஆக போகுதுன்னா bloodல இருந்து டியூபுக்குள்ள. DCTக்குள்ள என்னெல்லாம் secrete ஆக போகுது? H plus, K plus, ammonia இதெல்லாம் secrete ஆக போகுது. இது secrete ஆகிறதுனால என்ன நடக்க போகுது? It is going to maintain the pH and sodium potassium balance. pHஐயும் sodium potassium balance of bloodஐயும் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनல கேட்பாங்க. PCT does tubular secretion to maintain pH and ionic balance. DCT does tubular secretion to maintain pH and sodium potassium balance. கிளியரா? ஸோ கலெக்டிங் டக்ட் இருக்கு இல்லையா, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் கார்டெக்ஸ்லேருந்து மெடுலா வரைக்கும் தண்ணி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஹைப்போட்டானிக் 200 மில்லி ஆஸ்மோல் பர் லிட்டர் இருக்கிற அந்த ஹைப்போட்டானிக் ஃபில்ட்ரேட் கலெக்டிங் டக்ட்குள்ளே போயிட்டு எல்லா தண்ணியும் வெளியில் வரப்ப லோவர் பார்ட் ஆஃப் தி கலெக்டிங் டக்ட் அது ரீச் ஆகிறப்ப, இஃப் யூ சி திஸ் டயக்ராம், லோவர் பார்ட் ஆஃப் தி கலெக்டிங் டக்டை ரீச் ஆகிறப்ப it becomes more concentrated. இந்த இடத்துல 200 மில்லி ஆஸ்மோலா இருந்தது, இங்க ரீச் ஆகிறப்ப 1200 மில்லி ஆஸ்மோல் பர் லிட்டரா கான்சென்ட்ரேட்டட் யூரினா கிடைக்க போகுது. பிகாஸ் இங்க வெளியில எல்லா இடத்துலையும் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் தண்ணி வெளியில வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கடைசியா இந்த இடத்துல தான் யூரியா வெளியில வரப்போகுது. So இதுதான் function of collecting duct. Large amount of water is reabsorbed. Small amount of urea is also moves from collecting duct into the interstitium. And also இங்கேயுமே collecting ductலயே secretion நடக்க போகுது. H plus K plus secrete na, it is going to secrete into the tubule. That is இங்க. Into the tubule, K plus H plus it is going into the tubule. Into the tubule போறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா to maintain pH ionic balance. So PCTயும் collecting ductடும் selective secretion நடத்துது. Yes, in order to maintain pH ionic balance. DCT selective secretion நடக்குது in order to maintain pH sodium potassium balance. H plus வந்தாலே pH இருக்கும் இல்லையா, because hydrogen and pH are inversely proportional.
So the last part of collecting duct தான் என்ன ஃபார்ம் ஆகுது? urine ஃபார்ம் ஆகுது. Is it clear? Is the functions of tubule clear? Please respond, students. Is it clear? Everyone? Yes. Next, we are moving into mechanism of concentration of filtrate. அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, அதாவது if you see here, இந்த இடத்துல எனக்கு filtrate collect ஆகுது இல்லையா? இந்த இடத்துல filtrate collect ஆகுது. இந்த இடத்துல collect ஆகிற filtrate ஓட osmolarity என்னன்னு பார்த்தீங்கன்னா 300. அதே மாதிரி PCTலையும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. But அது when it is going through the loop of Henle and reaching the DCT, it is becoming 200. திருப்பியும் when it is reaching the collecting duct is becoming 1200. இதெல்லாம் எப்படி நடக்குது? Why is it happening? ஏன் இதெல்லாம் நடக்குது? What is the mechanism behind it? How is this movement? எப்படி எனக்கு வந்து வாட்டர் வெளியில் வருது, எப்படி எனக்கு வந்து சால்ட்ஸ் வெளியில் வருது, how the values are maintained from 300 to 1200 அப்படின்றத நம்ம பார்க்கறது தான் mechanism of concentration of filtrate. Okay, so mechanism of concentration of filtrate. Mammals have the ability to concentrate urine by reabsorbing water from the filtrate. Water எல்லாம் திருப்பி நம்ம reabsorb ஆயிக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது? urine concentrated நடக்குது. ஸோ அப்போ Bowman's capsule, let me draw it ஒரு நிமிஷம். எனக்கு as you can see இதுதான் Bowman's capsule. ஓகே, இது afferent arteriole, tuft of capillaries, afferent arteriole, efferent arteriole, glomerulus. இந்த இடத்துல எனக்கு filtrate collect ஆகுது. This is the place my filtrate is collected. Okay, இந்த filtrate வந்து இது வந்து PCT. It is coiled. Coiled இருக்குன்னு வச்சுக்கோ. PCT. ஓகே, PCTல இருந்து loop of Henle, DCT, அப்புறம் collecting duct. இப்படி தான் நம்மளுக்கு வருது. ஓகேயா? இங்க ஓகே, இதுதான் descending limb, இதுதான் ascending limb. This is descending limb, this is ascending limb. இது PCT, இது DCT, இது loop of Henle. ஸோ இந்த இடத்துல கலெக்ட் ஆகிருக்கிற ஃபில்ட்ரேட், இந்த இடத்துல கலெக்ட் ஆகிருக்கிற ஃபில்ட்ரேட்டோட ஆஸ்மோலாரிட்டி 300. இப்போ PCTலையும் 300. இப்படி கீழே போக 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 600, 900, 1200. ஆஸ்மோலாரிட்டி இன்டர்ஸ்டீஷியத்தில் மெயின்டைன் ஆகிருக்கு. 600, 900, 1200. ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் இருக்கு இல்லையா, as you can see in the space, this space, இந்த ஸ்பேஸ் நான் எல்லோ கலரில் ஷேட் பண்ணுறேன். இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ், இது எல்லாத்தையும் you call it as, இதுதான் you call it as interstitium. You call it as interstitium. ஓகே, இது உள்ளதான் எனக்கு மூவ்மெண்ட் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அப்போது இங்கே கலெக்ட் ஆகிருக்கிற ஃபில்ட்ரேட் இது வழியாக பாஸ் ஆகி லூப் ஆஃப் ஹென்லி வழியாக போய் டிசிடி வழியாக போய் இங்கே தான் யூரினா ஃபார்ம் ஆக போகுது.
this is how it is going to go. So இப்படி இந்த fluid இதுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கிறப்ப இப்போ இந்த fluid எல்லாமே இதுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கிறப்ப some things are coming out இல்லையா? அதாவது இங்க இருந்து வாட்டர் வெளியில வருது, இங்க இருந்து NaCl வெளியில வருது. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் எல்லாமே நடக்குது. இது எப்படி நடக்குது? How is this value 300, 600, 900, 1200 maintained? அப்படின்றது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேயா? ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஸோ அப்போது அதுக்கு இங்கே அதான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 300 milliosmolனு பவுமன்ஸ் கேப்சூலில் கலெக்ட் ஆகிருக்கிற ஃபில்ட்ரேட் 1200 milliosmol per லிட்டராக யூரினாக வெளியில் வருது. ஸோ இதையும் இஃப் யூ கால்குலேட் கிட்டத்தட்ட 4 times எனக்கு யூரின் கான்சன்ட்ரேட்டாக கிடைக்குது. கரெக்டாக? 3 × 4 12. ஸோ 4 times யூரின் கான்சன்ட்ரேட்டட் ஆகுது. இந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி, ஹவு இஸ் த யூரின் கெட்டிங் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அ மெக்கானிசம் கால்ட் அஸ் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். இந்த மெடுலாவில் டிஃப்ரெண்ட் கிரேடியன்ட் 300, 600, 900, 1200 அப்படின்னு ஒரு கிரேடியன்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் மெடுலரி இன்டர்ஸ்டீஷியம். இன்டர்ஸ்டீஷியம்னா அந்த ஸ்பேஸ் அவுட் சைட் காமிச்சல அந்த இடத்துல எனக்கு வேல்யூஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல 300 இருக்குது, 600 இருக்குது, 900, 1000 ஒரே மாதிரி இல்லை, ஜாஸ்தியாகவும் இல்லை கம்மியாக இல்லை, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒரு இடத்துலையும் சில பல மூவ்மெண்ட் நடக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் மெயின்டைன் ஆகணும். அந்த கிரேடியண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு த ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட் persisting in the interstitium of kidney, அதாவது 300லேருந்து 1000, 300லேருந்து 1200, கார்டெக்ஸில் 300, மெடுலாவில் 1200, இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இன்டர்ஸ்டீஷியத்தில் மெயின்டைன் ஆகுது. ஹெல்ப்ஸ் இன், இதனால தான் இட் இஸ் ஹெல்பிங் இன் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த டிபியூல்ஸ். இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கிறதுனால தான் எனக்கு டியூப்லேருந்து வாட்டர் ரீஅப்சார்ப் ஆகுது. திஸ் ஹெல்ப்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின் ரீஅப்சார்ப்ஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து வேறு வேல்யூஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து வாட்டர்லாம் ரீஅப்சார்ப் ஆகுது. இங்கே இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் கிரியேட் ஆகிறதுக்கு 2 முக்கியமான சால்ட்ஸ் NaCl and Urea. இதுதான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மெயின்டைனிங் த ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட். அந்த 300லேருந்து 1200க்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேல்யூ வரத்துக்கான ரீசன் இந்த 2 சால்ட்ஸ் தான். அது எப்படி மேம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் திங், தேர் இஸ் அ கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கவுண்டர் கரண்ட்னா என்ன அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் fluid inside the filtrate or movement of blood inside the blood vessel is in opposite direction. Movement of filtrate is in opposite direction. So அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. The flow of filtrate in 2 limbs of loop of Henle is opposite direction. அதே மாதிரி flow of blood in the vasa recta is also in the opposite direction. Ascending limb, descending limb. ஸோ அதனால இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? கவுண்டர் கரண்ட். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறதுனால எனக்கு கவுண்டர் கரண்ட் மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் வந்து 3 இடத்துல நடக்க போகுது. ஒன்று, இட் இஸ் பிட்வீன் 2 limbs of loop of Henle. Quickly, students, come on, we are also going to answer the questions. டக்குன்னு முடிய போகுது. இதுக்கு அடுத்து we have regulation and then disorders தான். Quickly follow up. So counter current inradhu first it is going to happen between 2 limbs of loop of Henle. அதாவது between the descending limb, okay,
this is the descending limb of loop of Henle. இன்னொன்னு ascending limb of loop of Henle. Ascending limb of loop of Henle. எனக்கு தெரியும் இந்த இடத்துல filtrate ஒன்னு கீழ வருது இன்னொன்னு மேல போகுது. இத நான் என்னன்னு சொல்றேன்? counter current. இன்னொன்னு நமக்கு தெரியும் descending limbல இருந்து எனக்கு என்ன வெளியில வருது? water வெளியில வருது. இந்த ஏரியாவை தான் நம்ம interstitium அப்படின்னு சொல்லுவோம். this area, இந்த ஏரியா தான் interstitium. so interstitiumக்கு எனக்கு water வெளியில வருது. water வெளியில வரதுனால எனக்கு இந்த ஏரியால that is ascending limb சுத்தி எனக்கு ஒரு கண்டிஷன் உருவாகும். அது என்ன கண்டிஷன்னு கேட்டிங்கன்னா hypotonic condition. இந்த hypotonic conditionனால எனக்கு என்ன ஆகுது? ascending limb விட்டு NaCl வெளியில வருது. அதனால என்ன வருது? NaCl. புரிஞ்சுதா? சோ இத சுத்தி hypotonic condition இருக்கு. hypotonic conditionனா concentration of electrolyte is less. so ஜாஸ்தியான எங்க இருக்கு electrolyte? ascending limbல. ஏனா descending limbல இருந்து தண்ணி வெளியில வந்து filtrate ஓட concentration ஹையா தான் ascending limbல போகுது இல்லையா? அதுல இருந்து NaCl வெளியில வருது. so this is the first counter current between two limbs of loop of Henle. so இங்க ascending limb and descending limb are thin walled tubules which are in close proximity. பக்கத்துல இருக்கு. descending limb is freely permeable to water. ascending limb is freely permeable to electrolyte. so water descending limbல இருந்து வெளியில வர water வந்து ascending limb சுத்தி hypotonic condition உருவாக்குது. descending limbல இருந்து என்ன வெளியில வருது? water. அது இந்த ascending இதுதான் water வெளியில வந்து ascending limb சுத்தி hypotonic condition உருவாக்குது. அதனால ascending limbல இருந்து என்ன வெளியில வருது? salt வெளியில வருது. அது என்ன salt? NaCl. so அதனால எனக்கு NaCl is coming out of the ascending limb of loop of Henle into the interstitium. interstitium இந்த yellow கலர்ல ஷேட் பண்ணிருக்கதா interstitium. so அதனால தான் எனக்கு NaCl வெளியில வருது. clear-ஆ? this is first counter current. அடுத்து நம்ம பார்க்க போறது, so this page I had taken to draw. okay, next counter current. next counter current is between loop of Henle and vasa recta. next counter current என்ன? loop of Henle and vasa recta. so அப்போ இந்த இடத்துல let me draw see please students come on. என்னாச்சு? ஷர்மிகா, தமிழ், ராகேஷ், பாலாஜி, அனு, சேயோன், ஹாக்காய், ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஸோ நான் இப்போ வரைஞ்சிருக்கிறது வந்து லூப் ஆஃப் ஹென்லி. இது டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி, இது அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி. நம்ம ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கோம். இதுக்கு பேரலா ஓடுற இன்னொரு பிளட் வெசல் தான் vasa recta. so vasa recta I am drawing. இதுக்கு parallel I am just drawing. okay, this is this ascending limb of vasa recta. ascending limb of vasa recta. this is descending limb of vasa recta. okay, இதுக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறது blood. இதுக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறது blood. கரெக்டா? ஓகே, இதுக்குள்ள
flow ஆயிட்டு இருக்கிறது filtrate. Come on students, இதுக்குள்ள flow ஆயிட்டு இருக்கிறது filtrate. Sorry, ஒரு நிமிஷம் கீழே filtrate. ஓகே, இதுக்குள்ள flow ஆயிட்டு இருக்கிறது filtrate. ஸோ இங்கே filtrate கீழே வந்து மேலே போகுது, இங்கே blood இப்படி கீழே வந்து இப்படி மேலே போகுது. ஸோ we know that descending limpலேருந்து என்ன வெளியில் வருது? வாட்டர் வெளியில் வருது. descending limpலேருந்து வாட்டர் வெளியில் வருது. that is creating a hypotonic condition. எதை சுற்றி? ascending limb of loop of Henle சுற்றி create பண்ணுது. அதனால இங்கிருந்து என்ன வெளியில் வருது? what is coming out? what is coming out? NaCl is coming out. what is coming out? NaCl. okay, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த கவுண்டர் கரண்ட். ஸோ டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிலேருந்து வாட்டர் வெளியில் வருது, அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிலேருந்து NaCl வெளியில் வருது. ஸோ இங்கே as you can see ascending limb of vasa recta descending limb of vasa recta is in close proximity, is close together. அதே மாதிரி ascending limb of loop of Henle descending limb of vasa recta is close proximity. அது மட்டும் இல்லாமல் ascending limb of vasa recta லையும் descending limb of loop of Henle லையும் movement, sorry excuse me, movement வந்து opposite direction இருக்கு. filtrate to blood, இங்கேயுமே filtrate to blood opposite direction இருக்கு. So இது ரெண்டுத்துக்கு நடுவுல there is a counter current between these two and there is a counter current between these two. okay okay, இப்போ எனக்கு ஒரு questionக்கு answer பண்ணுங்க. when NaCl is coming out, NaCl எல்லாம் வெளியில வந்துக்கிட்டே இருக்கு, இந்த NaCl இங்கேயே தேங்கி நின்னா, if there is, see this is interstitium, இது interstitium, இந்த space, இந்த ஸ்பேஸ் எல்லாமே interstitium தானே, all these are interstitium, இந்த ஸ்பேஸுமே interstitium. இந்த interstitiumல எனக்கு gradient maintain ஆகுது இல்லையா? அதாவது இந்த இடத்துல 300, இந்த இடத்துல 600, இந்த இடத்துல 900, இந்த இடத்துல 1200 மெயின்டைன் ஆகுது. இப்படி மெயின்டைன் ஆகணும்னா இந்த இடத்துல சால்ட் தேங்கி நிற்கலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ அப்போது வெளியில் வர NaCl இதே இங்கே மட்டுமே இல்லாமல் மூவ்மெண்ட்லேயே இருக்கணும். ஓகே, அப்போ மூவ்மெண்ட்டில் இருக்கணும்னா வெளியில் வர NaCl எங்கே போகுது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன், லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே வந்து வர NaCl இந்த டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாவை சுற்றி என்ன கண்டிஷனை உருவாக்கும்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர்டானிக் கண்டிஷனை உருவாகும். ஸோ அப்போது இப்படி வந்து NaCl இட் கோஸ் இன்சைட் த டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டா. இப்போ எங்கே போயிடுச்சு? அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிலேருந்து வெளியில் வந்த NaCl டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அப்போது மேலேருந்து இங்கே பிளட்டு வாசா ரெக்டா வழியாக கீழே வர வர டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டா வழியாக பிளட்டு வாசா ரெக்டாக்குள்ளே இருக்கிறது பிளட்டு கீழே வர வர ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே ரீச் பண்ணுறப்ப பிளட்டோட ஆஸ்மோலாரிட்டி 300 இருக்கும். இங்கே என்னவா இருந்துச்சு? 300. இங்கே வரப்ப என்னவா இருந்துச்சு? 1200. ஸோ அப்படியே அந்த NaCl நிறைய இருக்கிற பிளட்டு இட் கீப்ஸ் ஃப்ளோயிங் லைக் திஸ். ஓகேயா? ஸோ இப்படி பிளட் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் இதுல இருந்து டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிலேருந்து என்ன வெளியில வந்துட்டு இருக்கு? வாட்டர். ஸோ இப்படி வாட்டர் வெளியில வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அசெண்டிங்
லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாவை சுத்தி எனக்கு என்ன கண்டிஷன் உருவாகும்? அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாவை சுத்தி என்ன கண்டிஷன் உருவாகும்? ஹைப்போடானிக் கண்டிஷன் உருவாகும். ஸோ ஹைப்போடானிக் கண்டிஷன் உருவாச்சுன்னா இதுக்குள்ள இருக்கிற NaCl வெளியில வரும். இதுக்குள்ள இருக்கிற NaCl வெளியில வரும். ஸோ அப்போ எனக்கு இங்க என்ன நடந்துச்சு? யூ டெல் மீ வாட் ஹேப்பன்ட். அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிலேருந்து வெளியில வந்த NaCl டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாக்குள்ள போயிட்டு திருப்பியும் அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டால இருந்து இன்டர்ஸ்டீஷியத்துக்கு வெளியில வந்துருச்சு. ஸோ அப்போ NaCl இதே ஏரியால மூவ்மெண்ட்லயே இருக்கிறதுனால தான் எனக்கு ஆஸ்மோலாரிட்டி 300, 600, 900, 1200ன்னு மெயின்டைன் ஆகுது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். ஸோ லெட்ஸ் ரீட் த்ரூ. ஓகே. கவுண்டர் கரண்ட் பிட்வீன் லூப் ஆஃப் ஹென்லி அண்ட் வாசா ரெக்டா. எனக்கு இந்த இடத்துல ப்ராக்சிமிட்டி பிட்வீன் லூப் ஆஃப் ஹென்லி அண்ட் வாசா ரெக்டா. ப்ராக்சிமிட்டினா ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சு இல்லையா? எப்படி பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சு? அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியும் டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாவும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியும் அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாவும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, பேரலலா இருக்கு. அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாக்குள்ள பிளட் ஃப்ளோ ஆகுது. டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி வழியா ஃபில்ட்ரேட் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிக்குள்ள ஃபில்ட்ரேட், டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாக்குள்ள பிளட், இதுவுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதான் இங்க சொல்றாங்க கவுண்டர் கரண்ட் இன் தெம். பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனாலையும் அதுக்குள்ள இருக்கிற ஃபில்ட்ரேட்டும் பிளட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுனாலையும் இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் த ஆஸ்மோலாரிட்டி ஃப்ரம் 300 milliosmol to 1200 milliosmol. Vasa recta is nothing but a U-shaped blood capillary running parallel to LOH. Flow of blood through two limbs of vasa recta எப்படி இருக்கு? Opposite directionல இருக்கு. Descending limb of vasa recta parallel to ascending limb of loop of Henle. Ascending limb of vasa recta is parallel to descending limb of loop of Henle. Vasa recta is a blood capillary. அதுக்குள்ள flow ஆகிறது blood. Vasa recta வந்து இப்ப descending limb வந்து is permeable to water. Ascending limb of loop of Henle is permeable to electrolyte. அப்படின்னு Vasa rectaவை differentiate பண்ண வேணாம். Ascending limb of Vasa recta, descending limb of Vasa recta ரெண்டுமே is permeable to both water and electrolyte. ஓகேயா? கிளியரா? புரிஞ்சுதா? அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டா அண்ட் அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி. NaCl transported into the interstitium by the ascending limb of loop of Henle is exchanged with descending limb of vasa recta. அதுதானே இங்க சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? ascending limb of loop of Henle விட்டு வெளியில வந்த NaCl descending limb of vasa recta குள்ள போயிடுச்சு. Why? Reason. NaCl transported into the interstitium by the ascending limb of loop of Henle, descending limb of vasa recta சுத்தி என்ன கண்டிஷன் உருவாக்கிச்சு? ஹைப்போடானிக். அதானே இங்க இருந்து ascending limb of loop of Henle விட்டு வெளியில வந்த NaCl இந்த descending limb of vasa recta சுத்தி ஹைப்பர்டானிக் கண்டிஷனை உருவாக்கிச்சு. அதனால எனக்கு NaCl descending limb of vasa recta குள்ள போயிடுச்சு. This causes entry of salt into the descending limb of vasa recta. Removal of salts from the interstitium. NaCl remove பண்ணி descending limb of vasa recta குள்ள போறதுனால it maintaining the osmolarity gradient. புரிஞ்சுதா? It is maintaining the osmolarity gradient. Osmolarity of blood. இப்போ descending limb of vasa recta descending limb ன்னு பார்த்தாலே descending limb of loop of Henle concentration of the filtrate increases.
Descending limb of vasa recta, concentration of blood increases. Osmolarity increases from 300 to 1200. Descending limb nave osmolarity increase da ahum. So statement question la paakrappa ad answer pannom. Seriya? Aduthu. Counter current between ascending limb of vasa recta and descending limb of loop of Henle. இப்போ அவங்க எந்த கண்டிஷனை பத்தி பேசுறாங்கன்னா இந்த கண்டிஷன். This ascending limb of vasa recta, descending limb of loop of Henle. Descending limb of loop of Henle தண்ணி வெளியில வரதுனால ascending limb of vasa rectaவை சுத்தி hypotonic condition உருவாகுது. அதனால NaCl எல்லாமே வெளியில வருது. புரியுதா? NaCl எல்லாமே திருப்பியும் interstitiaத்துக்கு வெளியில வந்துருது. This for water that comes out of descending limb of loop of Henle creates a hypotonic condition around ascending limb of vasa recta. This causes NaCl from ascending limb of vasa recta to move into the interstitium. So NaCl is returned to the interstitium by the ascending limb of vasa recta. Clear? So as the ascending limb of vasa recta valiya blood NaCl வெளியில குடுக்க osmolarity என்ன ஆகும்? Decrease ஆகும். So ascending limb நாவே osmolarity decrease from 1200 to 300 milliosmol. Ascending limb of vasa recta இருந்தாலும் சரி, ascending limb of loop of Henle இருந்தாலும் சரி, osmolarity blood ஓடதும் filtrate ஓடதும் decrease தான் ஆகும். Okay, so NaCl and urea are the two salts which helps in maintaining osmolarity gradient in the interstitium nu paathom. NaCl eppadi movement la irukku ivela neram paathom. Urea eppadi movement la irukonu kettingena inge theriyudha, idu vandu this is collecting duct. What is this? Collecting duct. Idu vandu collecting duct. Collecting duct la irundhu வெளியில இங்க லாஸ்ட் பார்ட் ஆஃப் கலெக்டிங் டக்ட்ல இருந்து யூரியா வெளியில வரும். வெளியில வந்து it will enter into the thin limb of ascending limb of loop of Henle. அதுக்குள்ள என்டர் ஆயிட்டு திருப்பியும் போய் டிசிடி வழியா திருப்பி வரும். ஸோ அந்த மாதிரி இந்த ஏரியாலேயே அது மூமெண்ட்ல இருக்கும். இட் வில் பி இன் மூமெண்ட் ஒன்லி இன் திஸ் ஏரியா. ஓகே, ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா தட் கம்ஸ் அவுட் ஆஃப் தி கலெக்டிங் டக்ட் enters into the thin segment of ascending limb of loop of Henle, which is transported back to the interstitium by the collecting duct. அதனால தான் NaCl and urea are the two important osmolarity electrolytes. Transport of substances is special. எதனால எனக்கு வந்து NaCl உம் யூரியாவும் டிரான்ஸ்போர்ட்ல இருக்குதுன்னா because of the special arrangement of LAH vasa recta called counter current mechanism. அந்த vasa recta குள்ளையும் descending and ascending limb of vasa recta, descending and ascending limb of loop of Henle குள்ளையும் filtrateum bloodum opposite directionல flow ஆகிறதுனால தான் நம்மளுக்கு அந்த இடத்துல counter current இருக்கு opposite directionல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வாசா ரெக்டாவும் லூப் ஆஃப் ஹென்லியும் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட் இன்டர்ஸ்டீஷியத்தில் மெயின்டைன் ஆகுது. இன்டர்ஸ்டீஷியம்னா the space outside the tubule, the space outside the blood vessel, அந்த இடத்த எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டர்ஸ்டீஷியம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே, எஸ் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ. குவிக்காக நம்ம முடிக்க போகிறோம். ஸோ பாரு, NaCl எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி வெளியில வந்து இன்டர்ஸ்டீஷியத்துல இருந்து திருப்பி டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாக்குள்ள போகுது. அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டால இருந்து திருப்பியும் இன்டர்ஸ்டீஷியத்துக்கு வெளியில வந்துருது. யூரியா கலெக்டிங் டக்ட்ல இருந்து இன்டர்ஸ்டீஷியத்துல இருந்து தின் லிம்ப்குள்ள போய் திருப்பியும் கலெக்டிங் டக்ட் வழியா வெளியில வருது. இதுதான் எனக்கு ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட்டை மெயின்டைன் ஆகுது. யூரினை 4 times concentrated ஆக்குது. The two salts NaCl and urea. Clear?
So now coming into regulation. Is it clear so far? Students, quickly we are going to finish. எல்லாம் இன்னும் தூங்கிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சா? Quickly I'll finish. So regulation of kidney function. Regulation அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் ஒழுங்கா இல்லைன்னா அதை சரிப்படுத்துறது தான் நம்ம ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெகுலேஷன் எந்த வழியா நடக்க போகுதுன்னா 3 வழியா நடக்க போகுது. ஒன்று த்ரூ ஜக்ஸ்டா கிளாமருலர் apparatus, இன்னொன்று ஹைப்போதலாமஸ், இன்னொன்று ஹார்ட். இந்த 3 விதமாகவும் எனக்கு இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் த்ரூ ஹார்மோன்ஸ். It is going to happen through hormones. இது மூணுமே it is going to release certain hormones which is going to help in regulation. First நம்ம பார்க்க போறது hypothalamus. Hypothalamus மாஸ்டருக்கு மாஸ்டர். ஸோ ஹைப்போதலாமஸ்ல இருந்து எனக்கு vasopressin ஆர் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகி போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது எனக்கு பிளட்டில் இஃப் தி அயானிக் பேலன்ஸ் இஸ் ரெடியூஸ்ட், இல்லைனா பிளட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் கம்மி ஆகுது. இஃப் பிளட்டோட ஆஸ்மோலாரிட்டி, அதாவது ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் பிளட் பாடி ஃப்ளூயிட்ஸில் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, தட் இஸ் பிளட் வால்யூம் குறையுது, அயானிக் பேலன்ஸ் குறையுது. ஓகே, தெளிவாக கேட்டுக்கோ. இங்கே டிக்ரீஸ் இன் அயான்ஸ் ஆர் டிக்ரீஸ் இன் வாட்டர் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் பாடி ஃப்ளூயிடோட வால்யூமில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எனக்கு ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் ஹைப்போதலாமஸில் இருந்து அது ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகுனா ஆன் ஆகும். இது ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் பாடி, பாடியிலேருந்து எக்ஸசிவ் ஃப்ளூயிட் லாஸ் ஆகுது. ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் ஆன் ஆகிட்டு ஹைப்போதலாமஸில் ஏடிஹெச் ப்ரொடியூஸ் ஆகி நியூரோ ஹைப்போஃபைசிஸ், அதாவது போஸ்டீரியர் பிட்யூட்ரி. ஹைப்போஃபைசிஸ்னாவே பிட்யூட்ரி. பிட்யூட்ரியில் ஆன்டீரியர் பிட்யூட்ரி, போஸ்டீரியர் பிட்யூட்ரின்னு இருக்குது. போஸ்டீரியர் பிட்யூட்ரி எந்த ஹார்மோன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அது ஹைப்போதலாமஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற வாசோப்ரெசின், ஏடிஹெச்சையும் ஆக்சிடோசினையும் ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் தான் பண்ணும். அந்த மாதிரி இந்த போஸ்டீரியர் பிட்யூட்ரி ஏடிஹெச்சை, அதாவது வாசோப்ரெசினை ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும். எப்போ ரிலீஸ் பண்ணுனா வாட்டர் கண்டென்ட் இன் பிளட் வந்து குறைஞ்ச உடனே it will be released and water reabsorption நடக்கும். எங்கே இருந்துன்னா டிசிடியில். ஏன்னா டிசிடியோட ஃபங்க்ஷனே என்ன? கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ வாசோப்ரெசின் ஏடிஹெச் போய் டிசிடியில் தான் அதோட ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஹார்மோன்ஸ் வில் ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார்ஸ். ஹார்மோன்ஸ் போய் ஒரு ரிசெப்டாரில் ஒட்டும் இல்லையா? டிசிடியில் இருக்கிற ரிசெப்டாரில் போய் ஒட்டிட்டு எனக்கு என்ன நடக்கும்? ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ ரீஅப்சார்ப்ஷன் நடந்ததுக்கப்புறம் பிளட்டோட ஆஸ்மோலாரிட்டி நார்மல் ஆகிடும், ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் ஆஃப் ஆகிடும், ஏடிஹெச் ரிலீஸ் ஆகிறது நின்றுடும். ஓகேயா? கிளியரா? இஸ் இட் கிளியர்? ஓகே. ஸோ அப்போ வாசோப்ரெசினோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, வாசோப்ரெசின் அப்படின்னாவே கன்ஸ்ட்ரிக்டிங் த பிளட் வெசல், எதையோ அழுத்தம் கொடுக்கறது. ப்ரெஸ்னா அழுத்தம் கொடுக்கறது. ஸோ பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப ஆப்வியஸாக என்னோட கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகமாகும். அதிகமாக ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆனால் தான் மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ அதனால ஏடிஹெச் என்ன பண்ண போகுது? பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறைய கிளாமருலர் ஃபில்ட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி, ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு கிளாமருலர் ஃபில்டரை கலெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. கலெக்ட் பண்ணி மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்க போகுது. ஏடிஹெச் என்ன பண்ண போகுது? மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ஏடிஹெச் ஹெல்ப்ஸ் இன் தி மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். புரிஞ்சுதா? அப்படி ஏடிஹெச் டிஃபிஷியன்சி இருக்குது, கரெக்டான டயத்தில் ஏடிஹெச் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா இட் வில் காஸ் அ கண்டிஷன் கால் diabetes insipidus, that is excessive loss of water through urine. Diabetes insipidus. Diabetes mellitus na blood urine la sugar, glucose, protein, ketone bodies na irukkuradhu. Diabetes mellitus. Okay, நான் இங்க சொல்றது diabetes insipidus, excessive loss of
water through urine. This is one type of regulation. Okay, so அடுத்த regulation வந்து juxtaglomerular apparatus. Juxtaglomerular apparatus na DCT-யும் afferent arteriole-ம் ஒரு இடத்துல மீட் ஆகிற இடத்துல ஒரு செல்லுலார் மாடிஃபிகேஷன் நடந்து எனக்கு என்ன இருக்கும், ஒரு apparatus ஃபார்ம் ஆகுது. DCT-ல இருக்கிற செல்ஸோட பேரு மக்குலா டென்சா செல்ஸ். தெளிவா கேட்டுக்கோ, DCT-ல இருக்கிற செல்ஸோட பேரு மக்குலா டென்சா. afferent arteriole இருக்கிற செல்ஸ் பேரு juxtaglomerular cells. afferent EFF இல்ல AFF afferent arteriole. afferent arteriole இருக்கிற செல்ஸ் பேரு தான் juxtaglomerular cells. இது ரெண்டும் சேர்ந்து தான் it is forming a apparatus, juxtaglomerular apparatus. புரிஞ்சுதா? macula densa cells in DCT and juxtaglomerular cells in afferent AFF arteriole forms a juxtaglomerular apparatus. இது என்ன பண்ண போகுதுன்னா, it is going to release renin. ஓகேயா? இந்த renin தான் it is going to do the mechanism. என்ன நடக்க போகுது? kidneys have an inbuilt. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே outside the kidney. hypothalamus is outside the kidney. அடுத்து நம்ம பார்க்க போற ANF heart outside the kidney. ஆனா இந்த juxtaglomerular apparatus எங்க இருக்கு? kidney குள்ள. inbuilt mechanism for the regulation of glomerular filtration rate. One such efficient mechanism is carried out by juxtaglomerular apparatus. Special sensitive region, formation of DCT-யும் afferent arteriole meet ஆகிற இடத்துல இது இருக்கு. glomerular filtration rate குறையிறப்ப இல்லனா glomerular blood pressure குறையிறப்ப GFR குறையிறப்ப எனக்கு JG cells, juxtaglomerular cells என்ன ரிலீஸ் பண்ணும்? renin. என்ன ரிலீஸ் பண்ணும்? renin. இந்த renin என்ன பண்ணுனா angiotensin angiotensin 1 மாத்தும். அந்த angiotensin 1 angiotensin 2 மாறினாதான் அது ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த angiotensin 1 angiotensin 2 மாத்துறது angiotensin converting enzyme. இது ப்ரொடியூஸ் பண்றது லங்ஸ். ஓகேயா? ஸோ angiotensin 2 இது என்ன பண்ணும்? வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த angiotensin 2 அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து ஆல்டோஸ்டிரானையும் ரிலீஸ் பண்ண சொல்லும். இதுவுமே ஆல்டோஸ்டிரான் எங்க ஒர்க் ஆகும்னு கேட்டா DCT-ல போய் ஆக்ட் ஆகி it helps in reabsorption of NaCl salt. ADH என்ன பண்ணும்? reabsorption of water. aldosterone என்ன பண்ணும்? electrolyte reabsorptionக்கு help பண்ணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் தான் நான் என்னன்னு சொல்றேன், renin angiotensin mechanism. renin angiotensin mechanism. அத ஒரு டயகிராமோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். juxtaglomerular apparatus. எனக்கு லிவர்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஆஞ்சியோடென்சினோஜன் ப்ரொடியூஸ் ஆகும். இது இன்ஆக்டிவ். இத ஆஞ்சியோடென்சின் 1 மாத்துறது ரெனின். ஆஞ்சியோடென்சின் 1 மாத்துறது ரெனின். இதுவுமே இன்ஆக்டிவ். ஓகே, once it becomes angiotensin 2, this is active. இந்த angiotensin 1 2 மாத்துறது ACE, angiotensin converting enzyme. so இந்த angiotensin 2 இந்த ரெகுலேஷனை ரெண்டு விதமா பண்ணுது. ஒன்னு வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது, இன்னொன்னு it is releasing aldosterone from the cortex. adrenal cortex ல aldosterone ரிலீஸ் பண்ணி DCT ல reabsorption of salt and water பண்ணுது. this is a regulation. இந்த complex regulation பேரு தான் renin angiotensin mechanism. clear-ஆ? okay. அடுத்து நம்ம பார்க்க போறது ANF, anti natriuretic factor.
atrial natriuretic factor. இது என்ன பண்ணுனா it is a vasodilator. ஸோ இப்போ juxtaglomerular apparatusம் சரி vasopressinum சரி blood vessels constrict பண்ணி GFR blood pressureல எகிரிட்டு இருக்கு. ஆனால் ஹார்ட்டால் blood pressure அதிகமாக தாங்க முடியாது. ஸோ ஏட்ரியலோட வால்ஸில் இந்த ANF இருக்கும். இது என்ன பண்ணுனா இட் வில் ரிலீஸ் ANF ஃப்ரம் த ஏட்ரியா, ஹார்ட்டோட ஏட்ரியல் வால்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணி பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணி பிளட் ப்ரெஷரை குறைக்கும். பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஏட்ரியல் வால்ஸ்லேருந்து ANF ரிலீஸ் ஆகி வாசோ டைலேஷன் நடந்து பிளட் ப்ரெஷர் குறையும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும்னா சோடியம் எக்ஸஸாக இருக்கக்கூடாது. ஸோ சோடியமையும் இது ரிலீஸ் பண்ண ப்ரொமோட் பண்ணும். எக்ஸசிவ் சோடியம் will be released through urine, which is called as natriuresis அப்படின்னு இருக்கும். Okay, ANF promotes natriuresis, excessive sodium through urine. அதையுமே ANF promote பண்ணும். புரிஞ்சுதா? ஸோ ANF தான் என்ன பண்ண போகுதுன்னா it is going to have a check. சும்மா ரெனின் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லா ரீஅப்சார்ப்ஷன்லாம் நடந்து பிளட் வால்யூம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னா இந்த ANF உடனே juxtaglomerular renin angiotensin mechanism போய் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லணும். ஸோ திஸ் ANF will have a check on renin angiotensin mechanism. புரிஞ்சுதா? This is about regulation. Next we are going to see about disorders. So disorders முன்னாடி micturition சொல்ல மறந்துட்டேன். Micturition is nothing but the process of getting rid of urine. யூரினை ரிலீஸ் பண்ணுறது தான் மிக்டுரேஷன். ஸோ இது எப்படி நடக்க போகுதுன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் த்ரூ நியூரல் சிக்னல் தான். ஸோ ஒன்ஸ் யூரேட்டர் வழியாக யூரின் வந்து எங்கே கலெக்ட் ஆகும்னா பிளாடரில் கலெக்ட் ஆகும். இதுதான் பிளாடர். பிளாடரில் எனக்கு யூரின் கலெக்ட் ஆகிட்டு யூரின் ஃபில் ஆக, இப்போ பலூனில் நம்ம தண்ணி பிடிக்கிறோன்னா அந்த பலூன் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிளாடரோட வாலில் எனக்கு என்ன இருக்கும்னா ஸ்ட்ரெச் ரிசெப்டார் இருக்கும். இந்த பிளாடர்ல இருக்கிற மசில் பேரு டீட்ரூசர் மசில் விச் இஸ் அ ஸ்மூத் மசில். இது ஒரு ஸ்மூத் மசில் தான். இதில் என்ன இருக்கும்? ஸ்ட்ரெச் ரிசெப்டார் இருக்கும். இந்த ரிசெப்டார் என்ன பண்ணும்? இந்த பிளாடர் எக்ஸ்பேண்ட் ஆகிறத சென்ஸ் பண்ணி இட் வில் சென்ட் சிக்னல் டு தி பிரெயின். பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். பிரெயின் என்ன பண்ணுனா இட் வில் ரிலீஸ் அ மோட்டார் நியூரான் மூலியமா இட் வில் ரிலீஸ் அ சிக்னல். அந்த சிக்னல் என்ன பண்ணுனா ஸ்மூத் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணி ஸ்பின்ஸ்டர் மசிலை ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ அப்போது இப்படி அழுத்துறப்ப ஸ்மூத் மசில்ஸ் இப்படி கான்ட்ராக்ட் ஆகி இங்கே ஸ்பின்ஸ்டர் மசில் ரிலாக்ஸ் ஆகிறப்ப யூரின் வெளியில் போகும். யூரெத்ரல் ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். யூரெத்ரல் ஸ்பின்ஸ்டர் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் தி பிளாடர் கான்ட்ராக்ட் ஆகும். இது நடக்கிறப்ப யூரின் வில் கம் அவுட் ஆஃப் தி யூரெத்ரா. ஓகேயா? திஸ் இஸ் கால்ட் அஸ் மிக்டுரேஷன். இதுவே பிளாடர் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப, அதாவது பிளாடர் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பிக்கிட்டே இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஸ்பின்ஸ்டர் மசில் கான்ட்ராக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்பின்ஸ்டர் மசில் கான்ட்ராக்டாக இருந்தால் தான் யூரின் லீக் ஆகாது. ஏன்னா நம்ம இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறப்போ சரி, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ சரி, இட் டசன்ட் மீன் தட் த கிட்னி இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். ஃபங்க்ஷன் ஆகிட்டு யூரின் கலெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் எப்போ அது ஃபில் ஆகுதோ நம்மளுக்கு யூரின் போகணும்னு தோணுது இல்லையா? ஸோ அது ஃபில் ஆகிறப்ப இந்த ஸ்பின்ஸ்டர் மசில் கான்ட்ராக்டாக தான் இருக்கணும். ஃபில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் இது ரிலாக்ஸ் ஆகணும். இது ரிலாக்ஸ்டாகவே இருந்துச்சுன்னா யூரின் ஃபில்லாக நம்ம யூரினேட் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நடக்கக்கூடாது. புரிஞ்சுதா? திஸ் இஸ் மிக்டுரேஷன். ஓகே? Yes, the process of release of urine is called micturition. It is a neural mechanism which is called as micturition reflex. So, filling of urine அப்போ என்ன நடக்கணும் அதெல்லாம் நான் சொன்னதுதான். Urine composition 1 to 1.5 liters of urine is excreted. It is acidic pH. 25 to 30 grams ஒரு நாளைக்கு per day. per day எவ்வளோ கிராம் ஆஃப் யூரின் வழியாக வெளியில் போகுது? 25 to 30 grams. இட் ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆர்டர். யூரினுக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா பிளாடரில்
urine fill ஆகிறப்ப urea is getting converted into ammonia. அதனால தான் it is giving you that characteristic order. These are the composition of urine. Water 95% water, urea, chloride, sodium, potassium, creatinine, sulfur எல்லாமே இருக்கு. Okay, so disordersல abnormal constituents of urine. Urineல glucose இருந்தா it is called as glycosuria. Ketone இருந்துச்சுன்னா ketonuria. Glycosuria, ketonuria இது இருந்துச்சுன்னா you call it as a condition called diabetes mellitus. அதுக்கப்புறம் disorderல நம்ம போறதுக்கு முன்னாடி we are going to see about role of other organs. Liver bile excrete பண்ணும். Skin it will excrete sweat and sebum. Lungs will excrete carbon dioxide. So liverல இருந்து எனக்கு bilirubin, biliverdin அப்படின்ற pigments எல்லாமே digestive waste வழியா வெளியில வரும். Liver secretes bile. இந்த பைல்ல bilirubin, biliverdin pigment, degraded steroid hormones, drugs எல்லாமே இருக்கும். This will be given out through digestive waste. So liver excretes bile. Sweat glands releases sweat. Sweatலையும் there will be some amount of urea, NaCl, lactic acid இருக்கும். Sweatோட main effect cooling effect தான் primary function. Excretion secondary தான். Sebaceous glandல sebum வெளியில வரும். Sebum is nothing but wax, hydrocarbon, sterols. இது எல்லாமே sebum நம்ம பாடியை விட்டு வெளியில வரும். As you can see, இதுதான் sebaceous gland. Sebaceous glandக்கு தனியா வெளியில போறதுக்கு sweat glandsக்கு pores இருக்கும். அந்த மாதிரி இருக்காது. இந்த hair follicle எங்க வெளியில வருதோ அது வழியா தான் வெளியில வரும். ஓகே, அடுத்து lungs. இங்க மெயினா பார்க்க வேண்டியது 200 ml of carbon dioxide per minute. இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். is being excreted out 200 ml per minute. அதே மாதிரி சலைவால there is small amount of nitrogenous waste இருக்கு. ஓகேயா, அடுத்து நம்ம பார்க்க போறது disorders. glomerulonephritis அப்படின்னா inflammation of glomeruli வீங்கிறது. ஸோ glomerulus எவ்வளோ டயமீட்டர் இருக்கணும் அவ்வளோதான் இருக்கணும். ஸோ அது அப்படி இருக்கிறதுனால தான் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் தான் நம்மளுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் போர் வழியாக எஸ்கேப் ஆகாமல் வருது. இன்கேஸ் glomerulus வீங்கிருச்சு அப்படின்னா எனக்கு யூரின்ல ஐ கேன் ஃபைண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்னா என்ன ப்ரோட்டீன்ஸ்னா பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் வந்து இட் வில் பி தேர் இன் த யூரின். தட் கண்டிஷன் இஸ் கால்ட் proteinuria. ஸோ அப்போ glomerulus வீக்கம் ஆகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியாவால் இந்த glomerulus இன்ஃப்ளமேட் ஆகும். இன்னொன்று ரீனல் கால்குலை அப்படின்னா கிட்னி ஸ்டோன்னா அப்படி கல் கிடையாது. நம்மளுக்கு வந்து நிறைய நட்ஸு சாப்பிட்டாலோ க்ரீன் லீஃபி வெஜிடபிள் சாப்பிட்டாலோ அதோட டைஜஷன் அப்போது நம்மளுக்கு ஆக்சலேட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆக்சலேட்ஸ். இந்த ஆக்சலேட்ஸ் ஒழுங்கா எக்ஸ்க்ரீட் ஆகலைன்னா தே ஃபார்ம் கிறிஸ்டல்ஸ். இந்த கிறிஸ்டல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிட்னி ஸ்டோன்ஸ். ஓகேயா, அடுத்து யுரீமியான்ற கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் யூரியா இன் பிளட். யூரியா ஒரு நம்ம பாடியில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு தான் ரீட்டைன் ஆகணும். ஜாஸ்தியாக பிளட்ல இருந்துச்சுன்னா அதோட கண்டிஷன் கால் யுரீமியா. ஸோ யுரீமியாவில் நம்ம டயாலிசிஸ் பண்ணுறப்ப யூரியாவை நம்ம பாடியில் பிளட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் யுரீமியா இஸ் ஹீமோடயாலிசிஸ். ஸோ இந்த ரீனல் கால்குலை ஃபார்மேஷன் ஆஃப் கிட்னி ஸ்டோனுக்கு யூ கால் இட் அஸ் யூரோலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபார்மேஷன் ஆஃப் கிட்னி ஸ்டோனை. இப்போ ஹீமோடயாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து டயாலிசிங் ஃப்ளூயிடோட காம்போசிஷன் பிளாஸ்மா மாதிரி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கணும். ஆனால் என்ன இருக்கக்கூடாது, நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் மட்டும் டயாலிசிங் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடாது. ஓகேயா, அப்போ தான் பிளட்ல இருந்து நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் அந்த டயாலிசிங் ஃப்ளூயிடில் கலெக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து பிளட்டு இது வழியாக வரும். ஸோ இப்படி வந்து போரஸ் செலஃபோன் மெம்பரேன்
இங்கே கலெக்டாக இதெல்லாம் டயலைசிங், இங்கே இருக்க டயலைசிங் ஃப்ளூவிட். டயலைசிங் ஃப்ளூவிட் will have same composition as that of plasma except nitrogenous waste. அதே மாதிரி டயலைசிங் ஃப்ளூவிடில் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸும் இருக்காது. ஸோ ஒரு ரேடியல் ஆர்ட்ரியிலேருந்து நான் பிளட்டை ட்ரெயின் பண்ணி இதில் என்ன கொடுக்கணும்? ஹெப்பாரின். ஹெப்பாரின் இஸ் நத்திங் பட் அன் ஆன்டி கோகுலண்ட். பிளட் பாடி விட்டு வெளியில் வந்ததும் கிளாட் ஆகும். அப்படி கிளாட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் ஹெப்பாரினை கொடுத்து ஐ எம் பாசிங் இட் த்ரூ அ செலஃபோன் மெம்பரேன். செலஃபோன் மெம்பரேன் ஏன் இவ்வளோ இப்படி காயில்டாக இருக்குது அப்படின்னா பிளட்டு ஸ்லோவாக பாஸ் ஆகணும். இப்படி ஸ்ட்ரெயிட் டியூபாக இருந்துச்சுன்னா டக்குன்னு பிளட்டு பாஸ் ஆகினா வெளியில் எனக்கு யூரியா வராது, குயிக்காக போயிடும். ஆனால் இப்படி ஸ்லோவாக பாஸ் ஆகிறப்ப யூரியா எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த டயலைசிங் ஃப்ளூவிடில் யூரியா இருக்காது, நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டே இருக்காது. ஸோ அதனால் பிளட்டுக்குள்ளேருந்து இந்த செலஃபேன் மெம்பரைன் வழியாக பிளட்டு பாஸ் ஆகிறப்ப ஈஸியாக எனக்கு பிளட்டு வந்து இந்த டயலைசிங் ஃப்ளூவிட்குள்ளே கலெக்ட் ஆகி இந்த டயலைசிங் ஃப்ளூவிடை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தால் இம்பியூர் டயலைசிங் ஃப்ளூவிட், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டயலைசிங் ஃப்ளூவிட் வந்து இட் இஸ் கோயிங் இன் ரீயூஸ் ஆனது இங்கே கலெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து மூமெண்ட்லேயே இருக்கிறப்ப எனக்கு யூரியா எல்லாம் பிளட்டில் ஃபில்ட்ரு பிளட்டை ப்ராப்பராக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அகெயின் ஹெப்பாரின், ஆன்டி ஹெப்பாரின் கொடுத்து ஐ வில் கிவ் இன் டு அ வெயின். ஏன் திருப்பியும் நான் வந்து ஆன்டி ஹெப்பாரின் கொடுக்குறேன்னா பிளட்டுக்குள்ளே திருப்பியும் நான் கிளாட்டிங் மெக்கானிசமை செலுத்திட்டு உள்ளே கொடுக்குறேன். பிளட்டுக்கு திருப்பியும் கிளாட் ஆகாமல் பிளட்டு ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. clotting mechanism bloodக்கு இருக்கணும். So these are the steps involved in hemodialysis. So hemodialysis எந்தெந்த இடத்துல எந்தெந்த மினரல்ஸ். ஓகே அதுக்கு நான் குவிக்காக அதுக்குமே ஒரு ஷார்ட் ட்ரிக்கு நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் தமிழ். ஓகேங்களா? கண்டிப்பாக I'll give you. So hemodialyzer is an artificial kidney. So யூரியா பிளட்லேருந்து ரிமூவ் ஆகணும். அது எப்படி ஆர்டிஃபிஷியலாக பண்ண போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன் டயலைசிங் ஃப்ளூவிடில் ஆல்மோஸ்ட் சேம் காம்போசிஷன் ஆஃப் பிளாஸ்மா இருக்கும், யூரியா மட்டும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளூவிட்குள்ளே செலஃபேன் மெம்பரேன் வழியாக பிளட்டு பாஸ் ஆகி போகிறப்ப யூரியா எல்லாம் டயலைசிங் ஃப்ளூவிட்குள்ளே போயிடும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இல்லாத இடத்துக்கு இருக்கிற இடத்துலேருந்து போகுது. பிளட்டில் யூரியா இருக்குது, டயலைசிங் ஃப்ளூவிடில் யூரியா இல்லை. ஸோ பிளட்டில் இருந்து டயலைசிங் ஃப்ளூவிட்குள்ளே யூரியா போயிட்டு ஃபில்டர் ஆகிட்டு திருப்பியும் பாடிக்குள்ளே ஆன்டி ஹெப்பாரின் கொடுக்கணும். ஸோ பிளட்டு வெளியில் வரப்போ பிளட் இங்கேருந்து வெளியில் வரப்போ ஹெப்பாரின் கொடுக்கணும். திருப்பியும் பிளட்டு உள்ளே கொடுக்குறப்ப ஆன்டி ஹெப்பாரின் கொடுக்கணும். ஓகேயா? தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் டயாலிசிஸ். கிளியரா? ஓகே. அடுத்து அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், அ கண்டிஷன் வேர் யூரியா ஃபில்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட், பிஹெச், அயானிக் பேலன்ஸ் எதுவுமே கிட்னி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. த கண்டிஷன் இன் விச் ability of kidneys to excrete waste, regulate homeostasis, blood volume, pH, ionic balance மெயின்டைன் பண்ணுறது எதுவுமே கிட்னியால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ரீசன் கிட்னி ஃபெயிலியர். ஸோ கிட்னி ஃபெயிலியருக்கு வேறு வழியே இல்லை, நம்மளுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சிம்டம்ஸ் blood creatinine லெவல் இன்க்ரீஸாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு kidney transplant is the final treatment. So kidney transplant பண்றதுக்கு ஒரு donor mostly you have to consider. இப்போ identical twins-ஆ இருக்காங்கன்னா அவங்களது எந்த ஒரு rejection இல்லாமல் ப்ராப்பராக மேட்ச் ஆகும். identical twins இல்லைனா then you have to go for siblingsம் இல்லைனா அதுக்கப்புறம் தான் siblingsனா கூட பிறந்தவங்க, அப்படி இல்லைனா parents, அதுக்கப்புறம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அப்படி தான் நம்ம கிட்னி மேட்ச் பண்ணணும். ஸோ கிட்னிஸ் அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கிராஃப்டிங் எதையும் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டோனார், மேட்சிங் டோனார்லேருந்து கிட்னியை எடுத்து யூரேட்டரோட எடுத்து அந்த ரெசிபியன்ட் உள்ள ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ராயின், அதாவது அந்த தொடையும் இதுவும் ஹிப்பு ஜாயின் ஆகிற அந்த இடத்துல க்ராயின் இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரீனல் ஆர்ட்ரி ரீனல் வெயினில் அந்த பிளட் வெசல்ஸை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க.
யூரேட்டரையும் பிளாடரோட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த டேமேஜ் ஆன கிட்னியை மோஸ்ட்டாக பாடியிலேருந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அது இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை தான். அது மேபி அந்த யூரேட்டர் கட் பண்ணி விட்டுருலாம். ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராசஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு நம்மளுக்கு வந்து ஆன்டி இம்யூனோ ரெசிஸ்டன்ட் கொடுப்பாங்க, இம்யூனோ சப்ரசன்ட், அதாவது இம்யூன் சிஸ்டமை கொஞ்சம் கம்மியாக்குவாங்க. ஏன்னா இந்த கிட்னியை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால. ஸோ அதனால கிட்னின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் skip drinking water, keep your kidneys safe. Okay? Yes, students, with this we are going to start with questions. So are you all ready? Fingers on the keypad. Let's start solving questions. Quickly join students. The first question for today. Yaar first answer panna poran paakalam. Find the true statement. Find the true statement. Who's there? Who's going to answer? Sweat is a watery fluid containing sterols, hydrocarbons and waxes. On an average, 20 to 35 gram of urea is excreted out per hour. Sebum is an oily secretion containing NaCl, small amount of urea, lactic acid, etc. Our lungs removes about 200 ml of CO2 per minute. Idhula edu true கேக்குறாங்க. Who's going to answer first? எங்க நம்மளோட squad காணமே. Students, who's going to answer? Quickly. The first question. We have 50 questions. Come on. 50 question இருக்கு. டக்குன்னு solve பண்ண போறோம். First question. Find the true statement. Sweat is a watery fluid containing sterols, hydrocarbons and waxes. இது true-ஆ? இது false. ஏன் false? sebumல தான் sterols, hydrocarbons, waxes இருக்கு. On an average 25 to 30 gram of urea is excreted per hour இல்ல per day. So இதுவுமே false. Sebum is an oily secretion containing, இது sebum கிடையாது, இது sweat. இதுவும் false. அப்ப எது true ன்னு கேட்டிங்கன்னா, our lungs removes 200 ml of carbon dioxide per minute. This is the right answer. Is it clear? Quick. என்ன ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க? First question, option 4. Okay? Second question. Fall in glomerular capillary blood pressure. Glomerular capillary blood pressure fall குறையறப்ப what will happen? Inflammation of glomerulus வராது. Glomerular filtration of plasma proteins வராது. Increase or decrease in urine output வரும். எது இந்த ரெண்டுத்துல எந்த ஆப்ஷன் வரும்? Obviously decrease in urine output தான். இது GFR-உம் glomerular filtration rate-உம் glomerular capillary blood pressure-உம் directly proportional. GFR குறைஞ்சா இதுவும் குறையும். So GFR குறைஞ்சு glomerular blood pressure-உம் குறையறப்ப obviously urine output-உம் decrease ஆகும். Okay? Clear-ஆ? புரிஞ்சுதா? Students, quickly answer. ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? Yes? Students, what's the next question? Next question. Given below are 5 statements regarding human excretory system. In minority of nephrons, loop of Henle is too short and extends only very little. அது minority இல்ல, majority of nephrons. Majority of nephrons are cortical nephrons.
cortical nephrons எவ்வளவு இருக்கு 85%. அதுல தான் நம்மளுக்கு வந்து loop of Henle is short. Glomerular filtration rate is per second இல்ல per minute. JGA cells is formed by cellular modification of DCT and afferent arteriole. Substances like glucose, amino acid, etc. are reabsorbed actively, whereas nitrogenous wastes are absorbed passively. This is true. As the concentrated filtrate passes down through the descending limb of Henle kulla concentrated filtrate illa adu isotonic to bed da, so appo concentrated ah irukadu, iduvume thappu. So only regarding human excretory system, how many are true nu ketingna only one is true. Option 3, only one is true. Option 1. Clear? Quickly answer. Third question. Students, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. என்னாச்சு? நிரஞ்சனி எங்கடா ஆளை காணோன்னு பார்த்தேன். வெரி குட். ஆப்ஷன் 1. சூப்பர்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் வாசா ரெக்டா? வாசா ரெக்டாவை பற்றி எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஃபோர்த் கொஸ்டின். குவிக்கா. A series of U-shaped capillary in the medulla that lie parallel, correct. They are well developed, correct. They play a role in maintaining hyperosmolarity, correct. Vasa recta is permeable to water but not electrolytes, தப்பு இல்லையா? Vasa rectaல இதுதான் வரணும் இதுதான் போகணும்னு கிடையாது. So which is incorrect கேட்டா option 4. Very good Sharmika. வாங்க squad is coming in. Come on fire. எங்க போயிட்டீங்க? இதுக்குள்ள 3 question போயிடுச்சு. இது 4வது question. Okay, come on students. 4th question option 4. 5th question answer பண்ணுங்க. Super Sharmika. 5th question. Which one of the 4 parts mentioned below does not constitute a part of single nephron? ஒரு nephronோட part எது கிடையாது? வர்ஷா, மதுமிதா, super. Which one of the 4 parts mentioned below does not constitute a single nephron? DCT is a part of nephron. Bowman's capsule, yes. Loop of Henle, collecting duct illa. ஒரு single nephron, நிறைய nephron வந்து ஒரு collecting ductல meet ஆகும். ஒரு single nephronோட tube collecting duct சொல்ல முடியாது. Super. 6th question. Quickly. Give the given 5 statements. The correct statement எது? Urea is never reabsorbed from any part of the nephron. அது தப்பு. Urea is reabsorbed from the thin part of the ascending limb of loop of Henle. Okay. 6th question. ADH secretion increases when osmolarity of blood decreases. ADH secretion increases when osmolarity of the blood decreases. Option 2. Given 5 statements. Option 2. ADH secretion வந்து vasopressin increase ஆகும் எப்போ osmolarity of the blood வந்து decrease ஆகிறப்ப. Yes. And ascending limb of loop of Henle is permeable to water. தப்பு. Permeable to electrolyte. Okay. Tubular secretion is a non-selective process. illa, it is a selective process. Selective secretion தான் நடக்கும். Glomerular filtration is a highly selective process. illa, it is a non-selective process தான். So option 6th question என்ன option? This is ADH secretion increases when osmolarity of blood decreases illa. Osmolarity of the blood increases. ஏனா நம்மளுக்கு வந்து water நிறைய லூஸ் ஆயிட்டு போறதுனால bloodல NaCl increase ஆகும். So அப்போ this is also wrong. So how this correct statement option 4. Super Madhumita, option 4. Very good.
அடுத்த question. Given 5 statements, how many are true ன்னு கேட்டிருக்காங்க. Kidneys, how many are true? Kidneys are situated between the last thorax, third lumbar, correct. Helium is a தப்பு. இது helium இல்ல, pelvis. Renal, pelvis is a broad funnel shape. Within the kidney, blood from the glomerulus is carried away by afferent arteriole. Carried away by afferent arteriole. Medullary pyramids extends into the cortex. அது medullary pyramids இல்ல. Medullary pyramids இல்ல. Cortex extends into, இது தப்பு. Kidneys are positioned close to the dorsal inner wall of the abdominal cavity, correct. Yes, இதுக்கான option என்ன? 7th question option 2. 7th question option 2. 7th question option 2 quickly என்னாச்சு? Next question, 8th question. What causes release of ANF? யார் first சொல்றான்னு பார்க்கலாம். மதுவா, ஷர்மிகாவா, வர்ஷாவா, நிரஞ்சனியா, யோகேஷ் எங்க? What causes the release of ANF? Release of ANF, atrial natriuretic factor, blood pressure increase ஆகிறப்ப, NA level increase ஆகிறப்ப, blood volume increase ஆகிறப்ப, release of ANF இல்ல, increase in blood flow to the atria. Very good Varsha, option 4. 9th question. What is not a role of renin angiotensin mechanism? அதோட ரோல் எது இல்ல? what is not? எது renin angiotensin mechanism ஓட ரோல் இல்ல? Quickly. question number போடு கண்ணா. question number போடு. எதுக்கு 4 போட்டிருக்க? Which question? 9th question. Angiotensin 2 activates adrenal cortex, correct. Causes vasoconstriction, reabsorption, correct. It causes decrease கிடையாது. It increases the blood flow. Yes. Screen blur ஆகுதா? ஆமா, screen blur ஆகுது. Screen blur ஆகுது. இப்போ பாரு. இப்போ screen clear ஆ? Very good. Which is not a role? Option 4. Very good. அடுத்த question. 10th question. Super. 10th question. Which one of the following correctly explains the function or characteristic of a specific part of human nephron? Which of the following correctly explains? 10th question. Tubular capillaries. Fine capillaries from afferent arteriola. illa, it is afferent arteriole. Distal convolutal tubule, DCT. Conditional reabsorption of K plus H plus கிடையாது. Conditional reabsorption of NaCl, bicarbonate. Okay, so அதுவும் இல்ல. அடுத்து renal blood flow around 1100 to 1200 of ml, இது correct. Vasa recta, capillary loop through which filtrate travels, illa, filtrate travels through tubule. Vasa recta la flow ஆகிறது blood. Okay, so அப்போ option 3. Hi Rahul, yes, I do remember you. and எப்படி மறக்க முடியும்? You are my student. Hi Rahul. Read the following statements and answer accordingly. 11th question. Quickly. Sikro. Yogesh Kumar. Quickly. 11th question answer enna? Read the following statements and answer accordingly. Small amount of nitrogenous waste could be eliminated through saliva. True. Glomerular filtrate contains almost all constituent plasma except proteins. Sharks are aminotelic and they excrete ammonia. Illa. Sharks are cartilaginous fishes.
Ammonia produced by metabolism is converted as urea in liver of mammals. So appo enna option? Option 1, 2 and 4 are true and 3 is false. Option 4. Hi Yogesh, hi. Enda late vandute. 12th question. Yaar first answer panna pora? Identify the correctly matched pair. A enna, B enna, C enna, D enna. D la filtrate is hypotonic to blood. Hypotonic to blood. இங்க எவ்வளவு இருக்கும்? 200 milliosmol per liter. Part B. Filtrate becomes progressively கீழ வர வர filtrate என்ன ஆகும்? Hyper தான் ஆகும். Part C. Filtrate progressively becomes hypo. Part A. Filtrate becomes isotonic to blood. இது correct. PCT ல. So option 4. Okay. 12th question option 4. புரிஞ்சுதா? யோகேஷ் 9th தான் இப்ப தெரியுதா லைவ்ல? 12th question நான் போட்டுட்டேன். 12th question போயிட்டு இருக்கு. Next I'm moving to the 13th question. Who is in life quickly? 13. Apex of medullary pyramid projects into. So அப்போ நம்மளுக்கு கிட்னில இப்படி renal pelvis இருக்கு, calyx இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இந்த calyxல தான் எனக்கு medullary pyramid வந்து இப்படி உட்கார்ந்துருக்கு. இந்த calyxல இந்த medullary pyramid. அப்போ எங்க apex இருக்கு? Very good. Calyx. Very good Varsha. Super. Madhumita. Very good. அடுத்து find the incorrect statement. எது incorrect? 14th question. Quickly. எது incorrect? Osmotic gradient in the medullary interstitium is due to two salts. Yes. Some urea that is reabsorbed from the collecting duct into the medullary interstitium. Yes. As the concentrated filtrate pass upward through the ascending limb of loop of Henle, it gets diluted. Yes. NaCl is returned to the interstitium by descending illa. Ascending portion of vasa recta. Option 4. Very good. 14th question incorrect. Option 4. Sorry, answer the 15th question. 15th. Bile produced by liver. Bile produced by liver contains bile pigments. Very good, very good, very good, very good. Super. 15th question option 4. Quickly. 16th question. Hey director, 16th question. Yaar first answer panna pora? What causes increase of glomerular filtration? What causes increase of glomerular capillary blood pressure? Yes. Increase of ADH? Yes. Increase of glomerular filtration? Yes. Increase of aldosterone? Yes. அப்போ counter current mechanism na glomerular filtration சம்பந்தம் இல்ல. So all except C. Option 2. 16th question option 2. 16th question option 2. Sharmika 17th question pannu. இப்ப projector 17th question pannu. Renin angiotensin mechanism increases. Renin angiotensin mechanism எதை increase பண்ணும்? Blood volume, blood pressure, water reabsorption in renal tubule, sodium secretion and potassium reabsorption, vasoconstriction and increase of blood pressure. திருப்பியும் blur ஆகுதா? இப்ப பாரு. Renin angiotensin mechanism blood volume blood pressure increase பண்ணும், water reabsorption நடக்கும், vasoconstriction நடக்கும், ஆனா sodium reabsorb ஆகும், potassium secrete ஆகும். இது மாத்தி இருக்கு. So all except C. Option 4. Very good. Option 4. Okay. 18th question. Answer the 18th question. யார் clear பண்ண போறா? 1 minute.
வந்துருச்சு பாரு. Question is clear. 18th question. Quickly. Find the incorrect statement. Uricotelism helps to conserve water in land snails and insects. 18th question உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன், தெரியலன்னு சொல்றீங்க. 18th question இப்போ is it clear? Hi Kani, Mohammed Kani. Very good, very good, very good. என்ன கரெக்ட்னு சொல்லி பாப்போம். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 4ன்றது கரெக்ட். ஆனா ஏன் இன்கரெக்ட்? ஷர்மிகா நீ சொல்லு பாப்போம். ஏன் இன்கரெக்ட்? எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்ஸ் அண்ட் ஸ்கார்பியன்ஸ் என்னது? இது கரெக்ட். லீஸ்ட் டாக்ஸிக் கரெக்ட். இது கரெக்ட். ஷர்மிகா சொல்லு. கிரீன் கிளான்ஸ் ஆர் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் யாருக்கு? ஸ்பைடர்ஸ்க்கும் ஸ்கார்பியன்ஸ்க்கும் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் என்னது? வெரி குட், வெரி குட் யோகேஷ். யோகேஷ் சூப்பரா சொல்லிட்ட. கிரீன் கிளான்ஸ் ஆர் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் கிரஸ்டேஷியன்ஸ், ப்ரான்ஸ். அங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பைடர், ஸ்கார்பியன். ஸ்பைடருக்கும் ஸ்கார்பியனுக்கும் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் வந்து கோஆக்சியல் கிளாண்ட் நான் சொன்னேன் இல்லையா? கோஆக்சியல் கிளாண்ட். ஓகே. ஏய் புக் லங்ஸ் யோகேஷே ரெஸ்பிரேட்டரி ஆர்கனுக்கு போயிட்டியடா. நான் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் கேட்டேன். ஓகே. 19th question. Several collecting ducts converge and open into. நிறைய collecting duct converge ஆகி it is opening into the. Quickly. Question number 19. நிறைய collecting duct it will open into the renal pelvis through the callus. Clear? Yes. Glitch. Glitch இல்ல. ஆமா glitch. அடுத்து read the following statements and choose the correct option. Read the following statement. எப்படித்தானோ உன்கிட்ட தான் நான் கேட்கணும் யோகேஷே. அடுத்து come on. Read the following statement and choose the correct option. 20th question. யார் first answer பண்ண போறா? Collecting duct plays a major role in maintaining pH ionic balance by correct. Reabsorption is minimum, correct. Ascending limb of loop of Henle is impermeable to water, correct. Selective secretion of K plus bicarbonate வந்து absorption தானே, secretion கிடையாது, absorption occur in DCT. So அப்போ choose the correct option. All statements are except 4 are true. Correct? 28th. நான் இப்போ 20th தான்டா வந்திருக்கேன். 20th. yes, option 4. 28க்கு எங்கடா போனேன்? இதுவும் glitchன்னு பாரு. Identify the mismatched pair. Identify the mismatched pair. டேய் 28வது क्वेश्चனுக்கு நான் இன்னும் வரவே இல்லையே. glitch. ஆமா திருப்பி glitch. சொல்லு சீக்கிரம் glitch. ANF cause vasodilation and decrease blood pressure. ADH ANF என்ன பண்ணும்? vasodilation பண்ணி increase ஆன blood pressure குறைக்கும். இது கரெக்ட். ADH water reabsorption in collecting duct and prevent diuresis. Diuresis na excessive loss of water through urine. Vasopressin, vasoconstriction, yes. Hyposecretion of ADH கம்மியாகிறப்ப diabetes mellitus என்ற condition வராது, insipidus. So அப்போ எது incorrect pair? 4. Okay.
22nd question. 22nd question. Which of the following are true? Consist of 3 layers. Yes. Endothelium of capillary, epithelium of Bowman's capsule. Yes. Podocytes are arranged in intrinsic manner to leave some minute spaces. A, B, C are true. Option 4. 23rd question. Identify the incorrect events. Micturition appo edu incorrect? Micturition during filling of bladder. Smooth muscles of the bladder fill agarappa contracted illa, relaxed. And bladder sphincter are contracted. Okay. Stretching of bladder walls stimulates stretch receptors. Yes. Stretch receptors signal. Yes. CNS send motor signal to cause relaxation of smooth muscle illa, contraction of smooth muscle. CNS motor valiya namalku anupum illaya. So incorrect events is 1 and 4. Option 2. Option 2. 23rd question. Option 2. 24th question. The flow of filtrate in the 2 limbs of Henle's loop is in opposite direction. Yes. The flow of blood through 2 opposite direction. Yes. The proximity between as well as counter current helps. Yes. Statement 1 and 2 and 3 are true. Quickly. Fire தான். Answer போடு வர்ஷா. Fire போட்டுட்டு இருக்க. ஒரு ஹார்ட் வேணும் தான். இன்கரெக்டா. எதுக்கு மண்டையில் அடிச்சுக்கிற? நல்லா அடிச்சுக்கோ யோகேஷ். 24th question. Statement 1 and 2 and 3 are true. Okay. 25th question. 25th. How many of the following are correctly matched? எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு? Renal calculainறது insoluble mass of crystallite oxalates. Glomerular nephritis is correct. Ultimate method to correct. Yes. Diabetes mellitus. Hypoglycemia illa. Hyper. So yes, quick. Option, how many are correctly matched? 2 and 3. Option 2. 25 2. Okay. அடுத்த question 26. How many of the following are correctly matched? Release of renin when GFR, glomerular blood pressure increases illa. 26th question wait பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்க. Glomerular pressure decreases. Osmoreceptors increase in body fluid volume illa. Decrease in body fluid volume can switch on body fluid water அது சொல்றாங்க. ANF promotes reabsorption of sodium and illa. ANF அது பண்ணாது. Aldosterone promotes secretion illa, absorption. So how many are correctly matched na எதுமே இல்ல. Sorry. None of the above. Option 4. 26th question, option 4. 26th option 4. 27th question. Human kidneys can produce urine that is really nearly 4 times. Yes. An increase in osmolarity gradient from 300 in the cortex to inner medulla helps in the easy passage of water from collecting tubule and thereby concentrating the urine. Yes, iduvum correct. 27th question. Assertion and reason is true. And it is the correct explanation of the assertion. 28th. How many of the day 28th question vandirchu. How many of the following options are false in kekranga? Is a hypotensive and promotes natriuresis correct? Aldosterone increases blood pressure. Yes. Promotes diuresis and production of hypotonic urine kadayadu. Prevents diuresis. Urine excreted 1.5 liter per day.
urine slightly alkaline illa acidic, pH வந்து 6. Analysis of urine clinical correct. So 28th question, how many are false? 28th question, aldosterone increases blood pressure and GFR. Aldosterone illa is hypotensive and promotes natriuresis. Correct now. How many are false? ADH promotes natriuresis. 2. 28th. Correct thane. 28th question. 28th question. நான் இங்க skip ஆறேன். Yes. இது தப்பு. இதுவும் தப்பு. So அப்போ 3. Correct தானே? Very good. 29. How many of the following are incorrectly matched? Mal இது correct. PCT, DCT in medulla illa cortex of the kidney. Efferent arteriole forms correct. A branch of dorsal aorta correct. Joints superior vena cava illa inferior vena cava. Efferent arteriole enters Bowman's capsule kadayadu, leaves Bowman's capsule. So how many of the following are incorrectly matched? Idu tappu, idu tappu, idu tappu. So 29th question. 3. 30th question. Quickly 30th question. நான் வெயிட் பண்றேன். என்ன பஃபர் ஆக லேட் ஆகுதா? Is it buffering late? என்னடா கண்ணா ஏன் லேட் ஆகுது? GFR is decreased. எப்ப GFR decrease ஆகும்? இந்த question 30th question. GFR is decreased when there is an increase in glomerular capillary pressure and increase of இது இப்படி இருக்கிறப்ப GFR increase தான் ஆகும். An increase of ADH increase தான் ஆகும். Osmotic pressure குறையிறப்ப osmotic pressure of blood குறையிறப்ப GFR increase தான் ஆகும். GFR எப்ப decrease ஆகும்னா option 4. An increase of plasma protein concentration. Plasma protein ஓட concentration increase ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா colloid osmotic pressure னு ஒன்று இருக்கு. Because the pressure exerted by the plasma proteins. அது என்ன ஆகும்னா அது increase ஆகிறப்ப இந்த proteins எல்லாம் இந்த plasma proteins எல்லாம் increase ஆகிறப்ப it will pull back water. So it will pull back water. So water pull back ஆகிறப்ப GFR decrease ஆகும். Very good, option 4. 31st question. Which of the following statement about PCT is false? Correct. Selectively secreted. Fluid leaving the PCT is isotonic. Option 4. Super. அடுத்த question. 32nd. Quickly. யார் first? Quickly. Loop of Henle plays a major concentration. Renal artery carries blood to kidney. Proximal convolutal tubule, area where considerable amount of reabsorption. Glomerulus, filtration of blood. Distal convolutal tubule, main area of secretion. 5, 1, 2, 4, 3. Option 1. 33. Quickly, 33rd question. Super ra. Yogesh, super. 32, 1. Correct. 33. 33, secret. Which one of the following statement is incorrect? Incorrect. Day. Incorrect ra. Yogesh.
The medullary zone of kidney is divided into few conical mass called medullary pyramid projecting into the callus. Inside the kidney, the cortical region extends in between the medullary as renal columns. Glomerulus along with Bowman's capsule is called Malpighian body. Renal corpuscle, proximal, distal of the nephron are situated in the proximal, distal of the nephron are situated in the cortical region of the kidney. Medullary zone of kidney is divided into few conical mass called into the callus corrector. Inside the kidney, the cortical region extends in between the medullary pyramids called renal corrector. Glomerulus along with Bowman's capsule is called Malpighian body. 33rd question. Glomerulus along with Bowman's capsule is called Malpighian tubule, Malpighian body. பாத்தியா, நானே நோட் பண்ணாம விட்டுட்டேன். சூப்பர் சூப்பர்ரா, சூப்பர் யோகேஷ், சூப்பர். Malpighian body. 34th question. Which one of the following diagrams is correct with regards to proximal and DCT? So இங்க அந்த டியூப் இருக்குல்ல, டியூப்ல எது உள்ள போகுது எது வெளியில போகுதுன்னு நோட் பண்ணு. இது PCT, இது DCT. DCTல எனக்கு K plus H plus போகும், பைகார்பனேட்ஸ் வெளியில வரும், NaCl வெளியில வரும், வாட்டர் வெளியில வரும். இங்கே எனக்கு H plus NH3 வரும், இங்கேயும் HCO3 minus NaCl H2O. எந்த ஆப்ஷன்? 34th question. இது நம்ம NEET question தான். Option 1. Okay. 35th question. Which one of the following options gives us the correct categorism of animals? Pigeon, humans, aminotelic, ureotelic, aquatic எங்க வந்துச்சு? Frog, lizards, frogs, aminotelic இல்ல. Aquatic amphibia, frog, humans, pigeon, lizard, cockroach. 35 option 3. Auto focus ஆகுதா? அச்சோ, what to do? 35th question. இப்போ very good Sharmika. 35-3. very good. 36 சொல்லு. Sorry, 37. 36. Find the wrongly patched. Rotiferous and platyhelminthes, correct. Annelids, correct. Prawns, crabs, Nephderia illala. Branchiostoma, correct. Asterias and Ophura, proboscis gland கிடையாது. இதுக்கு excretory organே கிடையாது. It's an echinodermata இல்லையா? Asterias and Ophura வந்து it's an echinoderm. அதுக்கு excretory organ இல்ல. Proboscis gland தப்பு. Wrongly patched 3 and 4. Option 2. 36 option 2. Very good Madhu, super. Varsha, so Niranjani இதான் first. Super ரா. Sharmika, கரெக்டான ஆன்சர்னு படிச்சியா? Wrongly matched. Which one of the following statements with respect to excretion by human kidneys is correct? Distal convolutal tubule is incapable of reabsorbing bicarbonate. இல்ல absorb பண்ணும். Nearly 99% is reabsorbed by the renal tubules. Ascending limb of loop of Henle is permeable to water, illa permeable to electrolyte. Descending limb of loop of Henle is permeable to water, which is correct option 2. Super Yogesh. Next question. 38th question. Quickly, 38. In the given diagram of nephron, identify the option that incorrectly explains. திருப்பியும் highlight பண்றேன்.
இன்கரெக்டா அப்படின்னு ஷர்மிகா கேட்காத, ஐயோ இன்கரெக்டான்னு யோகேஷ் கேட்காத, கொஸ்டின் ஒழுங்கா படி. Refer the following and select the incorrect option. இப்போ ஐயோ இன்கரெக்டா அப்படின்னு இங்க சொல்லலாம், நீட்ல போய் சொல்வியா? read the following and select the incorrect. A வந்து is a branch of renal artery, correct. B has cuboidal epithelium, correct. C permeable to salts but almost impermeable to water. இது என்னது? descending lymph, permeable to water, இது தப்பு. D duct extends from cortex, அது correct. So எது incorrect? option 3. 37-2 correct. 38 போயிட்டு நானு. 38 very good Madhumita, super Niranjani, super. 39 which of the following are correct about juxtamedullary nephron? Loop of Henle short illa, long 85%, 15. Renal corpuscle lies in the inner cortex, correct. So which of the following is correct? Quickly. 39 2 4 and 5. 39 zoom agale annu question quickly. Very good. 39 super Hawkeye, super. Option correct 2 4 and 5. Next question. Which of the following is a factor not responsible for maintain high osmolarity gradient? Active transport of salt from the upper part, yes. Proximity, see active transport அப்படின்றது நம்மளுக்கு ascending limbல இப்படி திக்காவும் இப்படி தின்னாவும் இருக்கும். ஒரு நிமிஷம், இது ascending limb இப்படி வரைஞ்சிட்டு இது thin, இது thick. thickல மோஸ்டா active transportum, thinல மோஸ்டா passive. ஏன்னா இந்த இடத்துல வந்து squamous இருக்கு. ஸோ இது கரெக்ட். Proximity Henle's loop and vasa recta, yes. Diffusion of urea from collecting duct. Diffusion of salt from the ascending limb of loop of Henle. 40th question. 40th none of the above. இன்னும் 10 question தான் இருக்கு. கடகடகடன் ஆன்சர் பண்ணலாம். 41st question. Which of the following statement is correct with regulation of renal function? During summer, when body loses water, the release of ADH is suppressed. Release of ADH suppress ஆகக்கூடாதுல்ல. During summer, when body loses, 41st question, இது தப்பு. ADH suppress ஆகாது. An increase in glomerular blood flow stimulate formation of angiotensin 2. An increase இல்ல decrease, இதுவும் தப்பு. Exposure of cold temperature stimulates illa, it will suppress. Inge da suppress. When someone drinks a lot of water, ADH is suppressed. Idan correct. Very good. 42 idhila irundhu yaar first answer pandran paakalam. So Varsha 41st question nee first. So adutha question 42nd yaar first answer pannalan paakalam. 42nd question number podu. Very good. In bony fishes, ammonia is excreted by diffusion through gill surface. Hey, in the question 42 ku sollu. Varsha nee edukku potutirukka? 42 question. Idu true. Statement to some amount of ammonia may be retained in the kidney matrix of some mammals to maintain a desired osmolarity gradient. Some amount of ammonia illa some amount of urea. This is wrong. Only statement 1 is true. 42nd. 42nd ennadiyo varsha valari 43. So 42nd 42nd question. Which of the 43rd question? Which of the following sequence is correct? Regulation of kidney function. Excessive loss of water
hypothalamus neurohypos ANF கிடையாது. Excessive loss of fluid, also hypothalamus. Neurohypophysis ADH increases water reabsorption from prevention of diuresis. 43rd question. Excessive loss of fluid, osmolar hypothalamus. Neurohypophysis aldosterone கிடையாது. Excessive loss of water, osmoreceptor hypothalamus. Adenohypophysis கிடையாது. Neurohypophysis. So இது மூணுமே தப்பு. Very good. Option 2. Sharmika, super. 44. In the diagram given below, identify what is A. A வந்து 300. B வந்து C வந்து 1000. இல்ல E 1200. G 1200. B is 600. D is 300. F is 200. This option என்ன? 44th question. Quick answer பண்ணுங்க. A is 300. B is 600. G 1200. E 1200. D 300. Option 1. Yes. 1, 2 and 3. Very good. அடுத்து 45th. Very good, Niranjini. Very good. 45th question. In hemodialysis, blood is drained from convenient artery and passed through after adding heparin. Correct. The cellophane tube of dialysing unit is surrounded by dialysing fluid that lacks nitrogenous waste. Porous cellophane tube allows passage of molecules based on active transport, and the cleared blood is pumped back into convenient vein after adding anti-heparin. So 45th question. Porous cellophane membrane allows passage of molecules through passive transport. Active kadayadu, passive transport, and the cleared blood is pumped back to the convenient vein after adding. So all statements except C is true. Takken answer 44th. 45th solluda kanna. 45th option 3. 46. Assertion. Diabetes insipidus is marked by excessive urination and too much thirst for water. Anti-diuretic hormone is released through the posterior lobe of pituitary. This rendum correct, but does not explain the assertion. Does not explain the assertion. Okay. 47th question. Following the steps. First step. Blood is drained from convenient artery mixed with heparin. Adukaduthu, blood is passed through a coil, cellophane porous, removal of nitrogenous blood and anti-heparin. Finally, passed into a vein. So, is the correct option A, B, E, F, C, D. A, B, E, F. Very good. 46th option 2. 47. Very good. Option 2. 48. The signal for micturition initiated by stretching of urinary bladder gets filled with urine. During micturition, CNS pass motor messages to initiate the relaxation illa contraction of bladder walls and contraction of urethral sphincter illa relax. Upper statement 1 is true, statement 2 is false. Statement 1 is correct, while the statement 2 is incorrect. 49th question. Given figure renal corpuscle and choose the correct option. The inner layer of part C is composed of special cells. Correct. B has narrow lumen than A. Correct. A divides to form tubular capillary network around D. Thappu. D is lined by cuboidal epithelial brush border. Yes, correct. So statements 1, 2 and 4
1, 2 and 4 are correct. Option 4. 49th question, option 4. Last question for today. Now wait பண்றேன், answer பண்ணுங்க. If solubility of 3 nitrogenous waste are arranged in ascending order, சின்னதிலிருந்து பெருசு, and their toxicity. So ammonia more toxic, அதுக்கு அடுத்து யூரியா, அதுக்கு அடுத்து யூரிக் ஆசிட். இதுதான் ரொம்ப டாக்ஸிக், இது அதை விட கம்மி, இது டிசெண்டிங் ஆர்டர். நீ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணு. 50th question, last question for today's session. Very good யோகேஷ், finishing touch சூப்பரா கொடுத்திருக்கேடா. Super Hawkeye, super. Okay everyone, it was such a wonderful session. எல்லா கான்செப்டும் தமிழ். அப்புறம் நிறைய பேர் வந்து you had mentioned that you had difficulty in understanding the chapter. அது சூப்பராகவே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ when you are looking into the notes, please வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி, இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜ். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட நோட்ஸை நீங்கள் வந்து இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் as I told you, social media networkல please share your support. Thank you Sharmika, thank you Niranjini, hope it was very useful. Sharmika, you are feeling sleepy, தூங்காத. excretion ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்மளோட மாரா ரிப்பீட்டர் பேட்ச் ஓட கிளாஸஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் வாக் இன் டு அவர் கேம்பஸ் இன் ராம்நகர். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி நோட்ஸ் ரொம்ப முக்கியம், நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் கிரேட் teaching you all. So we'll meet you all in the next session. Until then, take care. Signing off. Good night. எனர்ஜி இல்ல